Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 100 Girlfriends Who You Really Loves You. இதுல சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அப்படி நீங்க சீசன் 1 பார்க்கலனா மறக்காம பாருங்க, ஏன்னா அப்பதான் இது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணிருக்கேன், பிளேலிஸ்ட் செக்ஷன்ல இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்தாலே உங்களுக்கு தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே காட் சொல்றாரு, எப்பயுமே இந்த உலகத்துல பிறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சோல்மேட் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இந்த கதையில ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட், இந்த பையனுக்கு 100 சோல்மேட், அதாவது 100 பொண்ணுங்க இவனுக்கு சோல்மேட்டா இருக்காங்க. அதுலயும் என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னா, இவன் அப்படியே அந்த பொண்ணை ஏத்துக்கல, அப்படியே இவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டா அவ்வளவுதான், அந்த பொண்ணு கண்டிப்பா இறந்து போயிடும். அதனால இவன் என்ன பண்ண போறான், நம்ம ஹைஜியோ ரெண்டாரோ இவன் வந்து எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு பாக்குறான். அதனால எல்லாரு கூடயும் பழகுறான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இந்த கதை இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹக்காரி அங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருக்கா. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அம்மா என்ன விஷயம், எதுக்காக இங்க வர சொன்ன? அதுவா, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து 3 மாசம் கடந்து போயிருக்கு. அதாவது போன சீசன் எப்போ வந்தது, 2023ல, இப்போ 2025, 3 மாசம் போயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா போர்டம் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது நம்ம ஹைஜோக்கு எல்லாமே போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்போனா அது ஒரு கெட்ட விஷயமா இருக்குமே, நம்ம வந்து என்ன பண்றது? ஹைஜோக்கு போர் அடிச்சா கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அட நீங்க என்ன சொல்றீங்க, போன லாஸ்ட் 2 எபிசோடு அதுல தான் நான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாவே மாறினேன். அப்படி ஒண்டி நடக்க கூடாது. சரி நீங்க கவலைப்பட வேணாம், அதுக்காக தான் நான் ஒரு பிளானையும் உருவாக்கி வச்சிருக்கேன். அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு ட்ரக்கை உருவாக்க சொல்லியிருக்கா. ட்ரக்கை வச்சுதான் இப்போ எல்லாத்தையுமே அவ மாத்த போறானா. அந்த ட்ரக்கை அப்படியே ஊத்த அந்த இடமே அப்படியே புக முட்டமைது. இந்த சைடு ஹீரோவும் கத்திக்கினே ஓடி வரான். இப்போதான் 2வது சீசன் அனிமே பாய் இந்தியால ஆரம்பிச்சது. அதுக்குள்ளேயே வா. அங்க உள்ள அந்த பொண்ணுங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அங்க புக முட்டம் போனக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, அதாவது அவங்களோட பாடி அது சுவிட்ச் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க மைண்டை நியூ ஆக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இங்க பார்த்தா சோல் எல்லாமே மாறி போயிடுச்சு. அக்காரியும் சொல்றான், இப்ப நம்மளுக்கு வேற வழியில நம்மளோட பாடியை நம்ம ஏத்துக்கணும். சரி அந்த பொண்ணோட உடம்புல அக்காரி இருப்பாளா, அவ யோசிக்கிறா, அவ்வளவுதான் நான் இந்த பாடியில இருக்கேன், நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. அப்படியே சாயும் போதே சொல்றேன், என்னால என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏய் அக்காரி, இது வந்து நீ தானே? இதே மாதிரிதான் பின்னாடி அந்த பொண்ணையும் அவன் கண்டுபிடிக்கிறான், இது அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுன்னு. அவளுக்கு திடீர்னு டாய்லெட் வர மாதிரி ஆகுமா. இதனால அவங்க 2 பேரும் பாத்ரூம்க்கு போறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. அக்காரியோட அம்மா அவங்க எங்க சைடு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணோட உடம்புல தான் அவங்க இருக்காங்க. நான் எங்கான உடம்புல இருக்கேன், நான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன், அதனால எவ்வளவு வேணாலும் வெறித்தனமா போக முடியும். அட நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க, நீங்க எப்பயும் அப்படிதான். அப்போ நீங்க இங்க இருக்கீங்க, அப்போ உங்களோட உடம்புல அவங்க பார்த்தா ஏதேதோ பண்ண இருக்காங்க. அப்புறம் தான் புரியுது அந்த உடம்புல இருக்குது நம்ம இந்தானு. தான் நம்ம சுசுகாவோட உடம்புல நம்ம நானோட உடம்புல சுசுகாவும் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே யார் யாரு எங்க இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப பிரச்சனை என்னன்னா, எப்படி இவங்க அவங்களோட உடம்புக்கு போறது? இங்க எதேதோ அவங்க பண்ணி பாக்குறாங்க, மண்டியை வச்சு மண்டியை வச்சுக்கிறது. ஹேய் நீங்க வந்து எங்களோட உடம்புல இருக்கீங்க, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? அங்க சயின்டிஸ்டோட உடம்புல ஹக்காரியோட அம்மா இருப்பாங்களா, அவங்க வந்து நம்ம ஹைஜோ கிட்ட சொல்றாங்க, ஹைஜோ பா ஒரு நல்ல பையனா இங்க பத்துக்கோ. அவன் படுக்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஒரு வித்தியாசமான சென்சேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன பாடிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆறாவா அப்படின்னு ஆளும் ரொம்ப ஆச்சரியமாகறான். அவங்க அம்மாவும் அப்படியே கிஸ் பண்றாங்களா. இதனால சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களோட ஆவி அப்படியே மேல பந்து போகுது. இப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா இவங்க எல்லாருமே கிஸ் பண்ண இவங்களோட ஆவி மேல பந்து போகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட பாடியை திரும்பவும் பெற முடியுமா. இதே மாதிரி அங்க ஒருத்தங்களா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஹக்காரி வரா. ஹக்காரியால அங்க பண்ண முடியல, ஏன்னா நடுவுல ஏதோ ஒன்று இடிக்குது. அந்த விஷயம் இடிக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுமா. சயின்டிஸ்ட் பொண்ணு அங்க அப்படியே கிஸ் பண்றா. சயின்டிஸ்ட் பொண்ணோட ஆவியும் அப்படியே மேல போகுது. அதுக்கப்புறம் அங்க இந்தா இருக்கா, அவளையும் கிஸ் பண்ணி அவளோட ஆவியும் மேல அனுப்புறான். இதுக்கப்புறம் அங்க யாரு இருக்கான்னு பார்த்தா இந்தாவோட சோல் தான் அங்க ஹக்காரியோட அம்மாவோட உடம்புல இருக்கு. அங்க அவங்கள பார்த்தோன்னே இவன் ஒரு மாதிரி ஷை ஆகுறான். இந்தா பண்ற ஒரு விஷயமா அவ்வளவு கியூட்டா அவனுக்கு தெரியுதா. இதெல்லாம் அவன் சொல்லும் போது அவ இன்னமும் கோவமாகறா. வந்து கிளாஸுக்கு போகிறேன், நீங்க போக கூடாது. அதுக்கப்புறம் உங்களை பார்த்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நீங்க ஒரு டீச்சரா இருந்துட்டு இவங்க என்ன சீட்ல வந்து உட்காராங்கன்னு யோசிப்பாங்க. வேற வழி எல்லாமே கிஸ் பண்ண அவங்களோட ஆவியும் அப்படியே மேல போகுது. இவங்க எல்லாருமே முடிஞ்சக்கு அப்புறம் கடைசியா அங்க நானும் இருக்கா. நானோட உடம்புல நம்ம ஹக்காரி தான் இருக்கா. என்ன ரெண்டாரோ, இது வந்து எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்குல்ல. மேல பாரு, நம்மளுக்குன்னு லைட் எல்லாம் இருக்கு. அடியே அது ஒன்னும் லைட் இல்ல, அது எல்லாமே சோலு. சரி நம்மளும் இதை பண்ணலாம். அவங்க கிஸ் பண்ண திரும்ப அவளோட ஆவி அப்படியே மேல போதா. அங்க எல்லாருமே இப்பதான் அவங்களோட பழைய உடம்புக்கே வராங்க. அங்க இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அங்க ரெண்டாரோ தான் பாவம் 4-6 பேருக்கு குத்தனால ஒரு மாதிரி ஓவர்லோட் ஆயிட்டான். பின்னாடி ஹக்காரி வந்து கேக்குறான், ஆமா நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற? நான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படி பண்ணும்போது. பரவாயில்ல, பிளான் வந்து சொதப்பினாலும் ஒர்க் ஆகுது. ஆனா இன்னமும் விடாம அதே மாதிரி அங்க எல்லாருமே கிஸ் பண்ண அவன் இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறான். அவனோட தலைவிதியை பாத்தீங்களா, இங்க ஒண்டி வாழ்க்கை இவனுக்கு முடியல. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இவனோட வாழ்க்கையில நடக்க போகுது. இதுக்கப்புறம் அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவன் போய் அங்க எக் டோஸ்ட் வாங்கலான்னு போவானா. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அதே தான் வாங்க வந்திருக்கா. அது 200 என்ன. ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுது, இந்த பொண்ணு தான் 7வது சோல்மேட். அங்க அந்த பொண்ணை பாத்துக்கினே கேக்குறான்,
ஆமா இந்த யூனிஃபார்ம் இது மிடில் ஹை ஸ்கூலுக்கான யூனிஃபார்ம் ஆச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நான் ஹை ஸ்கூல் கேஃப்டேரியாக்கு வந்தா? இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த பொண்ணு அதை வாங்கலான்னு போறா. ஆனா அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவ பஸ்ஸ கொண்டே வரல. இதனால அவ அப்படியே சோகமா போறா. நெக்ஸ்ட் சீன்ல அவளுக்கு அவ்வளவு பசியா இருக்கா. ஹைஜோ தான் வந்து அதுல இருக்க பாதியை கொடுக்குறான். இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. அவ வேணான்னு சொல்லுவா. ஒரு கட்டத்துல அவளோட வயிறை காட்டி குத்துதா. அதனால அதை வாங்கி சாப்பிடுறான். இது வந்து ரொம்ப ருசியா இருக்கு. அதே மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி ரூடா பிஹேவ் பண்ணியிருந்தா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூவி எப்போ இதை பத்தி சொன்னாங்க. அதனால எனக்கும் இதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. ஃபுட்டுன்னு வந்துட்டா நான் இப்படிதான் ரொம்ப சீக்கிரமா எனக்கு பசி எடுக்கும். என்னோட வயிற்றுல டக்குன்னு எல்லாமே காலி ஆயிடும். எமசாக்கின்னு ஒருத்தனுக்கான். அவனை பார்க்கும் போதும் எமசாக்கி பிரெட் எனக்கு சாப்பிடணும்னு தோணும். அதனால தான் நான் எப்பயுமே என்னோட விஷனையும் சரி என்னோட காதையும் சரி இப்படியே வச்சு நான் மறைச்சிப்பேன். என்னோட காதுலயும் ஹெட்செட் நான் போட்டுப்பேன். ஏன்னா ஃபுட்டுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா ரசிச்சு வாய் வரைக்கும் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அட்லீஸ்ட் என்னால ஃபுட்டுக்கு அதையாச்சும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அவ போக ஆரம்பிப்பா. போகும்போதே அங்க பேரை கேட்கறான். ஆனா அவ முறைச்சிட்டு அப்படியே போறா. போகும்போது ஏன் தெரியல அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் சடனா ரைஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் அவளுக்கு புரியல. இதுக்கப்புறம் வரும்போதும் எல்லாருமே ஒரு டிவி ஷோவை பத்தி தான் பேசுறாங்க. இதுலயும் கின்மிச்சி சாண்ட்விச் பத்தி தான். அதை தான் இவ வாங்கலான்னு போறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது அங்க சாண்ட்விச் காலியா. இதனால அவ ரொம்ப கடுப்பாகிறான். இந்த சைடு ரெண்டாரும் வரான். அட நீ வந்து இங்க என்ன பண்ற? நீ சொன்ன விஷயம் தான். நீ எப்படி என்னோட கேஃபேட்டேரியாக்கு வந்தியோ அதே மாதிரி தான் நானும் இங்க வரலாம். இங்க தடுக்கிறதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் இல்ல. வந்து இந்த சாண்ட்விச்சுக்காக தான் வந்திருக்கியா? அது ரொம்ப பாப்புலரா இருக்கு, அதனால தான் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஏன் கோச்சோட சாண்ட்விச் அதை சாப்பிடக்கூடாது? ஆனா அவ பிடிவாதமா நான் வந்து இதை அடைஞ்சே தருவேன் அப்படின்னு போக ஆரம்பிக்கிறா. மிடில் ஹை ஸ்கூல்ல இருக்கிற யாருமே வெளியில போக கூடாது, உனக்கு தெரியாதா? நான் நம்ம ஹீரோவை கத்தி விட்டு அப்படியே அவ போக ஆரம்பிக்கிறா. சீன்ல வெளியில வந்து அங்க கடையில பார்த்தாலும் கடையிலயும் அங்க காலி. இதனால அவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன் நான் வந்து ஏன் இப்படி இருக்கேன்? எல்லாருமே என்னை விட்டு விலகி இருக்காங்க. ஏன்னா என்னோட ஆட்டிடியூட். அதனால தான். அதுக்கும் மேல என் கிட்ட நல்லவனா ஒரே ஒருத்தன் பேச வந்தான். அவனையும் நான் வந்து இப்படி கத்தி விட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன் நான் இப்படி இருக்கேன்? இதுக்கப்புறம் அவ டைரக்டா திரும்ப ஸ்கூலுக்கு வருவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கூப்பிடுறான். வேலை நீ வந்துட்ட, உனக்காக தான் நான் வெயிட் பண்ண தெரியுமா? அங்க என்ன விஷயம் கூப்பிடுறா. இதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கென்மிச்சி சாண்ட்விச் அதை உருவாக்கியிருக்கான். இது வந்து உனக்கு எப்படி கிடைச்சது? அதை விட நேத்து தான் நான் உனக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளவு ருசியா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். ஆமா இது எப்படி உனக்கு கிடைச்சது? நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுவா நான் வந்து பர்மிஷன் கேட்டேன். அதுக்கப்புறம் இதை நானாவே உருவாக்குனேன். அப்புறம் தான் அந்த பொண்ணு நல்லா உத்து பாக்குறா. அவனோட கை எல்லாமே பேண்டேஜஸா இருக்கும். இதை உருவாக்க போய் தான் ஆளுக்கு எவ்வளவு அடிபட்டு இருக்கும். ஆனா எப்படியா ஆளு உருவாக்கிட்டான். இதுக்கப்புறம் தான் அவ கேட்கறான். ஆமா என்னோட பேரை கூட உனக்கு தெரியாது, இதுக்காக நீ வந்து இதெல்லாம் பண்ற? அதாவது நான் எவ்வளவு ரூடா இருக்கேன் உன் மேல, கிட்ட எந்த விதமான நல்ல குவாலிட்டியும் இல்ல. ஆனா நீ வந்து என் கூட நல்லா பழகுற. இல்ல நீ வந்து உன்னையே அப்படி சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்ற ஒரு ஃபுட்டையும் நல்லா ருசிச்சு சாப்பிட்ற. இதுல எனக்கு தெரியுது அதுவே உனக்கு ஒரு ஸ்கில் மாதிரி தான். ஏன்னா அது ஒரு நல்ல சாமிங் பண்ற ஸ்கில் தெரியுமா? இதனால உன்னால ஏகப்பட்ட ஆளுங்களை நெருக்கமா வச்சுக்க முடியும். முக்கியமா எப்பனா இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா சாப்பிடும் போது இது வழக்கத்தை விட இன்னும் டேஸ்டா தெரியும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. இதெல்லாம் கேட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அப்படின்னா நான் வந்து உன் கூட சாப்பிடும் போது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும்ல. இப்போ நீ வந்து என் கூட எப்பயுமே சாப்பிடுவியா? அதாவது நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா? கண்டிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், முக்கியமா உன் கூட சாப்பிட்றதுக்கு. அங்க அந்த பொண்ணோட பேரையும் அவ சொல்றா. அவளோட பேரு குருமியா. ஹீரோவும் அவனோட பேரை சொல்றான். என்னோட பேரு ஹைஜுவோ, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். குருமி சேனன் கூப்பிடுவானா. அது வந்து அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்காகலாம் நீ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அங்க எல்லா விஷயத்தையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். வழக்க போலதான் ஒத்துக்கிறாங்க. அங்க குருமியும் நம்ம ஹைஜோ கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்றான். வந்து நம்ம நானோ ஒத்துக்க. அங்க வந்து நானோ பார்த்து மத்தவங்க கேக்குறாங்க இதெல்லாம் சரியே இல்ல. அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து டைம் இல்லை இங்க ஸ்பெண்ட் பண்ண. நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன்னா உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கேட்டவனே எல்லாருமே கட்டி போச்சுன்னு எனக்கும் பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹைஜோ ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி சொல்றான். அங்க ஒரு ஃபுட் ஃபைட் ஃபெஸ்டிவல் நடக்க போதான். அதுல பிரைஸா நிறைய பணமும் கிடைக்குமா, ஸ்பெஷல் ஜெலட்டோவும் கிடைக்குமா. இதை கேட்டவனே அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வமாகுது. அதுக்கு டீமா போகணுமா. ஆனா குருமி அங்க ஒத்துக்கல. நான் வந்து தனியா போகலான்னு இருக்கேன். இவங்கள மாதிரி ஸ்மால் ஈட்டர்ஸ் கூட போனா என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்ப அந்த ஸ்பெஷல் ஜெல்ட்டோ அதுவும் எனக்கு தேவை. இப்பதான் அங்க ஹக்காரியோட அம்மாவும் சொல்றாங்க, ஒரு மிடில் ஹை ஸ்கூல்ல தானே, உன்னால அதுல கலந்துக்க முடியாது. நீ கலந்துக்கணும்னா கண்டிப்பா பேரண்ட் இல்ல கார்டியன் யாரையாச்சும் கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி அங்க வந்து சைன் அப் பண்ணி விடுங்க. ஓ அப்படியா? அப்ப நீ என்ன அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கும். வாய்ப்பே இல்ல. ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதா அங்க எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. இது என்ன இந்த அளவுக்கு ஹைப்பா இருக்கு? ஸ்கிரீன்லயே ஒரு பொண்ணு சொல்றான், டோட்டலா 5 ரவுண்ட் ஓடும், அதுல யாருக்கு அதிகமா பாயிண்ட் கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் ஓடும் போது நம்மளால நம்மளோட ஆளுங்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அங்க டிவில ஒரு மாதிரி எல்லாம் போஸ் வருமா, அதை பார்த்து இந்தாக்கு அவ்வளவு கோவமா வருது. அது என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா ஒருத்தங்களை பார்த்துன்னு இருக்க
இருக்கிறது ரொம்ப போர் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணா அது போர் அடிக்காது. அதுக்குன்னு இப்படிதானா இந்தா நீ வந்து அதுக்குன்னு எவ்வளவுலாம் கத்தக்கூடாது. அங்க ஆளும் அப்படியே குருமியை பார்த்து தான் யோசிக்கிறான். ஏன்னா குருமிக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது இல்ல. இதனால நம்ம ஹைஜோ தான் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் போட்டி என்னன்னா இவங்க வந்து அவங்களோட வயிறை சோறால நிரப்பணும், அதாவது ரைஸால நிரப்பணும். இதுக்கு நாங்க சைட் டிஷ்ஷும் ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ஆனா உங்களோட வேலை என்னன்னா யார் அதிகமா ரைஸ் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் உண்மையான வின்னரு. இதெல்லாம் கேட்கும் போது அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இதே மாதிரி போச்சுன்னா இந்த ரவுண்டு முடிஞ்சோடனே நம்ம எல்லாரோட வயிறும் ஒரு மாதிரி ஃபுல்லா தான் இருக்கும் போல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் வந்து எல்லா ரவுண்ட்லயும் கலந்துக்க போறேன். இங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. போனா நாங்க என்ன ஒண்ணுத்துக்கும் உதவலன்னு சொல்றியா? போதும் நித்து, நீ அவளை அடிக்க வேணாம், என்ன வேணா நீ அடி. நான் என்ன அதுக்குள்ள கை ஓங்குவேன்னு நினைக்கிறியா? நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரியா என்ன? இல்ல அப்படி இல்ல, நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா வேலை செய்யணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அங்க போட்டியும் ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் குருமியும் ஹைஜோ வந்தா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயங்கரமா சாப்பிடறானா. ஆனா சைட்ல பார்த்தா குருமி இன்னமும் தொடங்க கூட ஆரம்பிக்கல. ஏன்னா அவளுக்கு மத்த டிஷ் மேலதான் ஒரு கண்ணு. அம்மா குருமி நீ வந்து என்ன பண்ணிருக்க, இதே மாதிரி போச்சுன்னா நம்ம தோத்து போயிடுவோம். அப்புறம் தான் ரெண்டாருக்கு புரியுது இந்த மாதிரி அவளுக்கு அது பிடிக்கும்னு. அதனால 1-2 எத்தனை வந்து கொடுக்குறானா. இதை பாக்குற மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன ஸ்டார்டிங்லயே இப்படி அவ அதாமுக்குறா, இதே மாதிரி போச்சுன்னா அவளால கண்டிப்பா ஒண்ணுமே சாப்பிட முடியாது. அவ கண்டிப்பா ஒரு முட்டாளா தான் இருப்பா. யார பார்த்து முட்டாளுன்னு சொல்ற? உன்ன அவ்வளவுதான். வேணா ரெண்டாரோ, நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டாரோ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இதே மாதிரி பண்ணா நம்ம தோத்து போயிடுவோம். இல்ல நீ வந்து ஜஸ்ட் பாரு. அவ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து எல்லாருமே யோசிக்கிறாங்க, போனா சைட் டிஷ் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா, இப்போ நம்மளும் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதனால அங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ரெண்டாரோட பிளானும். நம்ம குருமி எதை சாப்பிட்டாலும் அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். ஆனா மத்தவங்க அப்படி இல்ல, இப்படியே இவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களால ஒண்ணுமே சாப்பிட முடியாது. இவங்க நினைச்ச மாதிரி அங்க எதுவுமே போகல. ஏன்னா அவங்களால ஒரு கட்டத்துல சாப்பிடவே முடியல. ஆனா நம்ம ரெண்டாரோ குருமி அவங்களுக்கு அப்படி இல்ல. அவங்க பார்த்தா எடுத்து சாப்பிட்டுக்கினே இருக்காங்க. அங்க ரெண்டாரோக்கும் அவங்க அம்மா வந்து திரும்ப கொண்டு வந்து தராங்க. அதே மாதிரி சுசுகாவும் கொண்டு வந்து தரா. எல்லாம் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஒரு ரைஸ் பாலை நான் சாப்பிடும் போதும் ஒரு ஃபிளேவர்ல இருக்கு. இதை பத்திலாம் ஆளு சொல்லுவானா அவங்களும் பெருமையா நினைப்பாங்க. ஆனா அவன் மியூச்சுவலா தான் சொல்றான். இதனால அவங்க கொஞ்சம் சோகமாயிறாங்க. அதே மாதிரி தாங்க எப்படியோ சாப்பிட்டு ரெண்டாரோட டீம் தான் அங்க 3rd பிளேஸுக்கு வந்து, அப்படி இவங்க கஷ்டப்பட்டு 3rd பிளேஸுக்கு வந்தோம். அவங்க யாருமே சீரே பண்ணலையா. அதனால அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், நாங்க வந்து கஷ்டப்பட்டு 3rd பிளேஸுக்கு வந்தோம், ஆனா யாருமே நம்மளுக்கு சீர் கூட பண்ணல. 2nd பிளேஸ் ஒரு கொரில்லா டீம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு தடியா இருக்க ஒரு பர்சன் தான் வந்திருக்கான். அவனை பார்த்து எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவனோட சைஸ் ஒண்டி எவ்வளவு பெருசா இருக்கு. அதே மாதிரி அவனோட வாய்ஸ் அதுவும் ரொபாட்டிக்கா தான் இருக்கு. நான் ஃபுட் ஃபைட்டர் யாக்கோசோனா வேறையா. இதே மாதிரி தான் அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு கிளாசிக் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அதுல என்ன பண்ணுனா ஒரு பபிள் டீ இருக்கா, அதை வந்து இவங்க குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இவங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு ஒரு மாதிரி நிலைமையில இருக்காங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா சைட்லயே சுசுகாவும் சொல்றா, இல்ல இதை வந்து என்னால பண்ண முடியும். இதுக்கப்புறம் அந்த மேட்சும் ஆரம்பிக்குது. அந்த சென்கோ ஒரு பார்த்தா வாரி அப்படியே ஊத்துறாரு சைடு. அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் அதே மாதிரி சாப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல யாராலையுமே சாப்பிட முடியல. அந்த செங்கோ அவர் ஒண்டி தான் பயங்கரமா ஊத்துன்னு ஊத்துறாரு. இந்த சைடு அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா அவங்களோட ஜாஸ் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அதுல பபிள் ஷேப்ல ஒரு விஷயம் இருக்கும், அதை இவங்க நல்லா சூ பண்ற மாதிரி இருக்கும். அதை இவங்களால பண்ண முடியல. பேசிக்கா சொன்னா யாருக்கிட்ட ஸ்ட்ராங்கான தாடை இருக்கோ அவங்களால தான் இதுல ஜெயிக்கவே முடியும். அப்படியே அவங்க சுசுகாவை பாக்குறாங்க. சுசுகாக்கு இது ஈஸியா இருக்கு. இந்த சைடு ஹக்காரியோட அம்மாவும் ரெண்டாரும் இப்பதான் சொல்றாங்க, அவளோட வாய் அது ரொம்ப சின்னதா இருக்கு. அவ எப்பயுமே எல்லா பொருளையும் நல்லா மின்னதா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால அவளுக்கு இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம். சிம்பிளா சொன்னா ஒரு அணில் எப்படி மில்லும் அதே மாதிரி அவ அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அதுக்கப்புறம் 2வது காம்படிஷன் என்னன்னா ஜாப்பனீஸ் ஃபுட்டா இருக்க சூஷி. வந்து இவங்க நிறையவே சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுல 10 இருக்கு. அதை வந்து ஸ்டார்டிங்ல சாப்பிடும் போது எல்லாருமே ஸ்லோவா இருக்காங்க. ஆனா போக அதை ஸ்பீடா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தடியா இருக்க பர்சனும் அப்படியே வாயில அப்புறம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்களும் சாப்பிட ஆரம்பிக்க. இந்த சைடு நானும் எல்லாத்தையுமே சம வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் நல்லா ஊத்து பார்த்தா தான் தெரியுது அவ சாப்பிடல, அப்படியே முழுங்குறா. இதை வந்து யாருமே வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த கொரில்லா டீமாலையும் ஒரு கட்டத்துல சாப்பிடவே முடியல. இதே மாதிரி தான் கடைசியில நானுக்கும் சரி அந்த தடியா இருக்கிற அந்த பர்சனுக்கும் சரி ஒரு சூஷி தான் இருக்கு. அந்த தடியா இருக்க பர்சன் ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டுறான். நானும் அதை சரியா சாப்பிட முடியல. என்னோட வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, விட்டா நான் இங்கே வாமிட் பண்றேன்னு நினைக்கிறேன். இதனால அவ சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நானும் நீ வந்து எங்க போற, ஒரு அனிமல் எப்போ அது ஆபத்துல இருக்குன்னு தெரியுதோ அப்பதான் அதால எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ அதே விஷயத்த நானும் பண்ண போறேன். ஏன்னா அப்பதான் என்னால இதை சாப்பிட முடியும். இப்போ ஒரு கட்டத்துல ஹைட்டுக்கு போயிடறா. அங்க போய் நின்று அதை சாப்பிடலாம் ட்ரை பண்றா. எனக்கு இப்பதான் புரியுது, அதாவது நானோக்கு ஹைட்னா பயம், இதை வச்சு அவ சாப்பிடுவா போல. அங்க எல்லாருமே நானோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவ மேல போயிட்டு அப்படியே சாப்பிட்டறா. அவ மேல ஏறிட்டா, இருந்தாலும் அவளுக்கு கீழே இறங்க தெரியலையா. இதை பார்த்தோன்னே அங்க ரெண்டாரம் வந்து காப்பாத்துறான். இதே மாதிரி தான் அங்க அடுத்த போட்டியும் ஆரம்பிக்குது. அடுத்த போட்டியில ரொம்ப காரமா இருக்க பொருளை அவங்க சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதை அவங்களால சாப்பிடவே முடியல. இருந்தாலும் ரெண்டாரோட டீம் தான் அங்க ஜெயிக்குது. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸும் கேக்குது. ஸ்பைசஸோட டீட்டெயில நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க மாங்கல பாத்துக்கலாம். ஒரு போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த போட்டியில இவங்க நிறையவே கேக்க சாப்பிடுற மாதிரி இருக்கு. செங்கோ தான் நிறையவே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்பதான் ஹக்காரிக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுல நிறையவே சுகர் இருக்கனால அவங்களோட வெயிட் அது வந்து கூடி போகும். இதனால எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட வெயிட் ரொம்ப அதிகரிக்கும்ல.
இந்தாவும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடா. ஆமா நீங்க என்ன முட்டாளா? உங்களோட வெயிட் என்ன, உங்களோட செஸ்டோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே தான் ஏறும், அதனால சாப்பிடுங்க. இதே ஒரு மோட்டிவேஷனா வச்சு அவங்களோட பட்டோட சைஸையும் மேல இருக்க சைஸையும் அவங்க ஏத்த பாக்குறாங்க. அப்பதான் ரெண்டாரவை இன்னமும் அவங்களால செடியூஸ் பண்ண முடியும். சோ இதே மாதிரி அவங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. அங்க எல்லாரையுமே அவன் பாராட்டுறான். நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவலு. எல்லா கேர்ள் ஃபிரெண்ட்ஸும் உண்மையிலேயே மல்டி டேலண்டடா இருக்காங்க. அங்க பின்னாடி அந்த கொரில்லா டீம்ல இருக்க அந்த லேடியும் வந்து கேக்குது, அம்மா உங்களால எப்படி எல்லாத்தையும் சாப்பிட முடிஞ்சது? ஏன்னா நீங்க காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் காப்பி எல்லாம் பண்ணல, நாங்க ஒன்னும் தனித்தனியா வேலையை செய்யல, நாங்க எல்லாருமே ஒண்ணுதான், அதாவது நாங்க எல்லாருமே பவர் ஆஃப் லவ். இதெல்லாம் பாக்குற அவளுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே அங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா. தடவி விட்டு இருக்காங்க. ஆமா எவ்வளவு நேரத்துக்கு நீ இதே மாதிரி பண்ண போற? நாங்க எல்லாருமே நிறைய சாப்பிட்டனால எங்களோட டாமியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால இப்படி நாங்க பண்ணினே தான் கொஞ்சமாச்சு பெட்டரா ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் அங்க ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அந்த சென்கோ, கொரில்லா லேடி, குரோமி அவங்க 3 பேருமே இருக்காங்க. குரோமி எங்களை மன்னிச்சிரு, எங்களால சாப்பிட முடியாது, ஒன்னும் உங்ககிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்கல, நீங்களா தான் எவ்வளவு தூரம் வந்தீங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. சென்கோவும் குரோமி வந்து அங்க பயங்கரமா சாப்பிடுறாங்க. கட்டத்துல அந்த கொரில்லா பொண்ணு அவளால சாப்பிடவே முடியல, அவ அப்படியே ஒரு மாதிரி ஆயிரா. இதனால அங்க சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாருமே வராங்களா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு சொல்றா, ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், உங்களாலையும் இதுல கலந்துக்க முடியும், இதுக்காக சப்போர்ட் பண்றன்னு பேர்ல அவங்க கலந்துக்கிறாங்களா. ஆனா கடைசியில அவங்களோட நிலைமை ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி ஆயிடுது. இந்த சைடு கடைசியா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமா சாப்பிடுறாங்க. அங்க இப்பதான் சென்கோவை பத்தியே சொல்றாங்க. சென்கோக்குள்ள இருக்கிறது ஒரு சாதாரணமான மனுஷன் தான், அவன் உண்மையிலேயே ஒரு ரோபோட் மாதிரி தான். அவன் வயித்தாண்ட ஒரு டேங்க் வச்சிருக்கான், வழியா இவன் சாப்பிடுறது எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுக்க முடியுமா. வெளியில இருந்து சாப்பிடுற மாதிரி நடிச்சாலே போதும், இவனால அசால்ட்டா ஜெயிக்க முடியும். ஆனா அந்த பொண்ணு நிறையவே சாப்பிடறா. ஆனா இதுக்காக ஒண்ணு நான் விட்டு கொடுக்க போதில்ல. இதே மாதிரி அவங்க 2 பேரும் 11th பவுலையும் கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல குரோமியெல்லாம் அங்க சாப்பிட முடியல, அவளோட வயிறே ஃபுல்லா இருக்கு. நல்ல ஃபைட் தான், இருந்தாலும் இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ தோத்து போக போற. அவங்கள நம்பி இருக்கணும். ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட அவங்க எனக்காக நிறைய விஷயத்த பண்ணாங்க. அதே மாதிரி ரெண்டாரோ ஸ்டார்டிங்லேயே சொன்னா, அப்போ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இப்போ என்னால நிறையவே ராமின்ஸை சாப்பிட்டுருக்க முடியும், எல்லாமே என்னோட தப்பு தான். இப்படி அவங்க சொல்லும் போதே அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. சீக்கிரம் பவுல கொண்டு வாங்க. என்னது நீங்களா? நீங்க வந்து கலந்துக்கினா உங்களோட வயிறு என்ன ஆகும்? இல்ல நாங்க வந்து உனக்காக ஃபைட் பண்றோம், அதாவது நீ எங்களோட ஃப்ரெண்டுக்காக நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா என்ன? ஆமா நீ வந்து என் பக்கம் இருக்கும் போது நான் எப்பயுமே தைரியமா இருந்தேன், இதுதான் ஒரு அம்மாவா இருந்து நான் இதை கூட பண்ண மாட்டேனா என்ன? சாப்பிடும் போதே ரெண்டாரவும் சொல்றான், இதான் பவர் ஆஃப் லவ், நம்ம கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம். இது ஒன்றே பழைய நானா இருந்தா கண்டிப்பா இது ஒரு மீனிங்லெஸ் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருப்பேன். ஆனா இது ஒன்றும் பழைய நான் இல்ல, இது ஒன்றும் மீனிங்லெஸ்ஸும் இல்ல. எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க, என்ன திரும்பவும் ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. வந்து கண்டிப்பா இப்போ நான் பண்ணதான் போறேன். அப்புறம் அவங்க போட்டி திரும்ப ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. செங்கோவோட வயிறே ரொம்பிது, அதாவது அவன் வச்சிருந்த டேங்க் ஃபுல்லா இது. அதனால செங்கோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, என் கிட்ட தான் என்னோட வயிறு இருக்கும்போது நான் எதுக்கு நான் கவலை பண்ணும். அதனால அவன் அவனோட வாய் வழியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே மயக்கமான நிலைமையில இருக்காங்க. அங்க கடைசியில சென்கோவும் குருமியும் தான் இருக்காங்க. இதுல யாரு கடைசியா அதை வாயில வச்சு முழுங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. ஆனா அதுக்குள்ள ரெண்டாரோ வந்து தடுக்கிறான். பண்ணு, நான் சொல்றதை இதை பண்ணு. இதே மாதிரி அவ பண்றா. இவங்க 2 பேருமே ஒரே டைம்ல முழுங்குறாங்க. ஆனா அவனால அதை சாப்பிட முடியல. அப்படியே அவன் வெளியில துப்பிடுறான். உன்னால எப்படா அப்படி சாப்பிட முடியுது? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்தா நான் வந்து அதை கண்டிப்பா தூக்கி போட மாட்டேன், கண்டிப்பா நான் எதுவும் இருந்தாலும் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருந்தா அதுக்கு நான் எந்த போறதே மேலு. இந்த மாதிரி தான் அங்க ரெண்டாரோட டீம் தான் ஜெயிக்குது. அவங்களுக்கான பரிசும் கிடைக்குதா. குருமி அவ்வளவு சந்தோஷமாவரா, என்னை மன்னிச்சிருங்க, வந்து ரூடா இருந்துட்டேன், நான் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது உங்களை, அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அங்க எல்லாருமே சந்தோஷமா அது எல்லாத்தையுமே தராங்க. இங்கே இந்த காம்படிஷனும் முடியுது. இதுக்கப்புறம் அவன் தனியா குரோமிய மீட் பண்றான். அங்க குரோமிய சொல்றான், உன்னாலதான் நான் எல்லாரு கூடயும் கேங்கா இருந்து நிறைய விஷயத்த பண்ண, இதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லா விஷயமும் நல்லா போச்சு. நீ வந்து கடைசியில சொன்னல, பிராமிஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே நீ டேஸ்ட் பண்ணுவ அப்படின்னு சொன்னல, கிட்டவா. அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க குரோமிய சொல்றா, ஓ இதோட டேஸ்ட் வந்து இப்படிதான் இருக்குமா, நான் இதை தொடர்ந்து பழக்கமாக்குறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் நான் ஒன்னும் குழம்போ இல்ல சைட் டிஷோ இல்ல என்ன பழக்கமாக்குறதுக்கு. இப்காரியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க போகும்போதே சொல்றாங்க, நான் ஒரு பெரிய கிளாஸ்ல பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அம்மா என்னை வந்து நல்லா வளர்த்தாங்க. அதே மாதிரி மத்தவங்களை கம்பேர் பண்ணா எனக்கு வந்து அவங்க நிறையவே மரியாதை தந்தாங்க, அதனாலதான். ஆனா இப்ப பாருங்க, உங்க எல்லாருக்காகவும் நான் பேபி கிளாத்ஸை ரெடி பண்ணிருக்கேன், எனக்காக நீங்க போடுவீங்களா? இவங்க வந்து இப்படிதான் சில டைம் இப்படி நடந்துப்பாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஹைஜோவை பார்த்தா ரொம்ப ஆர்வமாயி அதை போட ட்ரை பண்றான். அப்பதான் அங்க சயின்டிஸ்ட் போனே சொல்றான், நீங்க ஒன்னும் அவளைக்கும் அவசரப்பட தேவையில்ல, கிட்ட அதுக்கான ஒரு ட்ரக் இருக்கு, நம்ம இதை குடிச்சா நம்ம வந்து ஒரு குழந்தையா மாடுவோம். அதே மாதிரி நீங்க ஒன்னும் கவலையும் பட தேவையில்ல, நம்மளால திரும்பவும் பழையபடியும் மாற முடியும். ஆனா குழந்தையா மாறின சில பல செகண்ட்ஸ்லயே நீங்க ரிவர்ஸ் ஆகிற மெடிசனை கொடுக்கவே கூடாது. இன்னவருக்குள்ள கொடுத்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அப்படின்னா நான் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். இப்படி இவங்க சண்டை போடும் போது அங்க ஹக்காரி கத்தி சொல்றான், இங்க பண்றதெல்லாம் சரிதானா, நீங்க வந்து மத்தவங்களை பத்தியும் யோசிச்சு பார்க்கணும், முக்கியமா என்ன பத்தி. ஆனா அவங்க அம்மாக்கு அதை பத்திலாம் அவளுக்கும் கவலையே இல்ல. அவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து உன்னோட அம்மா. அப்படி இவங்க பேசும்போது அங்க பின்னாடி ஒரு பூனை வருமா, அது மேல அந்த மெடிசனை போட போய் அங்க கீழே வந்தது. இதனால அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சின்ன பேபியா மாறிடுறாங்க. அவங்களுக்கும் வேற வழி தெரியல, இவங்க தான் அங்க பாத்துக்கிற
மாதிரியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் கிளாத்ஸை மாத்தி விடுறாங்க. மாத்தி விட்டக்கப்புறம் அங்க ஹைஜோவும் சொல்றான், இவங்கள பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே எவ்வளவு கியூட்டா இருக்காங்க, இவள பாருங்க, இவ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கா, இங்க ஒண்டி இல்ல அங்க ஏஞ்சல், சைட்ல ஏஞ்சல், பக்கத்துல ஏஞ்சல். இது பார்த்து அவன் ஒரு மாதிரி ஆகுறான். இந்த சைடு அங்க சுசுகாவும் வரும்போது இவனோட மூஞ்ச பார்த்து அப்படியே அவ பயந்து போயிடறான். ஏன்னா இவங்களோட குரல் அது வந்து ரொம்ப லவுடா இருக்கு. பேபியா மானக்கு அப்புறம் 1 ஹவருக்குள்ளேயே மெடிசன் குத்தா அது வேற ஒரு ஆபத்தா இருக்குமா. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க ஹக்காரிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து ஒரு பெரிய தொல்லையா அமையுது. யாருமே அங்க ஒழுங்கா இல்ல, எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க. இதே மாதிரி தான் இங்க இவங்களை பாத்துக்கலான்னு போனா அங்க வந்து நானும் அப்படியே வெளில போக பாக்குறேன். அணுவை பிடிக்க போனா இந்த சைடு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தெரியாதனமா அதையே குடிக்க போறா. அதை குடிச்சா அவ்வளவுதான், அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா அமையும். வேலை ஹைஜோ வந்து இதே மாதிரி காப்பாத்துறான். இந்த சைடு ஹக்காரியா அவங்க 2 பேரும் பயங்கரமா தொல்லை பண்றாங்க. அங்க ஹக்காரி இதனால ரொம்ப கோமாய் கத்தி விட்டுறா. அங்க இதனால அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. இது பார்த்தாதுன்னு ஹக்காரியோட அம்மா வேற முடிய பூச்சி இழுக்கிறாங்க. அம்மா இப்போ நீங்க வேறையா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்க கூட வரேன் விளையாடுறதுக்கு. ஆனா அப்புறம் தான் நம்ம ஹக்காரிக்கு புரியுது அவங்க ஒன்னும் விளையாடுறதுக்கு வரல, அவங்க தடை விட்டு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே இதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அங்க விழ போவாங்களா. நல்ல வேலை ஹைஜோ வந்து பிடிக்கிறான். இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிற ஹைஜோவும் அங்க திரும்ப விழுந்து வர்றான். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போது இதே மாதிரி அங்க சாயந்தரமும் ஆகுது. இவங்களை பாரு எவ்வளவு கியூட்டா இருக்காங்க, விளையாடி அப்படியே தூங்கிட்டாங்க. ஆனா அங்க ஹைஜோவோட மூஞ்சி தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன்னா அவன் விழுந்து அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கணும், ஏன்னா உன்னோட மூஞ்சி ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் குழந்தைய வச்சுன்னு இருக்கும்போதே அங்க ஹக்காரி சொல்றா, குழந்தைய வளர்க்கறது அது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு பேரண்டா. ஆமா, உண்மையை சொன்னா நீ வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது நீ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவும் அம்மாவோட ஒரு ஏஞ்சலாவும் இருந்திருக்க. ஆமா, இதே விஷயத்த எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போது இந்த விஷயத்தெல்லாம் தான் அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போது எல்லாருமே நார்மலா மாறுறாங்க. மாறின கொஞ்ச நேரத்திலேயே ஹக்காரியோட அம்மா அங்க தேம்பி அழுகுறாங்க. வந்து அந்த அழகான குழந்தைகளை பார்க்கவே இல்லை, நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கும் மேல நான் மாறினக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணனா நான் மிஸ் பண்ணிட்டேன், எதையுமே நான் பார்க்கல. அங்க பின்னாடியே ஹக்காரியும் கூப்பிடுறான், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து அப்ப புரியல, எல்லா விஷயமும் இப்பதான் புரியுது. நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கிற, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டேன்ல. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து என்னதான் ஒரு சின்ன குழந்தையா மாறி இருந்தாலும் நீங்க அம்மாவா என்னென்ன விஷயத்த பண்ணீங்களோ அதே விஷயத்த தான் அங்கேயே பண்ணீங்க. நீங்க என்ன வளர்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோக்கும் டைமும் இல்லை, நீங்க ஃப்ரீயாவும் இருந்ததில்ல. நம்ம ரெண்டாரோ ஹைஜோவை மீட் பண்ணீங்களோ இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க இப்போ ரொம்ப ஃப்ரீயாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கீங்க. அதனால பழையபடி நீங்க வந்து எதையும் மிஸ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணலாம். கேட்கும் போது அவங்க அம்மாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். பின்னாடியே அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றேன், என்கிட்ட இன்னமும் அந்த டானிக் இருக்கு. ஓ அப்படியா, அப்பனா நான் எல்லாருமே திரும்பவும் ஒரு குழந்தைய பார்க்க ஆசைப்படுறேன். நான் உங்களோட டைப்பஸை மாத்தது நிறைய விஷயத்த நான் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஹக்காரியும் அவங்க மத்தவங்களும் ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கப்புறம் அங்க குக்கீஸ் சாப்பிடும் போது குசரியோட கண்களை பார்த்து அவ பாராட்டுறா, உன்னோட கண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி அங்க ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து அவங்க பாராட்டுறாங்க. அங்க ஹைஜோவும் எல்லாத்துக்கும் ஆமான்னு மண்டியாட்டுறான். இதே மாதிரி தான் அங்க வந்து சைட்லயே அந்த மெய்டு பொண்ணு இருக்குமா, அதை பார்த்து அங்க ஹக்காரியோட அம்மாவும் சொல்றாங்க, இவங்களோட கண்ணை பார்க்கணுமே, இவங்களோட கண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது அவங்களோட கண்ணா, நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவங்க வந்து மூடிதான் வச்சிருக்காங்க, அது எப்படி இருக்கும், இதுவா அது ஒரு ரெயின்போவோட கலர்ல இருக்கும். அதை கேட்டோடனே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. அங்க எல்லாருமே கேட்கறாங்க அங்க வந்து பார்க்கணும். ஹக்காரியோட அம்மாவும் பார்க்கணும்னு சொன்னனால அங்க வந்து அவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களோட கண்ணை அவங்களால திறக்கவே முடியல. ஏன்னா அவங்க ஸ்மைல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சா, அதே மாதிரி இவங்க கண்ணையும் திறக்கலையா. அதனால என்னோட கண் அப்படியே ஜாம் ஆன மாதிரி இருக்கு. அதனால என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை பண்ண முடியல, நான் வேணா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்படி இவ ஓடி போதை பார்த்து அவங்க 2 பேரும் கத்துறாங்க, இல்ல நீங்க வந்து அதுக்குன்னு கண்ணெல்லாம் வெட்டக்கூடாது. நல்ல வேலை இவங்க அப்படி சொன்னனால அவங்க அப்படியே நிக்கிறாங்க. அங்க அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு கேக்குறா, அப்பனா இவங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் குசூரிக்கு அங்க புரியாத விஷயம் என்னன்னா, இவங்களால பார்க்க முடியலனா வந்து எப்படி வாழ்றாங்க, இதெல்லாம் நான் மாங்கால முடி தான் பாத்திருக்கேன். திடீர்னு ஒரு பூவோட பாட்டு வந்து வில்லான்னு வருமா, அதுக்குள்ள ஹைஜோவை காப்பாத்துறாங்க. இல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க, அதை விடுங்க, இதை வந்து யாரு இங்க தூக்கி அடிச்சா அதை கண்டுபிடிங்க. ஆனா அவங்களுக்கு இன்னமும் தெரியல. அங்க சுசுகா வந்து பயமுத்த ட்ரை பண்றா, இருந்தாலும் அவங்க கண்ணியே திறக்கல. இதை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்குமா. அவங்க அம்மாக்கு அங்க மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது. சைடு அங்க நானும் ஒரு கத்தி ஏத்துன்னு வந்து அப்படியே குத்துறா. இதனால அவங்க பயந்து போய் கண்ணை திறப்பாங்கன்னு பார்த்தா அங்க கண்ணை ஒண்டி அவங்க திறக்கவே இல்லை. ஒரு மெய்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாஸ்டருக்கு லாயலிட்டியா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா உண்மையை சொன்னா நானும் வந்து அப்படி பண்ணல, ஏன்னா நானும் கரெக்டான டைம்ல கத்திய உள்ள வச்சுட்டா. அங்க சுசுகா இதனால ரொம்ப பயந்து போயிடுவாளா. அங்க இதை பார்த்து நம்ம ஹைஜோ தான் அங்க சமாதானமே பத்துறான். இந்த சைடு அங்க குசூரியும் சொல்றான், என்ன நீங்க ஒரு கண்ணை உங்களால திறக்க வைக்க முடியல, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இந்தாங்க இதை வந்து சாப்பிடுங்க. அவங்க அதே மாதிரி சாப்பிட, ஆனா அவங்களோட கண்ணு அங்க திறக்கவே இல்லை. என்ன இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், இதை கண்டிப்பா சாப்பிட்டு யாரா இருந்தாலும் அவங்களோட கண்ணை திறக்க தான் செய்வாங்க. ஆனா இவங்க வந்து அவங்களோட கண்ணியை திறக்கவே இல்லை. என்னதான் அது ரொம்ப ருசியா இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட கண்ணியை திறக்கல. சைடு இதெல்லாம் கேட்கும் போது அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு ஒரு ட்ரக் ஏத்துன்னு வரா. அப்படின்னா நம்ம மூஞ்ச வேணா மெல் பண்ணிடலாமா, ஆனா அதுவும் அங்க வேலைக்காவல. அங்க ஹைஜோவும் சொல்றான், இப்போ வந்து நம்ம கிட்ட
வேற வழி இல்ல. கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஃபுட்டை கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாய் அவங்களோட கண்ணை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து பிடிக்கும்னா மாஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அதுதான். ஹக்காரியோட அம்மா கிட்ட அவங்க கேக்குறாங்க, உங்களை வந்து எந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக்குது? ஹைஜோ கூட இருக்கிற விஷயத்த தான் அவங்க அப்படி சொல்றாங்க. ஹக்காரி நம்ம இந்தா வச்சு அங்க ட்ரை பண்றா, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாவாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறா. இந்தா கிட்ட போகும்போது ஹக்காரி மேல என்ன ஸ்மெல் அடிக்குதோ அதே ஸ்மெல்லு தான் அடிக்குதா. அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதுக்கு போயிடறாங்க. அதுக்குள்ள ஹக்காரி அப்படியே தள்ளி விட்டுறா. நான் வந்து பண்ண வேண்டியதான் சொன்னேன், உண்மையிலேயே நீ பண்ணக்கூடாது. அங்க ஹைஜோவும் சொல்றான், நீ வந்து அதுக்குன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. இதெல்லாம் கேட்டாவ இன்னமும் ஒத்தப்படுறா. இந்த சைடு அங்க அவங்க அம்மாவும் ரொம்ப ஒத்தப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமா போச்சு, ஆனா அதுக்குள்ள அது நடக்காம போயிடுச்சு. அதனால அங்க மொத்த பொண்ணுங்க தான் வந்து அமைதியாக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்க வந்து இருக்கோம். இந்த சைடு இதெல்லாம் பார்க்கும்போது அங்க ஹைஜோவும் யோசிக்கிறான், வந்து என்னோட ஜாப், அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு விஷயத்த நான் நிறைவேற்றணும். இது கூட நான் பண்ணலன்னா எப்படி? இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை. அதாவது நம்ம அவங்கள சிரிக்க வைக்கலாம். நான் பார்த்துருக்கேன், சில பேர் சிரிக்கும் போது அவங்களோட கண்ணை தொந்து தான் பயங்கரமா சிரிப்பாங்க. அது படி பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு ஹைஜோ ஒரு ஜோக்கையும் அவங்க சொல்றான். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவன் ஒரு டீசரை பார்த்திருப்பான். அதுல வந்து டொரோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வருமா, அதை வந்து ஆளு சொல்றான். அதை நீங்களே கேளுங்க. இதை கேட்டவனே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பது. அங்க ஒரு கட்டத்துல ஹைஜோவும் சொல்றான், வந்து நான் உண்மையிலேயே சொல்ல, என்ன ட்விஸ்ட்னா இதை சொன்னது ஹக்காரியோட அம்மா தான். இதை கேட்டவனே அவங்க சிரிக்கும் போதே தெரியாதனமா கண்ணையே தோந்துறாங்க. 2 பேரும் கண்ணோட கண்ணு பார்க்கும் போது இவங்க 2 பேரும் சோல்மேட்டா அமைறாங்க. மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா அவங்களோட கண்ணு அது எப்படி இருந்துச்சு? ஆனா நம்ம ஹைஜோ அதே ஷாக்ல இன்னமும் இருக்கான். அதுவா, நான் வந்து பார்த்தேன், அது உண்மையிலேயே ஒரு ரெயின்போ மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப லாயலா இருக்காங்க. அவங்க சொல்லாம இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க போல. நான் அவங்களுக்காக கூட இவங்க எதுவுமே பண்றது இல்ல. அவங்க மெய்டோட கண்ணை பார்த்து குசுரியும் சொல்றான், அது வந்து உண்மையிலேயே அழகா இருந்தது. அதே மாதிரி அங்க மெய்டை பார்த்தா மெய்டு வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்களா. ஹக்காரியோட அம்மாவும் இப்பதான் சொல்றாங்க, அப்பனா என்ன ஹைஜோவோட அழகான முகத்தை பார்த்து நீங்க விழுந்துட்டீங்களா என்ன லவ்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படி விழுந்தாலும் கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா மாஸ்டர் நீங்க வந்து லவ்ல இருக்கீங்க அவரு கூட. அப்படி இருக்கும்போது நான் அதை கண்டிப்பா விரும்ப மாட்டேன், நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். அதனால என்னோட உயிரே போனாலும் சரி. இல்ல நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, உன்னோட ஃபீலிங்ஸை நீ வெளிப்படையா வெளிப்படுத்தணும். இதுக்கு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றான், ஆமா அவங்களோட கண்ணு உண்மையிலேயே அழகா இருக்கு, அவங்க நம்மளோட ஃபேமிலியில வரணும், உங்களோட நம்ம 2 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியா இருக்கணும். அப்படியா? அப்ப மாஸ்டரே சொல்லும் போது நான் வந்து கேட்கிறேன், ஹைஜோ நீங்க வந்து என்ன வெளியில கொண்டு போவீங்களா? நான் வந்து உங்க கூடவே உங்களுக்கு ஒரு துணையா இருப்பேன். இது கேட்கும் போது அங்க ஹைஜோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஹைஜோக்கு திரும்ப ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. இப்ப அங்க மெய்டும் ஹைஜோவை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க மெய்டு வந்து கேட்டிருப்பாங்க, நாங்க 2 பேருமே டேட்டுக்கு போகலாமான்னு. ஆனா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா நாளையில இருந்து ஹைஜோக்கு ஒரு மெய்டா இருக்கலாம். இதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. அங்க போற வழியிலேயே அவன் வந்து கேட்கிறான், வந்து என்ன விஷயம் பிடிக்கும்? எனக்கு ஹஹாரி அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு, அங்க வேணா நான் அவங்கள கொண்டு போறேன். ஆனா அவங்களோட மூடு சடனா மாற அவங்க திரும்பவும் வண்டி எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சரி, இந்த மாதிரி இவங்களுக்கு என்னதான் பிடிக்கும்? அதாவது ஃபுட்டு, ஏதாச்சும் இடம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, அப்படின்னு எனக்கு எதுவும் இல்ல. இதனால அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க செரி பிளவுசம்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. சரி, நம்ம வந்து இந்த இடத்துல என்ன சாப்பிடலாம்? கவலைப்படாதீங்க, நீங்க கேட்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதை கேட்டோன்னே அவன் வந்து வீட்டு சாமியில கேட்கறான். நான் அப்பதான் இவங்களால இந்த இடத்துல அதை பண்ண முடியாதுல. அவங்க பார்த்தா இது ஒத்துக்கிறாங்க. அட, நீங்க ஒத்துக்குனீங்களா? அப்பனா எனக்கு ஒரே நிமிஷத்துல நீங்க சீக்கிரமா கொண்டு வரணும். கண்டிப்பா. என்னது, இதையும் ஒத்துக்குனாங்களா? நெக்ஸ்ட் சீன்லயே அவங்க சம வேகமா ஃபுட்டையும் கொண்டு வராங்க. இதை பார்த்து ஹைஜோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இது? அதாவது நீங்க டைம் மிஷின் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா என்ன? எப்படி உங்களால இதை பண்ண முடிஞ்சது? இது வீட்டுல சமைச்ச சாப்பாடா? இது வீட்டுல சமைச்சதுதான். நான் காலையில ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணனா, அதனால என்னோட கைப்பட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் இப்படி செஞ்சேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா இதை பார்க்கும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மெய்டு வந்து இவனுக்காக எவ்வளவு விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய கைண்ட்னஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்க செஞ்ச சமையல அவன் சாப்பிட்டு பார்க்கறான். அதுல இருக்க எக்கு அதெல்லாம் சும்மா அப்படி அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இது வந்து என்னோட ஃபேவரட் டிஷ்ஷா இருக்கு தெரியுமா? ஆமா, இதை பத்தி ஹஹாரி மேம் கிட்ட நான் எல்லாத்தையுமே கேட்டேன். அவங்க வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க. எனக்காக நீங்க எவ்வளவு விஷயத்த பண்ணீங்களா? எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் உங்களால கிடைக்குது. இதுக்கப்புறம் அவன் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான். அந்த மரமும் அவ்வளோ அழகா இருக்கு. அங்க மெய்டு பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுனே இருக்காங்களா. இதை பார்த்து அவன் கேட்கறான், ஆமா என்ன விஷயம் மெய்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா? அவங்கள பார்க்க காலையில இருந்தே நீங்க வேலை செய்யற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம். அதுவா, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்களா? அது என்னவா இருந்தாலும் சரி. இதை கேட்டோடனே ஹைஜோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அவ கேட்டது என்ன வேணாலும் பண்ணலான்னு. அங்க பின்னாடியே ஒரு வாய்ஸ் ஓவரும் கேக்குது. இந்த மாதிரி டைம்ல எங்கான பையன் கிட்ட இப்படி கேட்டா, அதாவது அவன் என்னதான் யோசிப்பான்? அவனோட மண்டை முழுக்க அப்படியும் தான் யோசனை இருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சடனா அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அங்க ஒரு கட்டை கிடக்கும், அதை அவன் கொண்டு வர சொல்றான். அதையும் அவங்க கொண்டு வராங்க. ஆமா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும்? வேற ஏதாச்சும் கொண்டு வரணுமா உங்களுக்காக? அட,
நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி பண்ணா ஒரு நாய்க்குட்டிக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஆயிடும், அப்படிலாம் பண்ணவே கூடாது, அது ஒரு தப்பான விஷயம், அப்படி பண்றதுக்கு நான் செத்து போயிடலாம், ஆனா என்னால இப்படி பண்ண முடியல, நீங்க வந்து இந்த கட்டையை தூக்கி போடுங்க, நான் வந்து கொண்டு வரேன். அதே மாதிரி அவ பண்றா, அங்க அவனும் கொண்டு வரானா, வந்து இப்படி பண்ணா அவங்கள நாய்க்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாத மாதிரியும் ஆச்சு. ஆமா ஹைஜோ, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹைஜோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் கொடுங்க, நான் வந்து பண்றேன். ஆனா ஹைஜோ அங்க கேக்குறான், ஆமா நீங்க வந்து எதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, அதாவது ஆர்டர் கொடுத்தவனே பண்றதுக்கு உங்களுக்குன்னு சில பல விஷயம் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்காக நீங்களும் பண்ணல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அந்த அளவுக்கு ஒத்து இல்ல, எனக்கு வந்து ஹஹாரி மேமும் நீங்களும் தான் எல்லாம், நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், நீங்க வந்து என்னோட ஆர்டர் அப்படி கேட்பீங்கன்னா கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், அப்படின்னா நான் சொல்றதை இதுக்கு மேல நீங்க பண்ணணும், அதாவது இதுக்கு மேலேயும் நீங்க எனக்கு யூஸா இருக்க கூடாது, சரி இதுதான் உங்களோட ஆசைனா நான் அதே மாதிரி பண்றேன். உங்க பக்கத்திலேயே அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, இதை பார்த்து அவன் சொல்றான், இங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, சரி அப்ப நான் சைடா நிக்கிறேன், அங்க நிக்கும் போது நீங்க வந்து ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, திரும்பவும் நீங்க எனக்கு யூஸ் ஆகுறீங்க, சரி நான் வந்து உங்க பின்னாடி நிக்கிறேன், இந்த வாட்டி உங்களுக்கு நான் தெரிய மாட்டேன், ஆனா நீங்க நிக்கிறனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, இப்பயும் நீங்க எனக்கு யூஸ் ஆகுறீங்க, சரி இது வந்து போதுமா, நீங்க அப்படி நின்னா என்ன தூரத்துல இருந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, சரி இது வந்து போதுமா, இல்ல நீங்க வந்து ரொம்ப கியூட்டா அப்படி பாக்குறீங்க, அதனால எனக்கு ஒரு விதமா இருக்கு, சரி அப்பனா என்கிட்ட வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஹஹாரி கிட்ட போய் நிக்கிறாங்களா, ஹஹாரி வந்து கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு, நீ வந்து எனக்கு மெய்டா அவனுக்கு இருக்கணும்ல, என்ன பிரச்சனை, இதுவா ஒரு சொன்ன ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ண இருக்கேன், என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல, அங்க ஒரு காலம் வந்து அதை பண்ணது ஹைஜோ தான், நீங்க வந்து அங்க நிக்கிறீங்களே அதனால நான் வந்து யோசிக்கிறேன், நான் உங்களை பத்தி யோசிக்கும் போது என்னோட ஹார்ட் பீட் அது இன்னமும் ரைஸ் ஆகுது, இதனால மெய்டுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல, அவங்க அப்படி முழிக்கிறாங்களா, இப்பதான் ஹாரியே கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு, அதுவா நான் என்ன பண்ணாலும் என்னால ஆர்டரையே ஃபாலோ பண்ண முடியல, சரி ஏதோ ஒண்ணு நீ திரும்ப அவங்கிட்டயே போ. இதுக்கப்புறம் அங்க வந்தா இப்பதான் ஹைஜோவே சொல்றான், என்ன பிரச்சனை, அதாவது உங்களால என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ண முடியல, ஆமா நான் என்ன பண்றது, நான் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களோட ஆர்டரை என்னால ஃபாலோ பண்ண முடியல, அப்படின்னா என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அது என்ன வழி, அதாவது என்னோட லைஃபை நான் வந்து என் பண்ண வேண்டியதான் உங்களோட ஆர்டரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆயினே தான் இருக்கேன், இல்ல அப்படி இல்ல இப்பயாச்சும் உனக்கு புரியுதா, நீ இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சர்வ் பண்ற மாதிரி தான், அதாவது உனக்குன்னு ஒரு ஒத்து இருக்கு, நான் இந்த உலகத்துல நீ ஒரு முறையும் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற, அதனால நீ உன்னை குறைச்சி ஒண்டி யோசிக்காத. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, அப்ப ஹஹாரி வந்து தான் காப்பாத்திருப்பா. அங்க வந்து அவளோட லைஃபை பத்தி அவ தப்பா பேசிருப்பா, நீங்க காப்பாத்துறது வேஸ்ட், ஏன்னா என்னோட லைஃபுக்கு எந்த விதமான ஒத்தும் இல்ல, நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லா உயிருக்கும் வேல்யூ இருக்கு, அதனால நீ கவலைப்படாத. நெக்ஸ்ட் சீன்ல இப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரியுது. இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா, நீங்க வந்து என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம், நான் ஒரு மெய்டா இல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நானும் பண்ணுவேன், அது எதுவா இருந்தாலும் நான் ஒரு பாய் ஃப்ரெண்டா உங்களுக்கு பண்ணுவேன். இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இதை வந்து அங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல, உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து தெரியும், அதாவது இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு, அதே தான் இப்பயும் ஆயிருக்கு. மத்தவங்க கிட்டயும் ஹைஜோ கேட்கறான், எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. சரி இந்த எபிசோட்ல ஹைஜோக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, அது ஒரு மெய்டு, அப்பனா ஏன் நம்ம எல்லாருமே மெய்டோட காஸ்டியூம் போடக்கூடாது, நான் இந்த அங்க சுத்தமா விருப்பம் இல்ல. அங்க ஹைஜோவும் சொல்றான், எனக்கு ஆசையா இருக்கு, அதாவது நீங்க எப்படி தெரிவிங்கன்னு. இது கேட்டோன்னே எல்லாருமே போட்டுக்க, அதை பார்த்து அவன் அவ்வளவு சந்தோஷமா வரான். இந்த மாதிரி ஒரு வெல்கமை நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ல ஏகப்பட்ட கோட்டிங்கும் உள்ளுக்குள்ள இருக்கு, அப்படியே ஓடினே இருந்தா இது அழுக்கும் ஆகும் போல. அவங்க அம்மாவும் இப்பதான் ஒரு விஷயமே சொல்றாங்க, நம்ம ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது, ஒரு மெய்டா இப்போ வந்து என்ன வேலைனா உங்களோட ட்ரெஸ் அவங்க அழுக்காக்க கூடாது, அதுக்கு மத்த மெய்ட்ஸ் வந்து உங்க மேல ஷூட் பண்ணுவாங்க, அப்படி யாரு ஃபர்ஸ்ட் அழுக்காக்குறாங்களோ அழுக்காக்காம இருக்கிறவங்க தான் வினரு, உங்களுக்கு ஹைஜோ கிட்ட ஹக்கும் கிஸ்ஸும் கிடைக்குமா. இதை கேட்டோன்னே அவங்க இன்னமும் ஆர்வமா வராங்க. அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. இதுக்காக ஒரு பட்லர் மாதிரி அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்க இப்பதான் அவன் ரூல்ஸை பத்தியே சொல்றான். மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஷூட் பண்ணுவாங்க, அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. இந்த ஷூட் பண்ண அதுல இருந்து அவ ஈஸியாவே தப்பிக்கிறா. ஆனா அவ ஷூட் பண்றதுல இருந்து அவ தப்பிக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துல மாட்டிக்க அங்க லைட்டா தான் மிஸ் ஆகும். அதுக்குள்ள அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தண்ணியை தூக்கி அச்சு விட்டுறா. இதே மாதிரி பின்னாடி மெய்டும் தாக்க அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிராங்க. இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நான் விட்டு வைக்க கூடாது. அங்க அவங்க அம்மாவை தாக்க பின்னாடியே அந்த பொண்ணு வரா. ஆனா அதுக்குள்ளேயே பண்ண தூக்கி போட்டு அவளை தோக்கடிக்கிறாங்க. அங்க இதே மாதிரி நானவும் தாக்க வரா. ஆனா அதுக்குள்ளேயே மெய்டு வந்து காப்பாத்துறாங்க. அங்க நானவும் அந்த டிஸ்டன்ஸையும் தண்ணியோட வேகத்தையும் கால்குலேட் பண்ணி தப்பிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இவ கிட்ட அங்க வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே சைட்ல பாக்குறா. சுசுகாவை பார்த்தோன்னே அவளை தாக்க வரா. சுசுகா கணா பின்னான்னு தாக்க அங்க கடைசியில சுசுகா மாட்டிக்கிறா. சுசுகாவை தாக்கலன்னு போனா யாரோ ஒருத்தங்க இவளோட மண்டியில அச்சறாங்க. அப்புறம் தான் ஹைஜோ சொல்றான், இதை பண்ணதும் வேற யாரும் இல்ல சுசுகா தான். அவ ஸ்டார்டிங்ல அப்படியே தாக்கிருப்பா. இதனால அங்கேயே விழுந்திருக்கு. அதே மாதிரி அவ சைட்ல கணா பின்னன் தாக்குனதுனால அவ மேலேயும் தண்ணி விழுந்திருக்கு. நீங்க ரெண்டு பேருமே அவுட். இதுக்கப்புறம் மிஞ்சிருக்குது அங்க 3 பேர் தான். இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஹக்காரியோட பிளானே. நான் ஹக்காரிக்கு நல்லாவே தெரியும்
மெய்டு வந்து எப்படி அவங்க அம்மாவை காப்பாத்துவாங்கன்னு. நான் வந்து மத்தவங்க எலிமினேட் ஆக வெயிட் பண்ணேன். இப்போ இருக்குது எங்க அம்மா ஒண்டி தான். நான் கொஞ்சோண்டு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலே போதும், எப்படியாச்சும் என்னால ஜெயிக்க முடியும். மெய்டுக்கும் என்ன பண்ணும் தெரியல, அவங்க அப்படியே அவுட் ஆயிடலன்னு பாக்குறாங்களா. அதுக்கு ஹஹாரி விடவே இல்லை, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, நானே அதுக்கு அவுட் ஆயிடுவேன். ஆனா அதுக்குள்ள ஹக்காரி அப்படியே தாக்கிறா. அங்க இதை பார்த்த மெய்டு செம வேகமா வந்து அங்கேயே ஷூட் பண்ணி தோக்கடிக்கிறாங்க. ஆனா அநியாயமா இப்படி எல்லாம் நீ போஸ்ட் கொடுக்க கூடாது, நான் என்ன பண்ண முடியும், நீங்களும் தான் ஸ்டார்டிங்ல ஒரு விதமெல்லாம் போஸ குத்திங்க, அதனால இதெல்லாம் ஒத்துக்கிறது ஆப்வியஸான விஷயம் தான். இதுக்கப்புறம் அவங்க நல்லா பார்க்க மெய்டு மேலேயும் அங்க தண்ணியா இருக்கு. உண்மையை சொன்னா இந்த கேம்ல அங்க யாருமே ஜெயிக்கல. இதை பாக்குற ஹைஜோவும் சொல்றான், அப்படி இதுதான் விஷயம்னா இந்த கேம்ல எல்லாருமே ஜெயிச்ச மாதிரியாச்சு, இங்க எல்லாருமே வேற லெவல் பண்ணிட்டீங்க, இதனால எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி தான் அவன் சொன்ன விஷயத்தையும் நிறைவேற்றுறான். ஆளுக்கு என்ன வாழ்க்கையா, அங்க ஒருத்தங்களுக்கும் கிசையும் ஹக்கையும் கொடுக்க, இதனால அவன் அப்படியே நனைஞ்சு போயிடறான். இதுக்கே எப்படின்னா போக போக என்னென்ன ஆகுமோ. அங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டோரியை பத்தி அவங்க சொல்றாங்க. அதாவது இவங்க தனியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே, அந்த டைம்ல தான் ஹஹாரி வந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு மத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கும் அந்த மெய்டு வந்து கேக்குறா, ஆமா அன்னைக்கு வந்து நீங்க எதுக்கு என்ன காப்பாத்த வந்தீங்க, அது ஆப்வியஸான விஷயம், நீ வந்து ரொம்ப கியூட்டா இருந்த. அதே மாதிரி ஹக்காரி வந்து சொன்னா, உன்னை வந்து என்னோட சைல்ட அடாப்ட் பண்ணிக்கலான்னு. நான் நீ வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி அன்னைக்கு காப்பாத்தினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை காப்பாத்தின விஷயம் அது வந்து ஒரு பெருமை தான். அங்க இப்படி இவங்க சொல்றாங்களா, அங்க மெய்டுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அங்க கட்டி பிடிக்கிறாங்க. ஹஹாரி வந்து வெயிட்டை செக் பண்ண அவங்களோட வெயிட் வந்து ரொம்ப கூடி போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்களே, ஏகப்பட்ட விஷயத்த சாப்பிட்டனால இதே மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு அங்க வெயிட் கூட ஆரம்பிச்சது. ஒரே ஒருத்தங்களை தவிர நம்ம குசுரிக்கு அவளுக்கும் வெயிட் வந்து ஏறவே இல்லை. இதுக்காக அவங்க எல்லாருமே அங்க ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. உண்மையா சொன்னா நீங்க வந்து கியூட்டா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க இதை விடவும் இன்னமும் கியூட்டா மாறணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அதானே. அதுக்கப்புறம் ஹைஜுவா அப்படியே போயின்னு இருப்பானா, அங்க ஒரு பொண்ணும் எல்லாரையுமே அவளோட டீமுக்கு ஜாயின் பண்ண சொல்றா. ஆனா யாருமே வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த பொண்ணை நான் தினமும் பாக்குறேன், இவ எல்லாருக்கிட்டையும் கேட்கறா. ஆனா ஹைஜோவை அந்த பொண்ணு பார்த்த செகண்டே இவங்க ரெண்டு பேரும் சோல்மேட்டா மாறிடுறாங்க. அந்த பொண்ணும் ஹைஜோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கிறா. நீ வந்து என்னோட டீமுக்கு வந்து ஜாயின் பண்றியா, ஆனா நான் ஒரு பையன், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி வியர்டா நான் யோசனை இருக்கேன். இதுக்கப்புறம் தான் அவளையே அவ இன்ட்ரடியூஸ் பண்றா. இவளோட பேரு இக்குவா. ரெண்டு பேருமே பக்கத்து கிளாஸ் தானா. இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்களோட பேஸ்பால் டீம் அடுத்த மேட்ச்ல அவங்க ஜெயிக்கலன்னா அவ்வளவுதானா, கண்டிப்பா இவங்களோட டீம் டிஸ்பேண்ட் பண்றாங்களாம். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இவளுக்குன்னு இப்போ டீம் இல்ல, டோட்டலா இப்போ 9 பேர் தேவைப்படுவாங்கல்ல. இப்போ இன்னமும் உனக்கு எவ்வளவு பேர் வேணும், 8 பேரு. அப்பனா யாருமே இல்லையா அவங்க கூட, இல்ல அப்படி இல்ல எல்லாருமே இருந்தாங்க, நாங்க எல்லாருமே சாம்பியனா மாறணும் அப்படின்னு சபதம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி அமெரிக்காக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அங்க போனக்கப்புறம் நான் ஒண்டிதான் இங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் எல்லாருக்கிட்டையும் நான் ஜாயின் பண்றீங்களான்னு கேக்குறேன். ஆனா தனியா உன்னால என்ன பண்ண முடியும், இல்ல தனியா என்னால எல்லாத்தையும் பண்ண முடியும், நான் கஷ்டப்பட்டா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நான் காலையில சீக்கிரமா வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன், அது கூடவே நான் எல்லாருமே ரெக்ரூட் பண்ண பார்ப்பேன். யாருமே இது வரைக்கும் ஏத்துக்கல, இருந்தாலும் நான் முயற்சியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா நான் வந்து எப்பயுமே பிராக்டிஸ பண்ணிக்கினே இருக்கேன். ஒரு நம்ம கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலனும் நம்மளுக்கு பெருசா வரும். ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மசில்ஸ் நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வலிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா உங்களுக்கு கையெல்லாம் வலிக்காதா, இந்த அளவுக்கு நீங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறீங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அதிகமா ட்ரைனிங் எடுப்பாளா, இதனால அப்படியே அவ கீழே விழுறா. பார்த்து நீ வந்து இந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங்க எடுக்க கூடாது, இல்ல நான் வந்து இன்னமும் ஹார்டா ட்ரெயின் பண்ணும், இது எனக்கு பத்தாது, நான் இன்னமும் வலிய உணர வரைக்கும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். நீ வந்து கவலைப்படாத, என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சதை நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது ஏன் கூட சில பல விஷயத்த உன்னால பண்ண முடியல, அப்படி பண்ணா நீ வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேணாம். இதுக்கு அவ ஒத்துக்கிறா. அங்க பேட்டை கொடுத்து வயிற்றுல தடவி விட சொல்றா. என்னது இந்த மாதிரிலாம் நீ வித்தியாசமா சொன்னா யாரு வந்து உன்னோட டீம்ல ஜாயின் பண்ணுவா. அதுக்கப்புறம் அங்க ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாலையும் பிடிக்கிறா. அப்படிதான் இன்னொன்னு இதே மாதிரி அங்க ஒரு பாலை பிடிச்சு அவ ரொம்ப களைச்சு போகிறா. ட்ரைனிங்க முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு விதமா ஒரு விஷயம் நடக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான விஷயம் இல்ல, அங்க காலை தான் அமுக்கின்னு இருக்கா. போதும் நீ வந்து ரொம்ப களைச்சு போயிருப்ப, இதுல இது வேறையா, இல்ல நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணேன், அதுக்கு காரணம் நீங்க தான் ஹைஜுவோ. அப்படியா, நீ கவலைப்படாத, நம்ம நாளைக்கும் ட்ரெயின் பண்ணலாம். இதை கேட்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு பேஸ்பால்னா அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீன்ல அங்க இதை நினைச்சுதான் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எப்போ ஸ்கூல் முடியும், நம்ம ஹைஜோ கூட எப்போ விளையாட முடியும் அப்படின்னு யோசிக்கிறா. இதுக்கும் மேல ஃபர்ஸ்ட் டைம் நான் அவன் மேல லவ்ல விழுந்திருக்கேன். இப்படி இதை பத்தி யோசனை போகும்போது ஹைஜோ முன்னாடி போறான். ஆனா இதை பார்த்து இவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அங்க நானோட கைய பிடிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவ வெயிட் பண்றா. அங்க ஹைஜோவும் வர, ஹைஜோ நான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நீயும் நானும் வெளியில போலாமா, என்ன மன்னிச்சிரு, ஆனா என்னால முடியாது. ஆல்ரெடி எனக்கு 8 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கும் மேல நான் இப்போ உன்னை சேர்த்தனா இன்னும் என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. என்னது இது இப்படிதான் முடியணுமா, நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆளு அவனே என்னோட இதயத்தை உடைச்சிட்டான். ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வலி இது வந்து எனக்கு புது விதமா இருக்கு.
வலி இது இப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்க்கல, இது ரொம்ப அற்புதமா இருக்கு, எனக்கு தெரியும் இவ இதுக்காக தான் என்கிட்ட கேட்டானு, ஏன்னா அவ ஆல்ரெடி என்ன பார்த்துட்டா, நானும் கூட போய் நான் ஷாக் ஆனேன். ஆனா அவளோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு புரிஞ்சது இந்த மாதிரி அவளுக்கு வலி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஹைஜோ என்ன வேர்க்குது உனக்கு, ஃபீவரா? இதனால அவளோட இதயமே ஓஞ்சி போனாலும் அந்த வலி அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அப்படியே பிரசன்ட்க்கு வந்து அங்க ஹைஜோவும் கேட்கறான், எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு, இருந்தாலும் நீ வேணும்ட்டே தானே கேட்ட, அப்பனா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி இது ரொம்ப எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு நான் கேட்டது, ஏன்னா அப்பதான் எனக்கு அந்த வலியை உணர முடியும்ல. நான் என்னதான் நான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அது உண்மையிலேயே நான் ரிஜெக்ட் பண்ணலான்னு கேட்டா கிடையாது, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணல, என்னோட பதில் அது எஸ் தான். அப்பனா நீங்க சொன்ன அந்த 8 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹாப்பியா வச்சுக்க முடியாது அதெல்லாம் அப்படி இல்ல, என்னால முடிஞ்ச விஷயத்த நான் ட்ரை பண்ணுவேன். நான் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன், அவங்க எல்லாரையுமே கஷ்டப்பட நான் விடவே மாட்டேன். கிட்ட இருக்கிற ஒரு செல் அது காலி ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏன் என்னோட கையையும் காலையும் அவங்க பிச்சை எறிஞ்சாலும் நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், அதனால நான் எந்த போனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஆளோட டெடிகேஷனை பார்த்து அவ வியந்து போறா. நம்ம ஹைஜோ எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறான், அதனால அவ ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருக்கும் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான், எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க இந்தாவும் சொல்றான், உன எபிசோட்ல தான் மெய்டோ வந்தாங்க, அதுக்குள்ள இவங்களா இந்த பொண்ணும் பேஸ்பால் பேட்டை வச்சு பின்னாடியே அடிக்க சொல்றா. வலி அதுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபீல் பண்ண வைங்க, இவ இப்படிதான் வலியும் சஃபரிங்கும் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் அவ அந்த விஷயத்தையே சொல்றான், நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க முன்னாடி நான் மேட்சே இல்ல, உங்களை அப்படி சொல்லக்கூடாது, நீங்க டாம்பாய் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. அங்க அந்த சயின்டிஸ்ட் பொண்ணும் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வலிய உணர வைக்கிறா. இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆவ. இப்பதான் ஹைஜோவே சொல்றான், விஷயம்னா கேர்ள்ஸ் பேஸ்பால் டீம் இது ஒரு டேஞ்சர்ல இருக்கு, இப்போ வர மேட்ச்ல அவங்க ஜெயிக்கலனா அந்த டீமை டிஸ்பேண்ட் பண்றாங்க. இப்போ இதை தடுக்கணும்னா நம்மளோட சேர்மேன் அதாவது ஹஹாரி அவங்க கிட்ட சொன்னாலே போதும்ல, சொல்றது கரெக்ட் தான், ஆனா பணத்தை நான் வீணாக்கணுமா, பூச்சி பாருங்க இதனால பிரச்சனை வரும், ஆல்ரெடி நிறைய கிளப்பை இதே மாதிரி மூடிட்டாங்க சொல்லி இந்த கிளப்பை காப்பாத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான், இது மத்தவங்களுக்கு ஒரு கடுப்பை உண்டாக்கும், அதே மாதிரி இந்த ஸ்கூலோட ஒரு ரெப்புடேஷனை பாதிக்கும், இந்த விஷயம் ஃபியூச்சர் வரைக்கும் பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு கேர் பண்றீங்களா, நீங்க உண்மையிலேயே வேற லெவல் தான், ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரைனிங் எடுத்து எப்படியாச்சும் ஜெயிக்கிறோம். அங்க ஹக்காரியும் கேக்குறா, ஆமா ஹைஜோ நீ அங்க இருப்பல, கண்டிப்பா நான் இல்லாமையா, இதனால எல்லாருக்குமே ஒரு ஐடியா வருது, ஏன்னா அங்க எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணல, இதே ஒரு சாக்கா வச்சு வெயிட்டையும் குறைக்க முடியும், அவங்களால அங்க ஜெயிக்கவும் முடியும், நீங்க 3 பேர் வேணா, இதான் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கான மேட்ச், அட்லீஸ்ட் என்ன ட்ரைனிங்லயாச்சும் சேர்த்துக்க மாட்டீங்களா, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கணும் அவ்வளவுதானே. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நம்ம தான் ஸ்போர்ட்ஸே விளாடுனது இல்லையே, நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும், இந்தா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் டீம் ஒர்க்கும் இருந்தாலே போதும், முக்கியமா நம்ம கிட்ட லவ் இருக்கு, என்டையர் ஃபேமிலியால முடியாத விஷயமே இல்ல, நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். சீன்ல அங்க மேட்சும் ஆரம்பிக்குது, அங்க குசூரி எல்லாம் 2 கிளவுஸ போட்டுன்னு இருக்கா, அங்க ஃபர்ஸ்ட் தோனி பாலை தூக்கி போடணும், ஆனா இந்த ரொம்ப வேகமா போட ஹஹாரியால அதை பிடிக்க முடியல, நீ ஸ்லோவா போடலாம்ல, ஹஹாரியும் ரொம்ப ஸ்லோவா போடுறாங்களா, ஆனா அது ஒரு விதமா தெரியும், பார்க்கும்போது இந்தாக்கு ரொம்ப கடுப்பாகுது, இந்த சம வேகமா தூக்கி போடுறா, இந்த சைடு ஹக்காரி பாலை வித்தியாசமாலாம் பிடிக்கிறா, அதே மாதிரி சயின்டிஸ்ட் போனால அவளுக்கு பாலை சரியா த்ரோ பண்ண முடியல, அதே மாதிரி குசூரி அவளுக்கு பார்த்தா அந்த பாலை பார்க்கும்போது சாப்பாடு மாதிரி தெரியுது, அதுக்காக பயமா இருக்குமா, இதனால அங்க ஒட்டி விடுறாங்க, அதே மாதிரி தான் அங்க பாலை தூக்கி போடுறேன்னு ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ண இருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதாவது பேட்டை நம்ம வீசணும், இதுக்கும் அதே மாதிரி தான் போன வாட்டி பண்ண மாதிரியே ரொம்ப வித்தியாசமா எது பண்றாங்க. ஏன் சயின்டிஸ்ட் பொண்ணு அவ பார்த்தா ஜோரோட ஃபேன் போல, ஜோரோ மாதிரி பேட்டை வச்சு நம்ம சுத்துறா, சீன்ல இதே மாதிரி அவங்க ரொம்ப களைச்சு போயிடறாங்க, ஆனா இன்னமும் உங்க இக்கு அந்த பொண்ணு களைச்சு போகல, நீங்க வீட்டுக்கு போங்க, எப்பயுமே லேட் நைட் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுதான் வழக்கம், அப்பனா நான் உங்களை அப்புறமா பாக்குறேன், காலையில ஆயிடுது அவங்களுக்கு இன்னைக்கும் பிராக்டிஸ் எடுக்கணுமா அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க, பார்த்தா இக்கு இன்னமும் பிராக்டிஸ் பண்ண இருக்கா, இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா அவ நைட்ல இருந்தே பண்ண இருக்கா, இங்க வந்துட்டீங்களா இந்த மாதிரி குட் ஈவினிங் பார்க்கும் போதே தெரியுது நீ நைட்ல இருந்து இங்கதான் இருந்தியா, எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி டபுளா தெரியுது, 8 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுறாங்க, அப்படியே அவ விழ போனா ஹைஜோ காப்பாத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல இக்கு அவங்க பெட்ல தான் பத்துன்னு இருக்கா, மத்தவங்க யாருக்குமே எதுவுமே புரியல, எதுக்காக அவ இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா ட்ரைனிங் பண்ணணும், ஏன்னா அவளோட உடம்பு இதனால ரொம்ப மோசமாகுது, ஆனா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்க போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. சீன்ல எல்லாருமே கிளாஸ் அட்டென்ட் பண்ண இந்த சைடு அங்க இக்குவும் எழுதுக்க அங்க ஹைஜோ ஓடி வரான், நீ எழுதுக்க கூடாது ரெஸ்ட் எடு, தடுப்புன்னு தெரியும் இருந்தாலும் நீ தடுக்க கூடாது, ஏன்னா நான் ஹோம் ரன் அடிச்சு எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் டீமை, இல்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கும் மேல இப்போ நல்ல ட்ரைனிங்க பண்ண முடியாது, கிளாஸ் இருக்கு. ஆமா அது சரி நீ எப்படி வெளில வந்த, அதுவா இந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கும் போது நான் நிறையவே தண்ணி குடிச்சேன், அதனால எனக்கு பாத்ரூம் வரும்ல, சோ டீச்சர் கிட்ட நான் உனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நைஸா நான் இங்க வந்துட்டேன், ரொம்ப நன்றி உனக்கும் மத்தவங்களுக்கும், இதே மாதிரி போச்சுன்னா என்னோட அந்த பிளானை தான் நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ட்ரைனிங்
ட்ரைனிங்கும் பயங்கரமா எடுக்கிறாங்க. அங்க நைட் ஆகுதா, அங்க இக்கு எல்லாருக்கிட்டே சொல்றா இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு போங்க, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அங்க எல்லாருமே போவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே அங்க வராங்க. ஹைஜோவும் வேற ஒரு காஸ்டியூம்க்கு மாறிடுறான். நாங்க வந்து போக மாட்டோம், ஏன்னா நாங்க எல்லாத்தையும் ஹஹாரி வழியா கேள்விப்பட்டோம். ஹாரி வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அம்மா என்ன மன்னிச்சிரு, நான் வந்து கேள்விப்பட்டேன், அதாவது நீ ஜெயிக்கணும்னு அளவுக்கு இருக்கும்போது எங்களால எப்படி உங்களை விட்டு போக முடியும், அதனால்தான் நாங்க வந்து என்னதான் ஒரு நியூபியா இருந்தாலும் கண்டிப்பா எங்களால ட்ரைனிங் எடுத்து பெட்டரா மாற முடியும், எங்களால பண்ண முடியும், கண்டிப்பா நீ எங்களை நம்பலாம். ஹைஜோக்கு இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. பின்னாடி அவ கேக்குறா, அம்மா ஹைஜோ அது என்ன காஸ்டியூம் வந்து சின்ன டீட்டெயில் தான், இதை நீங்க அவ்வளோக்கும் கண்டுக்க கூடாது. ஆனா அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சின்ன டீட்டெயிலா எனக்கு தெரியல. சரி ஏதோ ஒண்ணு, நம்ம ரெண்டார ஃபேமிலி நம்ம தான் இதை ஜெயிக்க போறோம். உங்க 2 வாரத்துக்கு ரொம்ப கடுமையா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. எங்களோட டீம்லயும் ஒரு 3 பேர் கம்மியா இருப்பாங்க, அதனால யாராச்சும் கிடைச்சாங்களான்னு இந்த கேப்பா. நான் வந்து ஏற்பாடு பண்ணேன், அவங்களும் ஒத்துக்கினாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி என்னால முடியாதுப்பா மன்னிச்சிரு, எங்க 3 பேருக்கும் வேற ஒரு வேலை இருக்கு, அதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு கேங்க காட்டுறாங்க. இவங்க கூட தான் மேட்சும் ஆரம்பிக்க போதான். பாட்டிமாவும் சொல்றாங்க, யாரு வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்பிக்யூ கிடைக்கும். கேட்கும் போது அந்த டீமுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம ஆளுங்க வர அவங்களோட டீம்ல தான் 3 பேர் இல்லல, அதனால ஹீரோவும் கேக்குறான், இந்த மாதிரி பாட்டிமா எங்க டீம்ல 3 பேர் இல்ல, அதுக்கு பதிலா இவங்கள வேணா நாங்க எடுத்துக்கலாமா, இது பிராக்டிக்ஸ்னு அழைக்க முடியாது, இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு ஒரு வழியா இருக்கு. சரிப்பா தம்பி நீ பண்ணலாம் அப்படின்னு பாட்டிமா சொல்ல அங்க ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணுங்களுக்கு இடையில ஒரு மேட்சும் ஆரம்பிக்குது. அதாங்க அந்த வேற ஸ்கூல் பொண்ணுங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும். அங்க ஃபர்ஸ்ட் இக்கு தான் பால போடுறான். இக்கு போடுற ஒரு பாலும் அங்க அவங்களால அடிக்கவே முடியல. ஒரு வாட்டியும் ஸ்ட்ரைக் ஆகி ஒரு 3 வாட்டி ஸ்ட்ரைக் இல்ல. நம்ம ஆளுங்க தான் அங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இக்குவை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க, என்ன இவன் ஒரு பயங்கரமான பிளேயரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இன்சிடென்ட்டை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், ஏன்னா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்தா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி என்னோட முழு பவரை நான் காட்ட போறேன், அதாவது நான் அடிக்கிற அடியில பால் எங்கேயோ பந்து போகணும். இந்த பொண்ணு அப்படியே வேகமா பால போட அது இந்தாவோட பேட்ல படுது. இருந்தாலும் அந்த வேகத்துக்கு பேட்டே சும்மா எங்கேயோ பறக்குது. என்ன இது, அதாவது என்னோட பேட் என்ன உடஞ்சு போயிடுச்சா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல டெரானோ, அவ வந்து ஃபாஸ்ட் பிச்சர், அவ முன்னாடி எல்லாம் உன்னால நிக்க முடியாது. நாங்க தான் டைனோசர் டியோ, உன்னால எங்களை வந்து தூக்கடிக்க முடியாது. என்ன இது அனிமே பேரை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒரு பாலும் அங்க வர அங்க வந்து நம்ம இந்த தோத்து போறதுதான் மிச்சம். அங்க இக்குவோட டர்ன் ஆகுது. இக்குவும் தொடர்ந்து 2 பால வர்றா. அவ்வளவுதான் கடைசி பால் தான். நான் வந்து என்ன பண்ண இருக்கேன், நான் ஸ்விங் பண்ணணும். அட இவ வந்து அடிப்பா போலியே. பின்னாடியே அந்த பொண்ணு சிக்னலை கொடுக்க அங்க ஒரு வித்தியாசமான மூவ் அவ ட்ரை பண்றா. அந்த பாலை இக்கு அடிக்கிறா. என்ன ஒண்ணு, அந்த பாலோட பேட்டோ பந்து போயிட்டு, இதனால அவளோட கைக்கும் அடிப்பது. பரவாயில்ல, இது வந்து லாபம் தான். இதுக்கு மேல இந்த பொண்ணால பிச்சிங்க ஒழுங்கா பண்ண முடியாது. உங்களோட கைக்கு என்ன ஆச்சு, நீங்க வந்து ஸ்ப்ரேவை போடணும்னு நினைக்கிறேன் கையில. நம்ம இக்குவால இப்ப பிச்சிங் பண்ண முடியாதனால நம்ம நானும் தான் அங்க வந்து பிச்சிங் பண்ற மாதிரி இருக்கு. இக்கு வந்து நானும் ஒரு இடத்துல இப்ப நிக்கிறா. நம்ம சுசுகா தான் செகண்ட் பிச்சரா அங்க நிக்கிறா. என்ன ஒண்ணு, இவங்க நினைச்ச மாதிரி அங்க போகல. அங்க ரன் அதிகமா அவங்களுக்கு போகுது. இவங்களோட ரன் அப்படியே 0லயே தான் இருக்கு. கடைசியில அவங்க 6 ரன், இவங்க 1 ரன், அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. அதனால ஹைஜோவுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க சுசுகாவோட கையும் அப்படி ரெட்டா இருக்கு. நீங்க வந்து அந்த அளவுக்கு ஹார்டா ஸ்விங் பண்ணிருக்க கூடாது. இப்ப பாருங்க உங்களோட நிலைமைய. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பாத்துக்கு நீ யோசிக்கிறா. பரவாயில்ல, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இந்த வாட்டி பார்பிக்யூ அது வந்து எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் டார்கெட்டை லாக் பண்ணிட்டேன், அது இந்த பொண்ணு தான். இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. அவங்க வேணும்ட்டே சுசுகாவை டார்கெட் பண்றாங்க. அந்த பொண்ணு சுசுகா கிட்ட வந்து சொல்றான், எனக்கு வந்து உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா. நான் உன்னை வந்து உங்க டீம் ஆளுங்க இதுல இழுத்துருக்காங்க. என்ன ஒண்ணு, உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியல, பாவம். உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் பாலையும் விட்டுற, உன்னோட டீமும் உன்னால அதிகமா ஸ்கோரை இழக்குது. கேட்கும் போது அவளுக்கே இப்பதான் புரியுது அவளோட கான்பிடென்ட் அது வந்து ரொம்ப கம்மியாகுது. ஹக்காரி கிட்ட பால் வந்து அதை தூக்கி சுசுகா கிட்ட கொடுத்தா சுசுகாவால அதை சரியா தூக்கி போட முடியல. அவளோட கான்பிடென்ட் அது வந்து சுத்தமா உடஞ்சு போயிடுது. இதுதான் அவங்களுக்கும் வேணும். அங்க இதனால அவங்களுக்கு ரன்னும் அதிகமா கிடைக்குது. பரவாயில்ல, இது வந்து வேலை செய்யுது. அதாவது நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்டுக்கும் டைம் விடும் போது சுசுகா அழுதுங்கனே இருக்கா. ஆமா என்ன ஆச்சு சுசுகா, என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்ன மன்னிச்சிருங்க. சுசுகா உன்னால எதுவுமே நாசமாகல. அப்புறம் தான் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணே சொல்றான், ஏன்னா அந்த லிசார்டு மாதிரி இருக்கிற அந்த பிங்க் கலர் ஹேர் பொண்ணு அவ வந்து சுசுகா கிட்ட பேசினா அவளால் தான் இப்ப எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறேன். அதான் எதுவும் தப்பா பேசியிருக்கா. இதனால அவங்களுக்கு அப்படி கோவம் வருது. இந்த சைடு அங்க மேட்ச் ஆரம்பிக்க இந்தாவோட மூஞ்சே ஒரு விதமா தான் இருக்கு. அங்க அந்த பொண்ணு சொல்றா, கவலைப்படாத பேபி, இந்த மாதிரி மேட்ச் வந்து முடிஞ்சிடும் சீக்கிரமா. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்க முடியும், ஏன்னா நீங்க தோத்துதா போக போறீங்க. அங்க பாலும் திரும்பவும் சம வேகமா வருது. ஆனா இந்த வாட்டி பாலை விட்டு கொடுக்கல. மொத்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த பாலை பறக்க விட்டாரா. எங்க இருந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு தெம்பு வருது.
இதே மாதிரி தான் அங்க ஹக்காரி வரா. ஹக்காரியும் அதே மாதிரி ரொம்ப தெம்ப யூஸ் பண்ண பால் வந்து எங்கேயோ போகுது. அப்படிதான் உன்னால முடியும். ஆனால செம்ம வேகமா ஓடுறா. அங்க மேடு பொண்ணு அவ போற அந்த பால் ஸ்விங் ஆகி பயங்கர வேகமா வருது. இவங்களுக்குள்ள எங்கல இருந்து இந்த அளவுக்கு வெறி வருது. அப்புறம் தான் நம்ம ஆளே சொல்றான், இந்த மாதிரி நீ தப்பான ஆளுங்க கிட்ட கையை வச்சுட்டு, ஏன்னா நாங்க இப்போ சூப்பர் சைன் மோடுக்கு போயிட்டோம். அவங்களோட முடி கலரும் அப்படிதான் இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இதுக்கப்புறம் ஹக்காரியோட அம்மா பேட்டிங் அங்க பண்ணுமா வந்து ஹீரோவும் மத்தவங்களும் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க ஒண்டி பேட்டிங்க கலக்குனீங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுப்பா. இதனாலே அவங்களுக்கு ஒரு வெறி வருது. அப்படியே பேட்டை தட்டி விட பால் படுது. இதனால சம வேகமா முஞ்சளவுக்கு ஓடி போறாங்க. ஆனா போற வழியில தெரியாத்தனமா விழுந்துறாங்க. ஆனா தெரியாத்தனமா ரீச் பண்ற அந்த ஏரியா அதை வந்து அவங்க வித்தியாசமான முறையில ரீச் பண்றாங்க. பரவாயில்ல, இவங்களால நிறைய விஷயத்த பண்ண முடியாது. அதை வச்சு அடுத்ததா குசோரியோட பேட்டிங் தான். அவளும் அடிச்சுட்டு அப்படியே பால கரெக்டா அவ தொடலான்னு வரா. ஆனா குசோரி அங்க அப்படி சின்னதாயிராளா. இதனால அங்க தொடவே முடியல. அங்க குசோரி இதை ஒரு வாய்ப்பா வச்சு சேஃப் ஆயிரா. ஆமா, இது சீட்டிங். எப்படி அவ சின்னதானா? இதெல்லாம் சரியே இல்ல அனிமே லாஜிக் படி பார்த்தா இது வந்து சீட்டிங் இல்ல. அவ பண்ணது கரெக்ட் தான். அவளோட ஸ்கோரும் அங்க கிட்டதான் இருக்கும். அடுத்ததா பேட்டிங் பண்ண வர்றது சுசுகா தான். சுசுகாவை பார்த்தோன்னே அவ யோசிக்கிறா, அவ்வளவுதான், இவதானா பலியாடு தன்னால வந்து மாட்டுது. இதுக்கப்புறம் நாங்க தான் ஜெயிக்க போறோம். அதை யாராலையுமே தடுக்கவும் முடியாது. அங்க சுசுகாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குமா. அங்க அவன் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம். ஒன்னும் பேர்டன் இல்ல, உன்னோட எஃபோர்ட். அதனால தான் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். யோசிச்சு பாரு, நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஒன்னாதான் எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அதனால நீ ஒன்னும் பேர்டன் இல்ல, அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அப்படியே அந்த பேட்டை கட்டி பிடிக்கிறா. இப்படி இவ பேட்டை பிடிக்கிறனால அவளுக்கு ஒரு ஸ்டேபிளான கிரிப் கிடைக்குது. அதனால கான்பிடென்ட்டா அவளால அடிக்கவும் முடியும். அதே மாதிரி தான் ஆகுது. பால் அவங்க கரெக்டா அடிக்கிறாங்க. நான் என்ன ஒண்ணு பால் பக்கத்துல இருக்குமா, அதை அவ தூக்கி போடுறா. அதே வேகத்தோட அங்க சுசுகாவும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமா ஓட பாக்குறா. ஸ்பீடா ஓடணும், எப்படியாச்சும் நான் ஸ்பீடா ஓடணும். இதை பார்க்கும்போது அந்த பொண்ணு மயங்கி போயிடறா. ஏன்னா அவ ஓடி வருது அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஏதோ ஒரு பப்பிய ஓடி வர மாதிரி இருக்கும். இதனால அதை பாக்குறேன்னு பால கோட்டை விட்டுறா. அங்க சுசுகாவும் இதனால சேஃப் ஆயிரா. சுசுகா, நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஆமா, நீ வந்து எப்படியோ ஜெயிச்சுட்ட. உங்களை எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க எனக்கு இன்னமும் இதனால கடுப்பாகுது. இதுக்கப்புறம் விளையாட போறது அந்த பொண்ணு தானே. அங்க இக்கு போறதுக்கு முன்னாடி ஹைஜோ நல்லாவே தைரியத்தை தரான். என்ன ஒண்ணு, அவளோட பிளாஷ்பேக் அதை வந்து அவளால மறக்க முடியல. ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பயங்கரமான ஸ்விங்க பண்ணிருப்பா. அதனால யாரோ ஒரு பொண்ணு மேல பட்டிருக்கும். அந்த பொண்ணோட மண்டையில இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்தி இருக்கும். அதுக்கு காரணம் இவதான் எப்பயுமே இவளுக்கு ஒரு டிராமா மாதிரி அது எப்பயுமே ஞாபகம். பேட்டை தூக்குனாலே அந்த இடத்துல அந்த விஷயம் தான் அவளுக்கு ஞாபகம். நீ கவலைப்படாத, உன்னால பண்ண முடியும். நீ நம்பிக்கையை ஒண்டி இழக்காத. இதனால இக்குக்கும் ஒரு தைரியம் வந்து அங்க போய் நிக்கிறா. ஆனா 2 பால் அவ தாக்குறா. அந்த 2 பாலுமே ஃபவுலா போகுது. பின்னாடியே அந்த பொண்ணு சொல்றா, அவ்வளவுதான், இவளால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பா அடுத்ததா ஃபவுலா போக போகுது. திரும்ப அதே சிக்னலை கொடுக்க அதே மாதிரி டைனோ பால் அவ போறா. ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் இவளால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாலை போட முடியுமா. இக்கு நோக்கி அந்த பாலும் சம வேகமா வர இக்குக்கு அந்த பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஆனா நம்ம ஹைஜோ கத்துறனால அந்த விஷயத்த மறந்து பயங்கர வேகமா அடிக்கிறா. ஹைஜோவும் கத்துறான், வந்து அடி, நான் வந்து பாத்துக்கிறேன். அதே தெம்போட அடிக்க இந்த பால் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிளியற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. எப்படியோ அந்த பால் அடிக்க அது பயங்கர வேகமா வெளியில போகுது. உங்க ஹைஜோ வந்து அதை பிடிக்கிறான். நீ வந்து கவலையப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். சில ஹைஜோ காட்டுறாங்க. அங்க ஒரு துணியோட அவன் எப்படியோ அதை பிடிச்சிட்டான். அந்த இடமே அப்படி இருக்கு. ஃபைனலி நீங்க வந்து கலக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க அடிச்சது ஹோம் ரன். அங்க ஹைஜோ கிட்ட அவ ஓடி வரான். அங்க ஹைஜோ அவளை பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்படுறான். அட, நீ வந்து இந்த மாதிரி நிலைமையில எதுக்கு ஓடி வந்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல பரவாயில்ல ஹைஜோ, உங்களால் தான் நான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. அப்படியே இவ கிஸ் பண்றா. இங்கே இந்த எபிசோட முடியுது. லாஸ்டா ஒரு சீனை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இங்க ட்ரைனிங் பண்ணிருப்பாங்க. அதுக்கான பலனா எல்லாருக்குமே அங்க சாப்பாடை போட்டிருக்காங்க. அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன் நம்ம குசோரி அவளா சும்மா விட்டுன்னு வெட்டுறா. அங்க சுசுகாக்கு ஏகப்பட்ட விஷயத்த அவங்க தராங்க. உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே கார்டன் பாத்துங்கன்னே சொல்றாரு. என்ன பண்றீங்க? இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணல? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் வேற லெவல்ல சம்பவம் இருக்கு. காடு ரொம்ப தேங்க்ஸ் இதை சொன்னதுக்கு அப்படின்னு நம்ம ஹைஜோ எனக்காக சொல்றான். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால நாங்க என்ஜாய் பண்றதுக்கு கரோக்கிக்கு போகிறோம். இப்படி போகும்போது ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஒண்டி கேக்குது. யாருக்கு தெரியும், இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோ ஒரு புது பொண்ணை சந்திக்கலாம். எபிசோட்ல சோல்மேட்டையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சைட்ல கிராஸ் ஆகி போறா. அது இல்லைன்னா என்ன, இன்னைக்கான எபிசோட் கரோக்கியில நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அங்க கரோக்கியும் ஆரம்பிக்குது. அங்க ஒருத்தங்க பாடுறாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்க நான் போட்டு விடுறேன். நீங்களே பாருங்க.
நம்ம தான் நம்ம இந்த ஹக்காரி ஒரு கேரக்டரும் பாட நம்ம ஆளு பார்த்தா புரிச்சு போறான். இங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. என்னதான் பாட்டு அக்யூரேட்டா இல்லாம இருந்தாலும் அவன் எல்லாத்துக்குமே சூப்பர் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்றான். சீன்ல சுசுகா அதே மாதிரி வெளியில அந்த பாட்டை பாடுறதுக்கு ட்ரை பண்றான். அங்க இந்த விஷயத்த பாக்குறான். அவ ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுறா. அப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வரும். ஏன்னா இவன் தான் கரோக்கிக்கு இன்வைட் பண்ணிருப்பான். யாரால அவளுக்கும் பேச முடியலையோ அவங்களுக்கு இந்த கரோக்கி அதாவது பாடுறது அவளுக்கும் பிடிக்காது. ஆனா சுசுகா இங்க விருப்பப்பட்டு வந்திருப்பா. என்ன ஒண்ணு அவளால பாட முடிஞ்சிருக்காது. பாடுறது அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ வேணா விருப்பப்பட்ட ஒண்டி பாடு. உன்னை வேண்டா விருப்பா பாட வைக்கணும் அப்படின்னு இல்ல. நீ உன்னையே என்ஜாய் பண்ணிக்கோ. நீ அவளுக்கும் ஃபோர்ஸ் பண்ணிக்காத. என்ன யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. சோ என்ஜாய் பண்ணு. சீன்ல அதே விஷயத்த தான் அவ யோசிக்கிறா. அவ சொன்னா இருந்தாலும் நான் பாடுறத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் சொல்லிருப்பான் நீ தனியா பாடுறது சரிப்பட்டோ இல்லனா நீ ஏன் மத்தவங்க கூட பாடக்கூடாது. அதை பத்தி அவ யோசிக்கிறா. அங்க அக்கா நீ இன்னொரு பொண்ணு பாடுறாளா அது அற்புதமா போகுது. சயின்டிஸ்ட் பொண்ணு ட்ரக் எல்லாம் அங்க வேற உருவாக்கி வச்சிருப்பா. அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு சயின்டிஸ்ட் பொண்ணு கேக்குறா. ஆமா நெக்ஸ்ட் யாரு? சுசுகா கைய கட்ட அங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வராங்க. ஏன்னா சுசுகா என்ன பாட போறான்னு தெரியல. சுசுகா அங்க பாட ஆரம்பிக்க எல்லாருமே அங்க ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவளோட குரல் அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. அதை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப கியூட்டாவும் மெலோடியோட இருக்குமா. அங்க இருக்கிற ஒருத்தங்களை அப்படியே பறக்க வைக்குது. ஹஹாரி ஹைஜுவோ இவங்கெல்லாம் பந்து போயிடறாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றா. இருந்தாலும் அந்த குரலை கேட்டவுடனே அவளால தாங்கிக்க முடியல. ஏன்னா அது அவ்வளோ கியூட்டாவும் சாமபுலாவும் இருக்குமா. ஸோ இதனால அவளும் அங்க பந்து போயிடறான். இது பொண்ணு ஹஹாரியை காப்பாற்றணும்னு வரா. இருந்தாலும் அவளாலேயும் அங்க எதுவுமே பண்ண முடியல. கண்ணை தொந்து பார்த்தா அவ வேற ஒரு உலகத்துல இருக்கா. அந்த உலகத்துல எப்படி ஹஹாரியை தேட முடியும். அதனால அவங்களும் பந்து போயிடுறாங்க. சயின்டிஸ்ட் பொண்ணும் ஏதோ ஒன்று கொடுக்குறா. இது ஒரு ட்ரக். இது வழியா நம்மளுக்கு காது கேட்காம போயிடும். இதுக்கப்புறம் நம்மளால அவளை தடுக்க முடியும். என்ன சொல்றேன் இதை நம்ம பயன்படுத்தினா இதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஆகும். கிட்ட ரிவர்ஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லவும் இல்ல. ஆமா நான் மந்தே வந்துட்டேன். இன்னமும் வாய்ஸ் கேட்குமா. இன்னொரு ட்ரக் இருக்கும். அதுக்குள்ள இவளும் அங்க பந்து போயிடுறா. கடைசியா இந்த பின்னாடி ஹக்காரி தான் மிஞ்சிருக்கா. ஹக்காரி வேற ஒளிஞ்சிருப்பாளா. அங்க இந்த கேக்குறா. ஹேய் நீ என் பின்னாடி ஒளிறது அது என்ன ஷீல்ட யூஸ் பண்றது என்ன சரியா? இதே மாதிரி போச்சுன்னா ரெண்டாருக்கு பதிலா உன் கூட தான் நான் குழந்தைய பெத்துக்கிற மாதிரி இருக்கும் போல. என்னது நானும் ஒரு பொண்ணு தாமா. என்னால எப்படி உனக்கு குழந்தைய தர முடியும்? எனக்கும் அவன் கூட குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைலாம் இருக்காதா? பாத்தியா ஹைஜோ இந்த பொண்ணுக்கும் கூட குழந்தைய பெத்துக்கணுமா? கேட்டோடனே அவ இன்னமும் வெக்கப்படுறா. இதுல அந்த பாட்டு வேற ரொம்ப கியூட்டா இருக்குமா. தாங்கிக்க முடியல. அப்படியே அவ அங்க போயிடறா. இந்த சைடு கடைசியா இருக்கிறது ஹக்காரி ஓண்டி தான். ஹக்காரியாலையும் அவங்க தாங்கிக்க முடியல. லாஸ்டா அவங்க எல்லாருமே அங்க விழுந்துறாங்க. நான் விட போதில்ல. ஆஸ் அ பாய் ஃப்ரெண்டா நான் இதை பண்ணணும். நான் பாய் ஃப்ரெண்டா என்னால இதை பண்ண முடியலன்னா நாளை என்ன பாய் ஃப்ரெண்டு அப்படியே அவன் போறான். இருந்தாலும் வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கா. இதனால நம்ம ஹைஜோவும் சுசுகாவும் ஒன்னா பாடுறமெல்லாம் யோசிக்கிறான். இப்படி இவன் யோசிக்கும் போது அவனோட வாய்ஸ் நடுவில் வரும்ல. ஸோ இதை ஒரு வாய்ப்பை வச்சு அவனால முன்னேற முடியும். அதே மாதிரி அவன் பாடுறான். அது இன்னமும் ரொம்ப கியூட்டா இருக்கு. இதனால அவங்க எல்லாருமே அப்படியே பறந்து வெளில வராங்க. அங்க ஒரு பர்சனை சொல்றான். பாஸ் வெளியில பொண்ணுங்கெல்லாம் பறந்து வராங்க. நான் என்ன பிடிச்சிருவா. ஆனா அதுக்குள்ள ஹைஜோ பிடிச்ச காப்பாத்திடுறான். பாஸ் யாரோ பொண்ணுங்களை தூக்கிட்டாங்க பாஸ். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஒரு இடத்துல எல்லாரும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா எல்லாருக்கும் இங்க வந்ததுல ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்படி இவன் இதை பத்திலாம் யோசிப்பானா. அங்க ஒரு பொண்ணு வரா. அவளையே புகழ்றா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்த செகண்டே நம்ம ஹைஜோக்கு புரிஞ்சு போயிடுது. அட இந்த பொண்ணு சோல்மேட்டுன்னு. அந்த பொண்ணு யோசிக்காமலே கைய பூச்சிக்கின்னு சொல்றா. என்ன நீ என்னை ஏத்துக்க தயாரா? நான் ரிஜெக்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா என்னோட அழகு அப்படி என்னோட அழகு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் நான் அதுக்கு கவலைப்படல. என்னால உன்னை அந்த மாதிரி ரொம்ப அழகா மாத்த முடியும். எனக்கு அதுக்கான திறமை இருக்கு. ஏன்னா நான் அதுல எக்ஸ்பர்ட். அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா. ஆனா அவ எதையுமே கேட்கல. அங்க அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. இவ செகண்ட் இயர்ல படிக்கிற. அவளோட பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம சுகின்னு வச்சுக்கலாம். அங்க ஹைஜோவும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறான்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹைஜோக்கு அவ எட்டப்பயே மாத்தி வர்றா. ஹைஜோவோட தலை முடியாது வெள்ளை கலர்லயும் அவனோட கண்ணை ரெட் கலர்லயும் மாத்தி வர்றா. பாத்தியா உன்னை நான் எந்த அளவுக்கு ரொம்ப அழகா மாத்திட்டேன். அப்படி நான் என்ன பார்க்கும்போது நானும் அவ பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவளும் ரொம்ப அழகுதான். இதுக்கப்புறம் அங்க பே பண்ற டைம் வரும்போது அதுக்கான பில்லு பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பண்றது? இதை நான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. அங்க சாப்பிடும் போதே சொல்றா பொட்டேட்டோஸை சூ பண்றது இது மசில்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஐஜோ கிட்ட ஒரு ட்ரிங்க் இருக்கும். அது அவளுக்கு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன இது வேணுமா? இல்ல அடுத்தது அது நான் குடிச்சு அது என்னோட ட்ரெஸ் மேல கொட்டிட்டா அவ்வளவுதான். அதனால வேணாம். ஆமா அது என்ன ட்ரெஸ் மேல கொட்டிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? ஆனா நான் கவனிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க நம்மளையே பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்ன உனக்கும் அப்படியேதான் ஃபீல் ஆகுதா? இல்லையா? என்ன அழகுனா அழகு நம்ம அப்படி அழகா இருக்கும். அழகா இருக்க
பார்க்கும்போது நம்ம த சென்டர் ஆஃப் த அட்டென்ஷனா இருப்போம். நான் சுகி உண்மையை சொன்னா நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா இல்லையா பின்ன நான் அழகுனா அழகு அப்படி அழகு. இந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப அழகா இருந்தாலும் என்னை விடவும் ஒருத்தங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னே அவன் நானும் பத்தி யோசிக்கிறான். இல்ல அதுவா இருக்க வாய்ப்பில்ல. சைட்ல ஒரு 2 பேரு இவங்கள பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்க. பொண்ணை பாருங்க அழகோ அழகா அப்படின்னு அவளையே அவ புகழ்ந்து பேசுறா. வந்து அப்படிலாம் அவளை கண்டுக்காத, அவ கிடக்குறா. அவகிட்ட அழகுலாம் இல்ல, மேக்கப்பும் நிறையவே பணமும் தான் இருக்கு, அதனால இன்னும் அழகா தெரியற அவ்வளவுதான். ஆனா உன்னை நான் சொல்லவே தேவையில்ல, நீ அழகோ அழகுனா அழகு, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்க. இது கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. அங்க ஹைஜுவோ கத்தலான்னு போறான், அதுக்குள்ள அவ தடுக்கிறான். போத நிறுத்த ஹைஜுவோ, ஏன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயம்லாம் சகஜமான விஷயம் இந்த பியூட்டி லேண்ட்ல. அழகு அது வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்துடாது. கஷ்டப்பட்டு நானே ஏர்ன் பண்ணி எப்படியோ சேர்த்து வச்சு நான் உருவாக்குனேன். அழகை நம்மளா வர வைக்க முடியாது, அதை கஷ்டப்பட்டு நம்மளா ஏர்ன் பண்ணணும். நான் என்னென்ன பண்ணனு எனக்கு தான் தெரியும். ஆனா இவங்க வந்து நம்மள பார்த்து இந்த அளவுக்கு பொறாமப்படுவாங்களே, அப்பதான் நம்மளோட அழகை பத்தி நம்மளுக்கே புரியும். அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏகப்பட்ட விஷயத்த சொல்றான். ஆனா இதனால அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுமா? அங்க அப்படி அவன் ஜூஸ் எத்தனை வந்து குட்டிலான்னு பாக்குறான். ஆனா அந்த குற்ற விஷயமும் டக்குன்னு நம்ம ஹைஜோ வாங்கிக்கிறான். இதனால ஹைஜோவோட கோட்டை நாசமாயிது. செக்யூரிட்டி இதை பார்த்து அப்படியே தொத்துவானா? அங்க ஹைஜோவை பார்த்து அவ ரொம்ப கவலைப்படுறா. ஹைஜோ அவனோட கோட்டை பத்தி கவலையே படல, அப்படியே அவன் அழுக்காக்கிட்டான். ஓடி வரும்போது தெரியாதனமா அவன் வில்லான் போயிடுவான். ஐயோ என்னோட ட்ரெஸ். ஆனா அதுக்குள்ள ஹைஜோ காப்பாத்துறான். அந்த பையனுக்கு எதுவுமே புரியல. அடே என்ன ஏன்டா காப்பாத்துற? அதான உன்னோட ட்ரெஸ்ஸை நாசமாக்குன. ட்ரெஸ் அது வந்து போயிட்டு போகுது, வெறும் அது ட்ரெஸ் தானே. எனக்கு சுருகி செம்பாய் வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இது கேட்டு அவன் புல்லரைச்சு போயிடுறான். ஏன்னா உண்மையான பாய் ஃப்ரெண்ட் தான் இப்படிதான் இருக்கணும். இதனால அவனே அங்க பே பண்றலாம் சொல்றான் கிளாத்துக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிருங்க, நாங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. இல்ல எனக்கு புரியுது, நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கலான்னு பார்த்தேன். உங்களை மாதிரி ஆளுங்க ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது சுகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் அங்க மன்னிப்பு கேட்கிறா. இது வந்து உனக்கு தேவையில்லை, ஏன்னா அது இல்லாமலே நீ வந்து ரொம்ப அழகா இருக்க. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே நீ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்க. வந்து பயந்தேன் இந்த மாதிரி நான் திரும்பவும் ரிஜெக்ட் ஆயிடுவேணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து ரிஜெக்ட் ஆச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஆகுமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஏதோ ஒன்று ஹைஜோ, நான் வந்து உன்னை லவ் பண்றேன் ஹைஜோ, நம்ம ஏன் வெளியில போக கூடாது ஒன்னா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எனக்கு ஆல்ரெடி 9 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது 9 கேர்ள் ஃப்ரெண்டா? உண்மையாவா? நீங்க என்ன ஜோக்கா பண்றீங்க? ஜோக்ல உண்மையை தான் சொல்றேன். நீங்க சேர்த்து சொல்றீங்களா இல்ல சேர்க்காமையா? சேர்க்காம 9 பேரு. இதை கேட்டவ ஆடி போறா. ஒரு செகண்ட் அவளுக்கு ஜாலியாவும் இருக்கு, ஏன்னா 10 அழகழகான பொண்ணுங்க கூட இருப்பாங்களே, அதனால அவ ஒத்துக்கிறா. உண்மையிலேயே நீங்க ஒத்துக்குனீங்களா? ஆமா உண்மைதான். மத்த 2 பேரும் வராங்க, நானும் சுசுகாவும் வராங்க. சுசுகா வரும்போதே சொல்றா அங்க புக் ஸ்டோருக்கு போயிட்டு வரோம். இப்பதான் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்க நானும் பார்த்தோன்னே அவ கூரிச்சு போயிடறா. ஏன்னா இவளை விடவோ ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பால, இது வேற யாரும் இல்ல நானும் தான். இதனால அவ கத்த ஆரம்பிச்சிடா. நானும் இருக்கிற இடத்துல நான் இருக்கணுமா? வாய்ப்பே இல்ல. அட நான் என்ன பண்ண போறேன்? எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்த அந்த விஷயம் அது உண்மையாகும்னு. இப்போ 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் who you really loves youல இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல இதுக்கப்புறம் என்னதான் ஆகும் அப்படின்னு ஹைஜோ நம்மளுக்கு சொல்றான். கடைசியா சுகியோ சொல்றான், எனக்கு வேற வழி இல்ல, ரெண்டார ஃபேமிலியில ஒரு கை நான் பார்த்தாகணும். நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும், பாலா சரக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீ ஒத்துக்கிறியா? யாரு வந்து ஃபர்ஸ்ட் இதை விட்டு போறான்னு, நீயா நானானு? அங்க அவளோ ஒத்துக்கிறா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கும்னு. ஒரு பியூட்டி காம்படிஷன் தான் நடக்குது, இதுல ஜெயிச்சது நானு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்க நானு கிட்ட எப்படி நீங்க ஜெயிச்சீங்கன்னு கேட்டா, இல்ல நான் சும்மா வந்தேன், ஏதோ தெரியாதனமா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதனால அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளால எதையுமே ஏத்துக்க முடியல. இதனால அவன் நானு கிட்ட கேக்குறா, ஹேய் நம்ம 2 பேரும் ஏன் பியூட்டில பீக் அடையக்கூடாது, அதுவும் ஒன்னா? ஆனா அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அவ ஏத்துக்கல. ஃப்ரெண்ட்ஷிப் இது வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆன விஷயம், டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது வந்து வேஸ்ட் தான் ஆகும். நெக்ஸ்ட் சீன் அப்படியே பிரசன்ட் குது. அவங்க 2 பேருக்கு இடையில அங்க ஒரு சண்டே ஏற்படுது. என்ன நம்ம வந்து ஒரு பியூட்டி காம்படிஷன் வைக்கலாம், இன்னைக்கு நான் உன்னை விட போதில்ல, அந்த டீமனை நான் வந்து எக்ஸாசிசம் பண்ணதா போறேன். இதுக்கப்புறம் ஒரு பியூட்டி காம்படிஷன் நடக்குது. இதுல சிம்பிளா என்ன பண்ணுனா, அதாவது ஒருத்தங்களை இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்டும் கிடைக்கும். அந்த பாயிண்ட் படி யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் சிம்பிளா ஜெயிச்ச மாதிரி ஆச்சான். இந்த விஷயம் இந்தாக்கு அங்க சுத்தமா புரியல. அவ கத்த ஆரம்பிச்சிடறா, இதை வச்சு நீங்க எப்படி ஒருத்தங்களை ரெண்டாரோ ஃபேமிலில இருந்து தூக்க முடியும்? இதை பத்தி இந்தா இன்னமும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டா, அவ இதுக்குன்னு நம்ம இந்தா வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறா. இந்தாவோட அந்த ஹேர் ஸ்டைலு இதை வச்செல்லாம் ஆரம்பிக்க அங்க ஹீரோவும் பாயிண்ட் தரான். இதே மாதிரி தாங்க நானும் சொல்றா, ஒரு விஷயத்துக்கும் உங்க பாயிண்ட் வந்து கிடைக்குது. இவங்க இப்படி பாராட்டுறாங்களே, அங்க இதனால இந்தா ரொம்பவும் வெக்கப்படுறா. அங்க ஒருத்தங்களையும் அவங்க பாராட்டுறாங்க. சயின்டிஸ்ட் பொண்ணுக்கு அங்க இருக்கிற ஆர்வம், காரியோட லவ் பத்தி பாராட்டுறாங்க. பேஸ்பால் பொண்ணோட சிரிப்பை பத்தி
இப்படிலாம் பாராட்ட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நானும் தான் அதிகமா பாயிண்ட வச்சுன்னு இருக்கா. கடைசியா இருக்குது நம்ம சுசுகா தான். அவளை தான் அங்க சொல்லணும். சுசுகாவை பத்தி நம்ம நானுக்கு நிறைய விஷயம் தெரியும், அதனால அவ கண்டிப்பா தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நம்ம ஹக்காரி வந்து நினைக்கிறா. ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற. சுசுகா அமைதியான பொண்ணு, அதுதான் அவளோட கியூட்னஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து இல்லன்னு அவன் சொல்றான். அங்க அதுக்கு பதிலா சுகியும் சொல்றா. அங்க சுகி ஸ்கர்ட்டை பத்தி சொல்ல அது வந்து உண்மையாயிது. இதனால இன்னமும் பாயிண்ட் ஏத்து. அதே மாதிரி அவ இன்னமும் நிறையவே பாயிண்ட் ஏத்துறா. இதனால சுகியோட பாயிண்ட் வந்து அங்க ஏறி போயிடுது 8க்கு. அங்க நானும் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா இன்னமும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவுதான் அவ ஜெயிக்க போறா. ஆனா அவளை இன்னமும் சுசுகாவோட பியூட்டி என்னன்னு புரிஞ்சிக்க முடியலங்க. கடைசியா இருக்குது நம்ம ஹைஜோ தான். அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நான் 9வது பாயிண்ட்ல டிசைட் ஆக போது யாரு வந்து வின்னர்னு. என்ன பத்தி சொல்ல போறாங்க. இதுல யாரு ஜெயிப்பாங்களோ எனக்கு தெரியல. பேட்டில் ஆரம்பிக்குது. பேட்டிலோட ஆரம்பத்திலேயே சுகி வந்து சொல்றா, ஹைஜோக்கு அந்த புருவம் இருக்குல்ல அதுதான் அழகே. ஆமா அவ சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு ஒரு பாயிண்டையும் அவ கொடுக்கறான். நான் ஹைஜோ கேக்குறான், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதுதான் அழகானு. நல்லா ஊத்து பார்த்தா அங்க புருவத்தையே காணோம். ஏன்னா அவன் ஷேவ் பண்ணிட்டான். பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹைஜோவோட ட்ரெஸ்ஸை பத்தி அவ அழகுன்னு சொன்னா ட்ரெஸ் அவன் கிழிச்சு போறான். அங்க என்னென்னலாம் அவங்க அழகுன்னு சொல்றாங்களோ எல்லாத்தையுமே அவன் நாசமாக்குறான். முடியிலேருந்து ஜெட்டி வரைக்கும் விட்டு வைக்கல. கடைசியில ஏன் பல்லு கூட ரொம்ப காமெடியா இருக்கு. கடைசி ஃபார்ம் பாருங்க. அங்க கடைசியில யாருக்குமே பாயிண்ட் கிடைக்கல. இதனால அவங்க 2 பேரோட ஸ்கோரும் அப்படியே டிரா ஆயிட்டு. இப்ப நீங்க 2 பேரும் டிரா ஆயிட்டனால யாருமே இங்க ஜெயிக்கல. ஹைஜோ இதை வேணும்ட்டு தான் பண்ணிருக்காரு. அவரைய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதுவும் எதுக்கு, இந்த மாதிரி யாருமே இங்க இருந்து போக கூடாதுன்னு. உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்காரு. அது இருக்கட்டும், ஆனா அதுக்குன்னு இப்படியா பண்ணும் மூலையே இல்லாத மாதிரி. நான் சுகி வந்து அங்க சொல்றான், என்னை மன்னிச்சிருங்க அவ தான் ஜெயிச்சா, நான் வந்து போறேன். அப்படியே அவன் தடுக்கிறான். பின்னாடி அங்க நானும் மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிரு. அப்போ வந்து என்னால தானே எவ்வளவு பிரச்சனை வந்து அப்பயே உன்னோட ஃபீலிங்ஸை ஏத்திருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்டேன். அப்போ வந்து எனக்கு புரியல. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா? இப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்கு அப்போ வந்து அவளுக்கும் புரியல. ஜோவை நான் எப்போ மீட் பண்ணணும் அப்போதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. நான் அவன் கூட இருக்கும் போது எனக்கு விஷயமே மாறி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, நான் வேலை செய்யறதுனா என்ன, லவ்னா என்ன, ஏகப்பட்ட விஷயத்த நான் புரிஞ்சுக்கினேன். அதனால இப்போவும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு? இப்படி இவ கேட்க பழைய விஷயம் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. அங்க பழைய நானும் கேட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து அவளுக்கு வருது. அதே மாதிரி நம்ம நானும் மேல சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு ஒரு கண்ணு. அவ அவ்வளவு அழகா இருப்பா. இந்த மாதிரி ஒரு பீயிங் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து 2 பேரும் பியூட்டி காம்படிஷன்ல ஜெயிக்கணும் தான் இவளோட கனவே. இதனால அவ வந்து சொல்றா, நான் வந்து அழகா இருக்கன்னு நீ ஒத்துக்கினேன், சரி அதனால நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே, ஏதோ ஒண்ணு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹைஜோ அங்க பழையபடி இன்ட்ரோடியூஸ் பண்றான், இவ தான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்டு, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு. அதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. அங்க குசோரிலாம் அவளோட அழகை பத்தியும் சுகி எவ்வளவு ஹார்ட்டா இருக்கா அதை பத்திலாம் சொல்றா. வந்து எப்படியோ இந்த ரெண்டாரோ ஃபேமிலிக்குள்ள வந்துட்டேன், இதனால உங்களோட அழகை நான் இன்னமும் ஏத்த போறேன். ஒரு பெட்டி எடுத்து நம்ம சயின்டிஸ்ட் பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விட அவ இன்னமும் அழகாயிரா. அங்க ஒரு சைடா போஸ் கொடுக்க சொன்னா நேச்சுரல் அழகை கம்பேர் பண்ணா இது வந்து இன்னமும் கம்மியா தான் இருக்கு. அதாவது சில பேர் வந்து அங்க இப்படிதான் இருக்காங்க. இதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறா. அங்க உடனே சயின்டிஸ்ட் பொண்ணு கிஸ் பண்ணுவாளா, இத பார்த்து நம்ம சுகி வந்து கேக்குறா, ஆமா நீங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் கிஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? அவனும் ஆமான்னு சொல்ல அங்க இதனால அவ இன்னமும் எக்ஸைட் ஆகுறா. என்னன்னா இப்படி கிஸ் பண்றதுனால ஒரு விதமான ஹார்மோன் வந்து சுரக்கும், அதனால பியூட்டி வந்து இன்னமும் அதிகரிக்குமா. அங்க பின்னாடியே அம்மாவும் பொண்ணு ஒரு ஆக்டிங்கும் வேற போடுறாங்க. வந்து எல்லாரையும் கிஸ் பண்றது அது வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய பேர்டனா இருக்கும்ல, அங்கெல்லாம் உனக்கு தொல்லையா இருக்கும்ல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நீங்க கவலையே பட வேணாம், நான் வந்து எல்லாரையுமே கிஸ் பண்றேன். இதுதான் அவங்க 2 பேரோட பிளானும். அதனால சயின்டிஸ்ட் பொண்ணு அங்க ஒரு லிப் பாமையும் கொண்டு வரா. போட்டு கிஸ் பண்ணா பல மடங்கு சூப்பரா இருக்குமா. போட்டு நானும் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றா. அதுக்கே அவங்களுக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது. அவளுக்குள்ள ஏதோ ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படி சுரக்கிற மாதிரி இருக்கா. அப்படியே அவ கீழே உட்கார்றா. அங்க ஹைஜோக்கும் வழக்கத்தை விட இது வந்து ரொம்ப வித்தியாசமா தெரியுது. சயின்டிஸ்ட் பொண்ணு கிஸ் பண்றா, அவளுக்கும் அவ்வளோ இதுவா இருக்கு. இதே மாதிரி மெய்டு பொண்ணெல்லாம் அங்க மயங்கி போயிடறா. கடைசியா ஹஹாரி வராங்க. அவங்களோட ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுல ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. நீங்க வந்து ஒரு எஜுகேட்டர், நீங்க ஒன்னும் செக்ஸ் எஜுகேட்டர் இல்ல, அதனால இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அங்க பேஸ்பால் பொண்ணு கிஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப சுகமாவும் ஃபீல் ஆகுது. இதே மாதிரி நம்ம இந்தாவோட டர்ன் ஆகுது. இந்தாக்கு அங்க கிஸ் பண்ண விருப்பமே இல்லைன்னு சொல்றா. ஆனா அவள் லிப் பாம் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அங்க ஹீரோவும் கிஸ் பண்றதுக்கு வரானா. அப்படியே கிஸ் பண்றா. அவளுக்கு அவ்வளவு சுகமா ஃபீல் ஆகுது. ஏய் ரெண்டாரோ, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவ கட்டி பிடிக்க ரெண்டாரோட நிலைமை இன்னமும் மோசமாயிது. அதுக்கப்புறம் அங்க இன்னமும் இருக்குது நம்ம குசுரி தான். அவளையும் அவன் கிஸ் பண்ண அவளுக்கு பசி எடுக்கும். இருந்தாலும் இந்த ஃபீலிங் அவளால கட்டுப்படுத்த முடியல. திரும்பவும் கிஸ் பண்ணிக்கிறா. அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த ஃபீலிங் அவளுக்கு. இதே மாதிரி சுசுகாவோட டோன் வர சுசுகாவால அங்க தாங்கிக்க முடியல. அவளோட பாடி அவளோட உடம்பு முழுக்க அப்படி ஃபீல் ஆகுது.
அவ்வளவு லைட்டா ஃபீல் ஆகுது. இதனால அப்படியே பறக்கிற மாதிரிலாம் அவளுக்கு தோந்து அப்படியே பறந்து போயிடறா. நெக்ஸ்ட் நம்ம ஹக்காரி தான் அங்க கிஸ் பண்ணணும். அவளுக்கு அவ்வளவு சுகமா ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்துல நோஸ் ப்ளீட் ஆயிடுது பயங்கரமா. இந்த ஒருவளா இந்தாவை பார்த்து அவ ரெண்டாரும் நினைச்சு கிஸ் பண்ண இன்னமும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அம்மா தடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. சியா சுகியோட டர்ன் தான். சுகி தான் இப்ப கிஸ் பண்ணணும். சுகிய பார்த்தோன்னே அவனுக்கு என்னன்னு தெரியல, இன்னமும் அழகெல்லாம் அவ்வளோ ஃபீல் ஆகுது. அங்க கிஸ் பண்ண அடுத்த செகண்டே அவளோட பிரெயின் முழுக்க அந்த ஹார்மோன் அப்படி செக்ரேட் ஆகுது. அவளால அப்படி ஃபீல் பண்ண முடியுது. இதே மாதிரி எல்லாரோட டேர்னும் முடியுது. அவங்க எல்லார பத்தியும் அவன் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம சுகி வந்ததுல ஒருத்தங்களோட அழகு இன்னமும் கூடி போயிடுச்சு. இதனால நம்ம ஹைஜோ ஒரு ஸ்டாச்சுவா மாறி போயிட்டான். சோலார் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இதனால இதே மாதிரி போச்சுன்னா இந்த உலகமே அப்படியே ஐசேஜால முழுங்கி போயிடும். இதை நம்ம ஹைஜோவும் போன்ல பார்த்துன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குதான். அங்க எல்லாருமே இருக்காங்க. என்ன ஹைஜோ தான் உம்முன்னு உட்காந்து இருக்கான். ஆமா ஹைஜோ என்ன ஆச்சு இன்னைக்கு வந்து நீ ஏதோ வாயில சாப்பிட்டுட்டு கம்முன்னு உட்காந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நீ உட்காந்து இருக்க. குசோரி ஹைஜோவோட மண்டையில இருக்க அந்த முடியை எடுக்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது அந்த பியூட்டி எபிசோட்ல யார் வந்து உள்ள இருக்கணும்னு டிசைட் பண்றதுக்காக இவங்க வந்து ஒரு கேம் விளையாடுனாங்களே. அதனால தான் நம்ம ஹைஜோவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இது கவலைப்பட வேணாம், அதுக்காக தான் நான் இருக்கேன். குசோரி இருக்கும்போது என்ன பயம்? கேட்ட இது இருக்கு, இதை நீங்க குடிச்சாலே போதும் உங்களோட முடி அது பயங்கரமா வளரும். கேத்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைலையும் பண்ணிக்கலாம். குரோமியும் ஆமா யங் லேடி இதை வந்து நம்ம பண்ணணுமா? என்ன யங் லேடின்னு கூப்பிடக்கூடாது, உன்னோட அம்மா நீ கூப்பிடலாம். அவ முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏதோ ஒண்ணு இன்னைக்கு எல்லாருமே ஹேர் ஸ்டைல பண்ண போறீங்க. ஹெல்ப்பா இருக்க போறது நம்ம மீடோ தான். மீடோ எல்லாருக்கும் ஹேர் ஸ்டைல பண்ணி விடுவாங்க. அந்த பொண்ணோட முடிய வச்சு ஆரம்பிக்கலான்னு போறா. ஆனா அதுக்குள்ள அவ கத்துறா, ஹே ஹே நீங்க கண்ணை தோந்தாச்சு இப்படி வெட்டணும்ல. இதே மாதிரி அவங்க முடியும் வெட்டுறாங்க. ஒருத்தவங்களோட ஹேர் ஸ்டைலும் அப்படி வேற லெவல்ல இருக்கு. இவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணிருப்பாங்களா? அங்க அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமும் தோணுது. சயின்டிஸ்ட் பொண்ணு இந்த மாதிரி நம்மளோட முடிய கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஏதோ சொன்னல, அது என்னது? அதை நான் பண்ணலாமா? இதையும் நம்ம ஹக்காரியோட அம்மா யோசிக்காம குடிச்சிடறாங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அதுக்குள்ள அவங்கள சுத்தி ஒரே முடியாயிட்டு அவங்க ஒரு குக்குன்குள்ள மாட்டிக்கிறாங்க. அம்மா இப்போ உங்களோட நிலைமை ஏன் இப்படி ஆச்சு? இது ஒரு பேடான ஃபீலிங். எல்லாருமே ஓடுங்க. மேடு பொண்ணை காப்பாத்தலான்னு போவோமா? அந்த முடி அவளை பிடிக்க வருது. இதனால ஹைஜோ காப்பாத்த போறான். என்ன ஒண்ணு லைட்டா அவனோட கால் சுலுக்கிது. இவங்க அங்கல இருந்து எப்படியே தப்பிக்கிறாங்க. ஆனா இன்னமும் தெரியல இப்போ வந்து நம்ம எப்படி ஹாரிய காப்பாத்த போறோம். என்ன பிரச்சனைனா அவங்களோட முடி அது வந்து அவங்களோட பிரெயினோட பாண்ட் ஆயிடுச்சு. நான் கொடுத்த அந்த கெமிக்கல்னால அவளோட முடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஐயோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமே. ஏன்னா மேன் கைண்டுக்கு இந்த மாதிரி பவர் வந்தா அவ்வளவுதான். அவங்களோட முடி வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. அவங்களோட பிரெயின்ல என்னென்ன விஷயம் நிரம்பி இருக்கோ அதை யோசிச்சுதான் இதுவும் செயல்படும். எங்க அம்மாவோட யோசனை எல்லாமே ஒரு விதமா இருக்குமே. அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான். அதாவது தெரிஞ்சிருக்கு இவளுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு. இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல. இப்போ நம்மள அது தேடி வரோம்னா நம்ம வந்து இங்க இருந்து தப்பிக்கணும். அந்த முடியும் மத்தவங்களை பிடிக்கலான்னு அதுக்குள்ள குசரி எல்லாருமே தள்ளி விடுறா. சீக்கிரம் தப்பிக்க பாருங்க. விழலான்னு போறா. ஆனா அந்த முடி வந்து காப்பாத்துது. ஹக்காரி சொன்ன மாதிரியே நம்ம குசோரிய பிடிச்ச ஒரு விதமா அது பண்ண ஆரம்பிக்குது. மாதிரி அங்க ஓடி போறாங்க. அந்த வித்தியாசமான லேடியும் இவங்களை தொத்தினதா அதையும் அதை தள்ளி விட்டது. அங்க சயின்டிஸ்ட் பொண்ணுக்கு புரியுது இந்த விஷயம். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நானே இதை சரி பண்றேன். அதே வேகத்தோட போறா. ஆனா அவளும் கடைசியில மாட்டிக்கிறா. சீக்கிரமா ஓடுங்க. சைடு ஹக்காரியும் மாட்டிக்கிறா. சீக்கிரம் ஓடி போயிருந்தா நீ இருக்காத. ஓடி போக மாட்டேன், செத்து கூட போவேன். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். ஏய் என் கை வந்து பயங்கரமா வலிக்குது, விடுறியா? விட்டாது பிச்சுன்னு வந்துடும். சரி நான் விடுறேன். அவளோட நிலைமையும் அதே மாதிரி ஆகுது. இந்த மாதிரி அவங்க கீழே வந்து பாக்குறாங்க. கீழே ஒரு பொண்ணும் அவங்க கிட்ட மாட்டிக்கினாங்க. அதனால என்னென்ன பண்ணுமோ அந்த முடிய வச்சு எல்லாத்தையுமே அது பந்து. இங்க எனக்கு வந்து டவுட் என்னன்னா, இந்த ஸ்கூல்ல பொண்ணுங்க ஒண்டி தான் படிக்கிறாங்களா, ஹைஜோ ஒண்டி தான் பையனா இங்க காட்டியிருக்காங்க? உங்களுக்கு டவுட் வந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கார் இருக்க எத்துக்கு வராங்க. அங்கதான் நம்ம ஹஹாரியோட கார் இருக்கு. வழியா இவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கார் வந்து ஆனே ஆகல. என்ன பிரச்சனையா இருக்கும்? கண்டிப்பா இது ஓவலோட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நியாயமா 20 எபிசோடு போனக்கு அப்புறமா இதெல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது இதுக்கு காரணமும் நம்ம ஹஹாரியோட முடிதான். இதனால இக்குவும் இந்தாவும் வெளியில போய் தள்ளுறாங்க. ஒர்க்கும் ஆயுது. அங்க இந்தாவும் சொல்றான், ஏய் இந்த பேட்டை கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி பேட்டை கொடுக்குறா. அதை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்க இக்குக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வலி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இக்கு தப்பிச்சிடறான். ஆனா நம்ம இந்தா அங்கேயே மாட்டிக்கிறான். சைடு அந்த முடி இன்னமும் விட்டு கொடுக்காம அந்த கேட்டை அப்படியே கவர் பண்ண பாக்குது. அதுக்குள்ள இக்கு பிடிக்க இக்குவோட கையை பிடிச்சு இக்குவையும் ஒரு வழி ஆக்கியது. இந்த மாதிரி அந்த நாட்டுல இருக்க ஒரு பொண்ணுங்களையும் அது வந்து அப்படியே ப்ரோசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அங்க இருக்கிற காரு, அங்க இருக்கிற பில்டிங்கு, ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த முடி வந்து அப்படியே ப்ரோசஸ் பண்ணுது. அப்புறம் அவங்க அப்படியே ஓடி போறாங்க. ஆனா அந்த முடி வந்து தொத்திக்கினே வருதா. அதனால அவங்களுக்கு புரியுது இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மாடிக்கு போகணும். அந்த முடி வரனால சுசுகாவும் மீடு போனா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி சுசுகா ஏதோ ஒரு கெமிக்கலை குடிக்கிறா. இதனால அவளுக்கு ஒரு அழகான காதும் தான். அழகை தேடி அந்த முடி ஆட்டோமேட்டிக்கா அங்க போகுது. புரியல என்ன விஷயம் ஆச்சாங்க. அதுதான் சுசுகாக்கு அந்த பன்னியோட காது வந்திருக்குல, பியூட்டியால அந்த முடி வந்து அட்ராக்ட் ஆயிருக்கு. அதனால தான் அது தேடி போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம உள்ள போகணும். இதே மாதிரி அவங்க பில்டிங் குள்ள போகிறாங்க. பில்டிங் குள்ள ஆல்ரெடி அவ்வளவு கூட்டம். மேல இடம் இல்ல. நீங்க வந்து வேற எங்கேயாச்சும் போறீங்களா? ஆனா அதுக்குள்ள மத்தவங்களையும் அது வந்து அப்படியே பிடிக்குது.
முடியாது. இவங்களுக்கு வேற வழியே இல்லாம படிக்கட்டு வழியா போக ட்ரை பண்றாங்க. இதே மாதிரி எப்படியும் அவங்க மேலேயும் வராங்க. அதுல வந்து பார்த்தாதான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இந்த உலகமே அப்படியே இந்த முடியால கவர் ஆயிருக்கு. சைடு ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணும் இதை பத்தி சொல்லிருக்கு. இந்த உலகம் ஏதோ ஒரு வித்தியாசமான முடியால கவர் ஆயிருக்கு. அது என்ன கிரியேச்சரா இல்ல முடியா? ஆனா அதுக்குள்ள அந்த முடி வந்து இவளையும் கவர் பண்ணுது. இந்த சைடு அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்டா இங்க தான் வரப்போகுது. அதனால அவங்க ரெண்டு பேரும் டீம் போட்டு அதை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுகிக்கு முடியை எப்படியெல்லாம் வாரணும்னு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம நானோக்கு முடியை எப்படி வெட்டணும் தெரியும். ஒரு காம்பினேஷனா வச்சு அங்க வெட்டுறாங்க. நம்ம ஹீரோவால் தான் அங்க எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவனோட கால்ல லைட்டா அடிபட்டிருக்கும். இதை பத்தி யோசிப்பானா? அவனை நோக்கி அப்படியே முடிவது. சுகியும் நானும் காப்பாத்த போறாங்க. ஆனா கடைசியில அது அவங்களையும் பிடிச்சது. நான் வந்து என்ன பண்றது? ஆனா அதுக்குள்ள மேல ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹீரோ ஹைஜோ எப்படியாச்சும் மேல வாங்க. நீங்க ரெண்டு பேருமா எப்படி நீங்க தப்பிச்சீங்க? அதுக்கும் மேல ஹெலிகாப்டர் உங்ககிட்ட எப்படி இருக்கு? நம்ம ஆஹாரியோட ஹெலிகாப்டர் தான். நாங்க எப்படி தப்பிச்சோம்னா சுசுகாக்கு அந்த பன்னியோட இயர்ஸ் வந்ததுல அதனால சுசுகாவால நல்லாவே கேட்க முடிஞ்சது. லெஃப்ட் ரைட்னு நாங்களும் தப்பிச்சு எப்படியும் இங்க வந்தோம். ஹைஜோ அவங்க ரெண்டு பேரை கூப்பிடுறான். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரால அங்க வர முடியல. ஜுவோ இப்போ வந்து இந்த உலகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது எக்ஸப்ட் ஒரே ஒருத்தங்களால. அது வந்து வேற யாரும் இல்ல, ஹாரியோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிற நீதான் இந்த உலகத்தை காப்பாத்தணும். இதுக்கப்புறம் அவன் ஹெலிகாப்டர் வழியா அங்க போறான். அங்க இதே மாதிரி இவங்க வெட்டி போட்டா எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதனால ஹைஜோ சொல்றான், எனக்கு வந்து வேற வழி தெரியல, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் வந்து அந்த கோரா இருக்கிற அந்த ஸ்டெம் அங்க வந்து என்ன கொண்டு போங்க. நம்ம அங்க போனா ஒண்டிதான் நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியும். ஆனா நீ உறுதியா இருக்கியா? உன்னால இதை பண்ண முடியுமா? அப்படி தோத்து போயிட்டா அவ்வளவுதான். இல்ல என்னால பண்ண முடியும். ஆஃப்டர் ஆல் நான் ஹாரியோட பாய் ஃப்ரெண்டு, அதனால நான் பண்ண போறேன். அங்க இருந்து ஹைஜோ அப்படியே குதிக்கிறான். குதிக்கும் போது யோசிக்கிறான், இந்த முடி இது வந்து ஒருத்தங்களையும் அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கல. அவங்கள காயப்பத்தல. ஏன்னா குசோரிக்கு அப்படிதான் ஆச்சு. அதனால நான் கவலைப்பட போதில்ல. என்னோட போனியை உடஞ்சு போனாலும் பரவாயில்ல. நான் வந்து எப்படியாச்சும் ஆஹாரியை எழுப்பணும். நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். வேகத்தோட போறாங்க. ஏகப்பட்ட முடி வரனால ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கி போயிடறான். சீன்ல ஒரு இருட்டா இருக்கு. அந்த இடத்துல ஆஹாரியோட ரியலான ஹஸ்பண்ட் அவரு வராரு. லைஃப்ல நீ கொடுத்த அந்த டைம்னால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இப்போ எனக்கு புரியுது ஆஹாரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திட்டா நினைக்கிறேன். ஆனா நீ காப்பாத்துறதுக்கு உன்னோட உயிரை ஆபத்துல போட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் ட்ரை பண்ற. ரெண்டு பேரும் உண்மையிலேயே ரொம்ப லவ்வபிளா தான் இருக்கீங்க. நீ போய் உன்னோட கடமையை பண்ணு. அதுக்கப்புறம் அவன் முழிச்சு பாக்குறான். அந்த இடத்துக்கும் வந்துட்டான். அங்கதான் ஹாரி ஒரு இடத்துல மாட்டின்னு இருக்காங்க. அக்காரியோட அம்மாவை எழுப்ப பாக்குறான். இருந்தாலும் அவங்க எழுந்துக்கல. தெரிஞ்சு இவங்களை எழுப்பணும்னா ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான விஷயத்த நான் வந்து பண்ணணும். நான் இவங்களோட மைண்ட்னால தான் எவ்வளவு விஷயம் ஏற்படுது. எனக்கு வேற வழியில நான் இதை தான் பண்ணணும். அங்க அப்படியே கிஸ் பண்ண அந்த முடி வந்து அப்படியே அவங்கள வித்து அங்க இப்பதான் அவங்களுக்கு ரியலைஸே ஆகுது. ரெண்டாரோ இது வந்து நீதானா? நான் மன்னிச்சிரு. என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை. இந்த உலகமே என்னால கவர் ஆயிடுச்சு. என்னோட முடியால வந்து எல்லாரையுமே ட்ராப் பண்ணிட்டேன். ஈவன் இப்போ நான் எழுந்துட்டேன். இருந்தாலும் என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க வந்து எதுவுமே பண்ணல. நீங்க தெரியாதனமா 2 கெமிக்கலை குடிச்சனால தான் எவ்வளவு பிரச்சனை. இதுக்கப்புறம் அங்க ஹக்காரி மத்தவங்களை காட்டுறாங்க. திடீர்னு அந்த முடி வந்து அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுல. அப்படியே வானத்துல ஒரு மேகத்தை நோக்கி போகுது. அங்க இப்பதான் எல்லாருக்குமே விஷயம் புரியுது. ஹைஜோ எல்லாரையுமே காப்பாத்திட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லா முடியுது. ஆனா அவங்க அம்மா தான் வெளியிலேயே வரல. அம்மா லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடலாம்ல. அவங்க வெளியில வரல. திடீர்னு டோர் ஒண்டி திறக்குது. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹைஜோ தான். என்ன மன்னிச்சிருங்க, வந்து இப்படி வந்திருக்க கூடாது. ஆனா இத பாருங்க, இப்போ ஒரு முடி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இன்சிடென்டா நடந்ததுல. அதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது வந்து எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. முடியல ஒரு அற்புதமான ஸ்மெல்லும் இருந்திருக்கு. அது முக்கியமா நாத்து பக்கத்துல ஒரு ஐசேஜ் வந்து உருவாக வேண்டியது. அது இந்த உலகமே ஐஸால அப்படியே நிறைய வேண்டியது. சூரியனால இந்த முடி எரிஞ்சு போனனால இந்த நெருப்பை இன்னமும் அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த உலகம் ஐஸால நிறைஞ்சு போகாம இந்த உலகம் திரும்ப பழையபடி மாறி இருக்கு. பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க தான் எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க. வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம். நீங்க தான் இந்த உலகத்தையே காப்பாத்திருக்கீங்க. நானும் இதுக்காக ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு பாய் ஃப்ரெண்டா நான் தான் இதை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஃபைனலா நீங்க பண்ணிட்டீங்க. உங்களால இந்த உலகம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த சூரியன்ல என்னோட முடி எரிஞ்சு போச்சு. அதனால என்னோட கில்ட்டும் ஃப்ரீ ஆச்சு. மத்தவங்களும் வர நம்ம ஹக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம். இதான் இந்த உலகத்துக்கே நம்ம ஹக்காரி ஒரு அம்மாவா மாதிரி இந்த உலகத்தை காப்பாத்தனா. அவ எல்லாருக்கும் மேக்கப் கிளாஸ் எடுக்கிறான். அங்க எல்லாருமே அதை தான் கவனிக்கிறாங்களே. அவங்களால இன்னமும் இதனால அழகாக முடியும். ஏன் நம்ம ரெண்டாரவை இன்னமும் மயக்க முடியும். அதனால நம்ம சயின்டிஸ்ட் பொண்ணெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மேக்கப்பை வச்சு ஆரம்பிக்கணும். அப்பதான் ரிசல்ட்டை பாக்குறதுக்கு ரெண்டாரோ தயாரா இருப்பான். அப்புறம் நம்ம ஹைஜோவும் அதே பத்தி தான் யோசனை வரான். அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப அழகுதான். இருந்தாலும் அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்க. பரவாயில்ல, நானும் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். நான் ஜாக்கிங் போகலான்னு இருக்கேன். ஆனா இப்படி இவன் யோசிச்சு சந்தோஷமா போவானா? முன்னாடியே ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுறா. அவளோட பேரு மேமே. இவ எப்பயுமே கம்மந்தா இருப்பா கிளாஸ்ல. ஹீரோக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். ஆளு நல்லாவே நோட் பண்ணிருக்கான். போற வழியில திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பயங்கரமான காத்து வீசுது. அங்க அவளும் கத்துறான், என்னோட பேங்க்ஸ் அப்படின்னு. அங்க ஹீரோக்கு எதுவுமே புரியல. அவன் பார்க்க கூடாத சில இடத்தெல்லாம் பாத்துறான். திரும்ப பேங்க்ஸ்னு கத்தின்னு இருப்பாளா. இப்பதான் ஹீரோக்கே புரியுது, இந்த பேங்க்ஸ்னா பொண்ணுங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும்.
முன்னாடி முடி வச்சுன்னு அததான் அவ கலைய கூடாதுன்னு பாக்குறான்னு நிறைய ஒரு விஷயமும் அவளை தாக்கலான்னு வருமா. அதை பார்த்தோன்னு ஹீரோக்கும் புரியுது இதே மாதிரி போச்சுன்னா அவ எந்த போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைஜோ அப்படியே தாவி அங்க காப்பாத்தி வரான். பொருள் அது டைரக்டா காட் மேல பட்டு காட் எங்கேயோ பாந்து போயிடுறாரு. இந்த சைடு அங்க உன்னோட பேங்க்ஸ் ஓகேவா அவன் கேக்குறான். அங்க காப்பாத்தினதுக்கு அவ்வளவு தேங்க்ஸ் சொல்றான். எந்துக்கும் போதே தெரியாதனமா அவங்களோட கண்ணோட கண்ணு அங்க லிங்க் ஆகுமா. பார்த்தோன்னே புரிஞ்சு போயிட்டு இவதான் அடுத்த சோல்மேட்டுன்னு. இதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். சீன்ல ஹைஜோவும் சொல்றான் ஃபர்ஸ்ட் உன்னோட சேஃப்டிக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி தரணும். எனக்கு தெரியும் பேங்க்ஸுக்கு நான் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் தரணும். ஆனா உண்மையிலேயே நான் ஷை டைப்பு. மத்தவங்க கிட்ட என்னால மூஞ்ச கொடுத்து பேச முடியாது. அதனால தான் நான் எப்பயுமே மறைச்சு வச்சிருப்பேன் என்னோட முகத்தை முடியால. ஆனா ஏதோ ஒண்ணு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஹைஜோ. நம்ம ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உன்னை பார்த்திருக்கேன். நீ உண்மையிலேயே யாருதான் இருப்ப திடீர்னு கோஸ்ட் மாதிரி இல்லாம போயிடுவேன். நான் என்னோட ஃபேஸை எதுக்காக மறைச்சிருக்கேன்னா மத்தவங்களுக்கு என்னோட பேரு கூட தெரியக்கூடாது. ஓ அப்படியா? ஆனா இது சம் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மாதிரி தான் உனக்கு தெரியுது. இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். ஹே நீ அதுக்குன்னுலாம் கஷ்டப்படக்கூடாது. ஏன் டிஃப்ரெண்டான ஹேர் கட்டை பண்ணக்கூடாது? பண்ண இருந்தாலும் அதனால என்னதான் எல்லாருமே பார்ப்பாங்க. என் மேல அட்டென்ஷன் வரும். ஆனா நீ இப்படி பண்றனால உனக்கு ஒரு மாதிரி இல்லையா? உன்னோட முடிகளுக்கு இடையில இருக்க அந்த அழகான கண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கு. அதை நீ எதுக்கு மறைக்கணும்? கேட்டோன்னே அவ இன்னமும் வெக்கப்பட்டு அப்படியே மறைஞ்சு போயிடறான். ஹீரோக்கு எதுவுமே புரியல. அங்க ஒரு டால் ஒண்டிதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஷூ கேஸை எடுக்க வருவானா. அதை பார்த்தா ஒரு டாலும் ஒரு லெட்டரும் இருக்கு. இது அவ வழியா தான் வந்திருக்கு. நேத்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்காக டாலை என்னோட கைப்பட செஞ்சு உங்களுக்கு தந்திருக்கேன். அதுக்காக அவன் தேங்க்ஸ் சொல்லலான்னு கிளாஸுக்கு போறான். அங்க போய் ஒரே ஒரு வார்த்தையை தான் எடுக்கிறான். கக்குரேன்னு பேரை எடுத்ததுக்கே அங்க ஆளை காணும். அவங்க பேர் எடுத்தா திரும்ப அவன் மஞ்ச போயிடா. அங்க இதே மாதிரி நம்ம ஹீரோ கையில நிறைய டால்ஸ் வருது. நீங்க கக்குரே பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவ ரொம்ப கியூட்டா. அவளோட பேரண்ட்ஸோட முகமும் ரொம்ப கியூட்டா. அதே மாதிரி தான் இவளும் ரொம்ப கியூட்டா இருக்கா. ஓ அப்படியா? அப்ப அவளோட பாடியும் சும்மா அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க அவளுக்கு கண்டிப்பா என்ன மாதிரியே ஜி கப் இருக்கும். இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஜி கப்பை பத்தி பேசுவோம். ஹைஸ்கூல்ல ஜி கப்பை பத்தி பேசுறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அடியே நீ எதுக்கு என் கிட்ட அதெல்லாம் சொல்ல இருக்க? ஏ மாதிரி நம்ம ஹக்காரி அங்க இப்படி எல்லாம் பேசுறாளா? அங்க ஹைஜோ யோசிக்கிறான். இந்த அளவுக்கு ஷை டைப்பா இருக்கா. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு நடந்திருக்கணும். இது தெரியாம நான் வேற அப்படி சொல்லிட்டேன். அதனால தான் அவ இப்படி பண்றாளோ. நான் அவகிட்ட பேசணும். அதனால அவன் தேடி போறான். அங்க போற வழியில அவன் பாக்குறானா. பட் அவன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்க போற வழியில ஒரு டர்ன் வருமா. அங்க அவன் சொல்றான் அக்கூரே என்னை மன்னிச்சிருங்க. நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. நீங்க சொன்னனால எனக்கு ரொம்ப எம்பரஸா ஃபீல் ஆச்சு. அதனாலதான் நான் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டேன். நான் ஒன்னும் உங்களை வெறுக்கல. அப்படியா? எனக்கு புரியுது நீங்க எதுக்கு மறைஞ்சு போறீங்கன்னு. என்னோட கண்ணு தானே. என்னோட கண்ணியே நான் பிச்சு ஏத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க என் பக்கத்திலேயே தானே இருப்பீங்க. ஹைஜோ நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா உண்மையை சொன்னா நீ இன்னமும் என்னோட மைண்ட்ல கியூட்டா தான் இருக்க. அட ஹைஜோ நான் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணிருக்கேன். இப்படி சொல்ல இது கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு சில செகண்ட்ஸ்லயே அவன் மாஞ்சு போயிடறான். அட திரும்ப அவங்க மாஞ்சு போயிட்டாங்களா? இப்ப நான் அவங்கள எங்க தேடுறது? ஐஜோ நான் இங்கதான் இருக்கேன். எதுக்கு இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு டைவர்ஷன் எடுத்தா நம்ம பண்ண இருக்க அந்த விஷயம் அட்டென்ஷனே இல்லாம போயிடும். இதை நான் பேஸ்கெட் பால்ல ஒருத்தர் பண்ணுவாரு. அதை பார்த்துதான் நானே இதை கத்துக்கினேன். ஆனா உண்மை என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. நான் ரொம்ப ஷை டைப்பு. என்னால எப்படி மத்தவங்க கூட டேட் போக முடியும்? என்னால ஈவன் லவ் பண்ணாலும் அவங்க முன்னாடி மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு நான் ஷை டைப்பு. அதனால டேட் என்ன இந்த லவ் இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதனால நான் சொன்ன விஷயத்த மறந்துருங்க ஹைஜோ. தெரியத்தனமா அப்படி சொல்லிட்டேன். அதனால மறந்துருங்க. அக்கூரே நீங்க என்ன பேசுறீங்க? நான் மறக்கணுமா? உங்களால டேட் பண்ண முடியாதா? லவ் பண்ண முடியாதா? லவ் பண்ண முடியாதா? இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உண்மையிலேயே இப்போ நான் உங்களை லவ் பண்றேன். கேட்டவுடனே அவங்களுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. அப்படியே அவங்க மஞ்சு போயிடறாங்க. அன்னைக்கு மஞ்சு போனவங்க தான் அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டியும் மீட் பண்ண போதெல்லாம் அவங்க டக்குன்னு மஞ்சு போயிட்டாங்க. எதிர்பார்க்கல என்னோட வாழ்க்கை இன்னமும் நிறைய பொண்ணுங்களை சந்திச்சு இந்த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபைனல் எபிசோட் வரைக்கும் போகணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ போகாது. ஏன்னா என்னால ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியல. அப்போனா இதுதான் 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ யூ ரியலி லவ்ஸ் யூவோட ஃபைனல் எபிசோடா? இல்ல நான் ஒன்னும் அப்படி பண்ண போதில்ல. ஸ்கிரிப்ட் ஆச்சு மண்ணாங்கட்டியாச்சு. நான் எப்படியாச்சும் அவளை காப்பாத்துவேன். எல்லா விஷயத்தையும் நான் மாத்த போறேன். இதுக்கப்புறம் அவன் கிளாஸ்ல தேடுறான். கிளாஸ்ல அங்க யாருமே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருப்பான்னு அவன் தேடுறான். ஷூ இங்கதான் எங்கேயோ இருக்கான். இப்ப அவ என்ன பார்த்துன்னு இருப்பா. அப்ப என் பின்னாடி தான் இருப்பான். பின்னாடி தான் இருக்கிறான். ஆனா மஞ்சு போயிடறான். இதே மாதிரி அவன் பின்னாடி பாக்குறான். நான் எங்கேயுமே அவளை ஆளக்கானோம். வேற வழி இல்ல. நான் இப்படிதான் பண்ணணும். அவன் எல்லா பக்கத்துலயும் பாக்குறானா. கக்கூரி மேமேக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அதனால அவ கர்டனுக்கு பின்னாடி வர. ஃபைனலி ரெண்டாரவும் அங்க கண்டுபிடிக்கிறான். உன்னை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். நீ மாறி எல்லாம் வேணாம். ஏன்னா நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன். என்ன சொல்றீங்க? அதாவது நான் உங்களுக்கு குட் எனஃபா இருப்பேனா? இல்ல நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இரு. அதே மாதிரி அங்க ஒத்துக்க வைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம்
அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறான். இவளுக்கு எப்படி பிரிட்டியான ஒரு ஃபேஸ் இருக்கு. ஹக்காரி சொன்ன மாதிரியே இவளுக்கு அங்க ஜி கப் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் அவன் எல்லார்கிட்டயும் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அங்க எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அங்க யாருமே இல்ல. நம்ம இவளை மேமேனே கூப்பிடலாம். ஏன்னா கக்கூரி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வந்து பின்னாடி தான் இருக்கா. இவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அங்க மேமே அவளோட ஹாபியை பத்தி சொல்றான். அவளோட ஹாபியை இந்த பொம்மையெல்லாம் உருவாக்குது. ஐஜோ வந்து என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பொம்மைகளை உருவாக்கி தரேன். இந்த பொம்மையும் சூப்பரா இருக்கா, எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சு போகுது. கிட்ட அமேசிங்கான டேலண்ட் இருக்கு. ஆனா அதுக்கும் அவ மாஞ்சு போயிடறா. ஐஜோக்கு பின்னாடி தான் இருக்க. நான் உங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்க விரும்பல. நீ வந்து எதுக்கு அப்படி சொல்ற? ஆனா அதுக்குள்ளேயே ஹைஜோ ஒரு விஷயத்த சொல்றான். மேமேக்கு ஒளிறது கை வந்த கலையா இருக்குன்னா நம்ம ஏன் அதை வச்சு ஒரு கேம் விளையாடக்கூடாது? ஹைட் அண்ட் சீக் அதை வந்து நம்ம இந்த ஸ்கூல்ல விளையாடலாம். ஆனா நீங்க எல்லாருமே ஒளிவீங்களா? நான் வந்து உங்களை கண்டுபிடிப்பேன். ஆனா ஸ்கூல் வந்து ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்கே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா? இல்ல நீங்க இந்த உலகத்துல எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் வந்து எங்க இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிப்பேன். இது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பிளாட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒளிய அவன் ஒண்ணா என்றான். இதுலயும் சில பல ரூல்ஸ் இருக்கு. ரெஸ்ட் ரூம், லாக்கரு, இன்னமும் சில பல போக முடியாத இடத்துல எல்லாம் ஒளியக்கூடாதான். அதுக்கப்புறம் அவங்க எண்ணி முடிக்கிறான். அங்க மேலதான் நம்ம இக்கும் மெய்டெல்லாம் ஒளிஞ்சுருக்கா. காரியோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க எங்க வேணா ஒளியலான்னு. சோ வலியை உணரணும்னு இப்படி அவங்க ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. இக்குக்கும் வலி வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அதனால்தான் அவளும் இங்க இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஜிம்முக்கு தான் போறான். எங்கேயாச்சும் அவங்க இருப்பாங்களான்னு போற வழியில அந்த வைஸ் பிரின்சிபல் அந்த லேடி அவன் பாக்குறான். பார்த்தா மூச்சு வாங்க ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி நோது. தொலைஞ்சு போன பொருள் எல்லாத்தையும் அதை கொண்டு வந்து என்ன ஒண்ணு ரொம்ப ஹெவியா இருக்கான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப உங்களை ஹார்டா புஷ் பண்ண கூடாது. இதே மாதிரி அவன் போறான். இங்க ஹக்காரி இந்த இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன். இல்ல நான் தான் இங்க வந்தேன். நான் தான் வந்தேன். இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது. நான் வந்து இங்க தான் தேடணும்னு நினைக்கிறேன். கேட்டோடனே அவங்களுக்கு வேற வழியில ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள போய் அப்படியே ஒளிறாங்க. அங்க டைட்டா இருக்கு இடமே. ஆமா இவ எதுக்கு காலை வச்சு இப்படி அமுக்குறா? இது ரொம்ப சாஃப்டாவும் குஷியாவும் இருக்கு. அம்மா இவ எதுக்கு என்னோட கால தடவிடுறா? இதனால எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதே மாதிரி இவங்க பண்ண அங்க ஹைஜோ கத்தின்னு இருக்கான். யாராச்சும் இங்க இருக்கீங்களா? ஒரு கட்டத்துல அவ வந்து ரொம்ப அமுக்குறாளா. இங்க இவங்க ரெண்டு பேருக்கு தாங்க முடியல. அப்படியே அவங்க இங்க தான் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறாங்க. சீன்ல வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க மர்மரிங் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம சயின்டிஸ்ட் பொண்ணு அந்த பியூட்டி பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்க. அவங்களும் அவங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைப்ரரிக்கு வராங்க. ஏன்னா சுசுகா ஒரு லைப்ரரியன். கண்டிப்பா அவ இதுக்குள்ளதான் இருப்பா. அவ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா சுசுகாக்கு இருட்டான இடம்னா ரொம்ப பயம். ஆனா உள்ள போய் எதுக்கும் செக் பண்றாங்க. அங்க ஒரு டப்பா ஒண்ணு ரொம்ப வித்தியாசமா கிடக்குமா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளதான் அவங்க அழகா உட்காந்து இருக்காங்க. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டான ட்ரெஷரை நான் கண்டுபிடிப்பேன்னு அப்படின்னு ஹைஜு அங்க கத்துறான். இந்த சைடு குசுரியும் அங்க ஹஹாரியும் இருக்காங்க. சவுண்ட் வந்து கேட்குமா. ஹஹாரி அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. என்ன ஒண்ணு பொசிஷன் அங்க மாறி போயிடுது. அதனால என்னன்னு தெரியல. குசுரிக்கு ஒரு பிளேவருக்கான ஸ்மெல் எல்லாம் அங்க அடிக்குது. சென்ட்டும் நல்லா இருக்கு. என்னால கட்டுப்படுத்த முடியல. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவ வேற விஷயத்த பண்ண ஆரம்பிச்சரா. இதனால அவங்க அம்மாவால தாங்கிக்க முடியலையா. அவங்களும் அப்படியே பறக்குறாங்க. நான் அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாச்சு. மேடு போன இக்கு கடைசியா இருக்குது நம்ம மேமே. அவ்வளவுதான். அவங்க ரெண்டு பேரை தேடி போனா அங்க கீழே தண்ணியா இருக்கு. என்னதுறான்னு பார்த்தா மேலதான் அவங்க இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் நாங்க கண்டுபிடிச்சாச்சு. மேமே எங்க போனான்னு இன்னமும் தெரியல. இதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. நகரக்கூடாது, ஒரு இடத்துலயே ஒளியணும்னு. யாருக்கு தெரியும்? ஏதாச்சும் நகர்ற மாதிரி பொருள் அவ ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அந்த கிளவி அங்க டப்பாவை கொண்டு வரமா. அதுக்குள்ள அவங்க செக் பண்றாங்க. அதுல இருக்கிறது எல்லாமே பொருள் தான். இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. யோசிச்சு கூட நீங்க பார்க்க கூடாது. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால டவுட் வருமா. அப்படியே அவன் கிளவியோட மண்டையில கைய விடுறான். அந்த கிளவியோட மண்டையில தான் அவ எவ்வளவு நேரமா ஒளிஞ்சிருந்தா. என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் லைட்டா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஓடி போறேன் அப்படின்னு அவ சம வேகமா ஓடி போயிடறான். நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இதே மாதிரி அவங்க கிட்ட வந்து பேசுறாங்களா. இதனால அவ திரும்பவும் மாஞ்சி போயிடறான். இவ மாஞ்சி போற ஸ்கில்ல பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. அங்க ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். இதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நடக்குது. எங்க ஃபேமிலியில இருக்க இந்த பொண்ணுங்க கண்டிப்பா நம்ம மேமேவை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வெல்கம் பண்ணுவாங்க. அவளுக்கு தேவையான அந்த கான்பிடன்ஸ் அதுவும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஆயிருக்கு. அங்க ஒரு ரூலும் இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு கிஸ் வந்து கிடைக்கும். சரி நம்ம மீமே தானே. அதனால இக்கு சொல்றா போ உன்னோட கிஸ்ஸை வந்து கிளைம் பண்ணு. மாதிரி நீ அதை டிக்ளைனும் பண்ணலாம். அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குமா மத்தவங்க கிட்ட பண்றதுக்கு. வந்து அப்படி பண்ணா கண்டிப்பா நான் மறைஞ்சு போயிடுவேன். அதாவது நான் இங்கல இருந்து வேற எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன். சரி நம்ம ரஷ் பண்ண வேணாம். நம்ம அப்புறமா அதை பாத்துக்கலாம். இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க போற வழியில அந்த கேமை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. இந்த ஹைட் அண்ட் சீக் இந்த கேம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்ததுல. நல்லாவே போச்சு இந்த கேம். ஹைஜுவும் கேக்குறான். ஆமா மேமே நல்லா போச்சு. இதே ஒரு சாக
நாக்கா வச்சு கிஸ் அடிக்கிறான். இதனால அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க. வந்து இதை எதுக்காக பண்ணனா, நீ வந்து இதை ஃபீல் பண்ணணும், அதே டைம்ல நீ வந்து ரியலைஸ் பண்ணக்கூடாது நான் கிஸ் பண்றேன்னு, அப்பதான் உன்னால தப்பிக்க முடியாது. சோ அதுக்காக தான் நான் இப்படி பண்ணனே. உங்க பின்னாடி அந்த பியூட்டி பொண்ணும் கேக்குறா, ஆமா ஹைஜோ நீ வந்து என்ன பண்ணிருக்க, எதுக்கு தனியா பேசுற? அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இவ திரும்பவும் ஆளை காணும்னு. அட திரும்பவுமா? இந்த அவன் நோக்கி அவன் ஓடி வரான். அவன் 5 நிமிஷம் ரொம்ப லேட்டா வந்திருப்பானா, அப்பனா இந்த தாங்க ரொம்ப ஏர்லியா வெயிட் பண்ணிருப்பா. அதனால அவன் மன்னிப்பு கேட்கறான். வந்து எவ்வளவு ரஷ்ஷா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே டைமிங்காக வந்துட்டேன்னு நான் ஒன்னும் ஹாப்பியா இருக்கேன்லாம் இல்ல என் மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா நீ 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்ட. அப்படின்னா ஒரு பாய் ஃப்ரெண்டா அதுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும். ஆனா இப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுன்னு இருக்கேன். இதனால அது வந்து ஒரு மிகப்பெரிய பேர்டனா தான் இருக்கும். அதனால நான் வந்து போறேன். அவன் போறானா, இந்த அவங்க கத்துறா, ஹே ஹைஜோ நில்லு. அப்புறம் தான் இப்போ இந்தாக்க புரியுது, பார்த்த எல்லா விஷயமும் ஒரு கனவு தானே. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு அவங்க வராங்களா, நம்ம ஹைஜோ ஒரு ஸ்நாக்ஸை கொண்டு வரான். அது ஒரு லவ்வுக்கான ஸ்நாக்ஸ் தான். ஒரு ஹார்ட் இன் ஷேப்ல ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குமா, வந்து லவ்வர்ஸா எல்லாருமே சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்து கிடைக்குமா. இதனால 12 ஸ்நாக்ஸை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எல்லாருக்குமே அவன் தரான். ஆனா இந்தாக்கு அவளுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாரு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பா, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அங்க இந்தா கிட்ட வந்து அவன் தரானா, இந்த அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. எனக்கு வந்து அதெல்லாம் வேணாம். ஒரு சைடு அவளுக்கு தோந்து, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஹைஜோ மேல லவ்ல விழுறாளோ அவளுக்கு எவ்வளவு அவளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் ஹைஜோக்கு அங்க ஊட்டி விரன் பேர்ல கண்ணிலேயே குத்தி விட்டுறா. தான் எல்லாருமே அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்தாக்கு இன்னமும் அந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குமா. அங்க ஹக்காரி வரா, நம்ம இந்தா ஒரு மாதிரி நீங்க கவலையில இருக்கீங்களோ, என்ன பெயினா, எந்த விடவும் வந்து பெருசாவும் நினைச்சுன்னு இருக்கியோ. ஆனா அதுக்குள்ளேயே அவ மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறா. ஆனா அவ பயந்து போயிடறா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. ஆனா அப்படி எல்லாம் எதுவும் ஆகல. ஹக்காரி அந்த ஸ்நாக்ஸ சாப்பிட்டு இருக்கா. அங்க இதே மாதிரி சுமோக்கான ஒரு மேட்ச் நடக்குதா. அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுக்கும் அந்த பேஸ்பால் பொண்ணுக்கும் தான் மேட்ச். சயின்டிஸ்ட் பொண்ணு அவளுக்கும் தோத்து போயினே தான் இருக்கா. நான் விட போதில்ல, என்னோட கெமிக்கலை வச்சு நான் ரிவர்சல் ஆகி நான் வந்து அவளை தோக்கடிக்கலான்னு இருக்கேன். இதனால அப்படியே சண்டை போயிடலான்னு ஓடி போயிடா. அந்த கெமிக்கலை பார்க்கும் போதே அவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹைஜோ வந்து அப்படியே விட்டு போற மாதிரிலாம் ஒரு கனவு வரும்ல, இது வந்து உண்மையாயிடுமோ அப்படின்னு அவளுக்கு ஒரு பயமும் இருக்கு. இதனால அவ எத்துக்கிறா. அங்க சண்டையோ போயின்னு இருக்கும்ல, அப்படியே சயின்டிஸ்ட் பொண்ணு அவ தூக்கி போடுறா. டைரக்டா இந்த மேலதான் வந்து விழுறா. இந்தா என்ன மன்னிச்சிரு, அவ தான் என்ன தெரியாதனமா தூக்கி போட்டான். இல்ல என் மேலதான் தப்பு இருக்கு, இல்ல இல்ல என் மேலதான் தப்பு. எல்லாருமே அங்க மன்னிப்பு கேக்குறாங்க. அவ ரொம்ப பயந்து போயிடறா. பரவாயில்ல, நீங்க தெரியாதனமா தானே விழுந்தீங்க. பார்த்தவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது கெமிக்கலா இவ பயன்படுத்திருக்கான்னு. அதுல ஒரு பிரகாசமான ஒளியும் தெரியுமா, அதுலயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது அதே தானே. பர்சனாலிட்டி அப்படி சேஞ்ச் ஆயிடுது. இதை பார்த்து அம்மாவும் பொண்ணும் அவ்வளவு ஆச்சரியமா வராங்க. இதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வச்சுக்கணும். சயின்டிஸ்ட் பொண்ணு கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறா. என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாதனமா அதை எத்துறேன்னு நினைக்கிறேன், எத்திருக்க கூடாது. இப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியாவும் வரும். ஏன்னா இவ தான் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டால, இப்போ இவகிட்ட நான் சண்டை போட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அவ ஜெயிக்கவும் செய்யறா. நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு சுமோனா அவ்வளவு பிடிக்குமா. ஆமா ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட பாட்டி தான் இதெல்லாம் டீச் பண்ணாங்க. இன்னமும் இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவளோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அப்படியே காணாம போயிடுச்சு. இதுக்கு காரணமும் அதுதான், கெமிக்கல்னால ஃபுல்லாவே பிரெயின் வாஷ் ஆயிட்டா. இப்போ அவளோட ஸ்ட்ரென்த்தும் அங்க மொத்தமா போயிடுச்சு. இப்போ இதனால தான் இப்படி நடந்துக்கிறா. இதை டெஸ்ட் பண்ணோன்னு நம்ம இக்குவும் பேட்டை கொண்டு போய் தரா. இந்தா என்ன ஓங்கி உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அடி அடி. இந்தாவும் அடிக்கிறா. ஆனா அது சுத்தமா வலிக்காத மாதிரி தான் அடிக்கிறாளே. அதனால இக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க அம்மாவும் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நான் வந்து அவளை கிஸ் பண்ணலாமான்லாம் கேக்குறாங்க. அதுக்குள்ள ஹக்காரி வந்து அங்க பேசுறா. இல்ல நீங்க வந்து அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்க கூடாது. நான் பேசும்போது தெரியாதனமா ஏதோ ஒரு விஷயம் அங்க படமா, அதை அவ கேட்டு அதை அவ டச் பண்ணிருக்கா. இது நம்ம ஹக்காரிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்புறம் இந்த குசோரி கிட்டையும் மேமை கிட்டையும் போய் அந்த விஷயத்த அவ கத்துக்கிறா. இந்த புது இந்தா வந்து அவளைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கல, பழைய இந்தா தான் வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. என்னதான் அவ ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் ரொம்ப அவ கைண்டானவ. அவளோட ஹார்ட் அது வந்து உண்மையிலே ஒரு கோல்டு மாதிரி தான். ஆனா நம்ம ஹக்காரிக்கு இதுல வந்து பிரச்சனை இல்ல, இவ இப்படி இருக்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்றா. அப்பனா நம்ம கவலைப்பட வேணாம், அந்த மெடிசனை உருவாக்கிட்டாலே போதும், இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் அவ பழையபடி மாறிடுவாள, நம்ம வந்து கண்டிப்பா அதை உருவாக்கலாம். அதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, இல்ல வந்து திரும்ப பழையபடி மாற விரும்பல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா. எனக்கு உண்மையை சொன்னா இப்படிதான் இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அங்க ஹைஜோவும் சொல்றான், ஹே இந்தா நீ வந்து என் கூட காலிடோர் வரைக்கும் அப்படியே வாக் பண்ண வரியா, போற வழியில இவங்க கை பிடிச்சுன்னு போவாங்களா, நம்ம இந்தாக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது, ஏன்னா அது ரொம்ப வாமாவும் நல்லா இருக்கு. ஹே இந்தா உனக்கு வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இங்க நான் எதுக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு உனக்கு தெரியுமா, நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் முக்கியமான ரீசன்னா நான் உன்னை லவ் பண்றேன், அது ஒண்ணு. அதுக்கும் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நீ மத்தவங்கள ரொம்ப கைண்டா பாத்துப்ப, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை வந்து எனக்கு பிடிக்கும். அதாவது சிம்பிளா சொன்னா பழைய இந்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கும் புரியுது, அவ அழுதுங்கன்னே சொல்றான், நான் வந்து திரும்பவும் பழையபடி மாறதுக்கு ஆசைப்படுறேன். இல்ல ஒரு வழியா அந்த சுந்தரி மெடிசன் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுனா, யாராச்சும் ஒருத்தங்க ஹாஷாவும் ரொம்ப கோல்டாவும் பேசுறாங்கன்னா ரொம்ப சாஃப்டராவும் ரொம்ப
லவ்லியாவும் பேசுவாங்க. அதான் இப்போ நம்ம இந்தாக்கும் ஆயிருக்கு, அதை வந்து கியூர் பண்ணணும்னு இவங்க பாக்குறாங்க. மெடிசன் அவங்க கொடுக்குறாங்க, அதை குடிச்சு பார்த்தாலும் அவளுக்கும் ஏதோ மாறின தெரியல. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதுக்கும் மேல இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கும் மேல இதை பத்தி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? சோ இதனால மேமேவோ அவங்க ஐடியாவை தரா. அவளை பத்தி நிறைய விஷயத்த சொன்னா நம்ம பழையபடி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மேமே வந்து ஏகப்பட்ட விஷயத்த பத்தி அங்க சொல்றேன். ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வந்து ரொம்ப கைண்டு, அதுக்கும் மேல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்க ரொம்ப கான்பிடென்ட். ஓ அப்படியா? ஆனா அதுக்குள்ள மேமே அங்க மறைஞ்சே போயிடுறா. இப்போ இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அங்க இவங்க வீட்டுக்கும் போக முடியாது. இதனால நம்ம ஹக்காரியோட அம்மா வீட்டுக்கு தான் அவங்க போற மாதிரி இருக்கு. இது பொண்ணு அங்க தடுக்கிறா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. இவங்க வீட்டுல தனியா இருந்தா ஹைஜோக்கும் புரியுது வீட்டுல ஏதாச்சும் தப்பா நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதனால ஹைஜோக்கும் வேற வழி இல்லாம ஹைஜோவா ஹக்காரியோட அம்மா இந்தா இவங்க 3 பேரும் அங்க போறாங்க. பரவாயில்லப்பா, ஒரே கல்ல 2 மாங்கா. அதாவது நம்ம வீட்டுக்கு ஹைஜோவும் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஹக்காரியோட அம்மாவும் அவங்க சொல்றாங்க, இந்தா நம்ம வா குளிக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா குளிக்கலாம், நான் வேணா உனக்கு தேய்ச்சி விடுற முதுவலாம். நம்ம ஹைஜோக்கு புரியுது என்ன வேலை நடக்கும்னு. இதனால அவன் டைரக்டா தடுக்கிறான். வந்து இந்தாவை அடையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கொல்லணும். இதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கினே கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. அவங்க 3 பேருக்கும் ஏதோ ஸ்டார்டிங்ல எப்படி இவங்க 3 பேரு தனியா இருந்தாங்க அந்த விஷயம்லாம் இவங்களுக்கு ஞாபகம். ஆமா, ஸ்டார்டிங்ல வெறும் நம்ம 3 பேர் ஒண்டி தான் இருந்தோம், ஆனா இப்போ அப்படி இல்ல. இந்த மாதிரி இப்போ எஃபெக்ட வந்து எப்படி கம்மி பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. ரேஸ் வந்து எப்போ அதிகமா இவன் மேல படுதோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ரிப்பீட்டேட்டிவா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தெல்லாம் பண்ணா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்ட் வந்து கம்மியாகும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அது வந்து உண்மைக்கும் வேலைக்கு ஆகல. ஏன்னா ஆப்போசிட்டா தான் அங்க எல்லாமே நடக்குது. நல்லா ஹைஜோ வந்து கேக்குறான், எனக்கு வந்து உன்னை ரொம்பவும் பிடிக்கும், உனக்கு? ஹக்காரியும் யோசிக்கிறா, கண்டிப்பா இதுவே பழைய இந்தாவா இருந்தா அஞ்சிலே உன்னை அற விட்டுருப்பா, அதுக்கப்புறம் பிடிக்கும்னு சொல்லிருப்பா. ஆனா இங்க வந்து அப்படி நடக்கல. இங்க அவளும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்படியே அவங்க கட்டி போச்சுக்கிறாங்க. இப்பயாச்சும் ஏதாச்சும் மாறமான்னு பாக்குறான். பழைய இந்தாவா இருந்தா அப்படி எத்திருப்பா. அப்படிலாம் எதுவும் நடக்கல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு கரியும் அங்க கட்டி போச்சு ஒரு மாதிரி தடவ ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, இவங்க கூட இப்படி வளர்றனால எனக்கும் ஒரு பங்கு கிடைக்குது, அதனால எனக்கும் லாபம் தான். இதனாலேயே அங்க ஹக்காரி ஒரு பிளான கொடுக்கறா. என்னன்னா நீங்க வந்து டச் பண்ணுங்க, அப்போதான் உங்களால பழைய இந்தாவை கொண்டு வர முடியும். இதனால நம்ம ஹைஜோக்கு வேற வழியில இதுக்காகவே ஒரு கேஜெட்டை கொண்டு வந்திருக்கான். அப்படி அவன் டச் பண்றனால அவனுக்கு வந்து டச் பண்ற ஃபீலே வராது. சோ இதனால அவனும் சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹக்காரியோட பிளான்ல இது இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்க டச் பண்ண வைக்கிறான். அங்க டச் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா இதுவும் அங்க ஒர்க் ஆகல. அடுத்ததா ஹக்காரி தாங்க பண்ணும். ஹக்காரி இதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஏன்னா அவ இதுக்காக தான் காத்துனந்தா. அங்க ஹக்காரி அவன் தொட ஆரம்பிக்க வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கொடுக்கறான். சீன்ல அங்க குளிக்கும் போது எப்படியாச்சும் அங்க கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகலையா. அதனால ஹக்காரி அங்க மன்னிப்பு கேட்கறா. டைம்ல ஹக்காரிக்கு அங்க பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம். ஸ்டார்டிங்ல இவ வந்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் அங்க பண்ணிருப்பா. அதெல்லாம் நம்ம இந்த கிட்டவ சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல என்ன காப்பாத்த வரும்போது இவ்வளவு விஷயங்களை பண்ண, அதெல்லாம் எங்க அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க. கண்டிப்பா இப்போ எனக்கான பொறுப்பு நான் பே பேக் பண்ண போறேன், நான் திரும்பவும் வர வைக்க போறேன். அதுக்கப்புறம் அங்க ஒரே வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. வெளியிலயும் ஒரே ரத்தமா இருக்கு. யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹக்காரியோட அம்மா தான் ஹகாரி. அவளுக்கு மூக்கோலயே அவ்வளவு ரத்தம் வந்திருக்கு. அங்க எல்லாருமே தூக்கின்னு வராங்க. அவங்க பண்ண வேலை உள்ள அப்படி. இந்த சைடு ஹீரோவும் முடிவு எடுக்கிறான், எப்படியாச்சும் நம்ம இந்தாவை பழையபடி மாத்தணும்னு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்தா வந்து பழையபடி மாறுவலா இல்லையான்னு. இப்பயாச்சும் இவங்க மாத்தலாம் ட்ரை பண்றாங்க. என்டையர் ஃபேமிலில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. இதை வந்து அவங்களால பண்ண முடியுமா? முடியாதா? நம்ம அனிமே பாய் சேனல்ல நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்படின்னு காட் வந்து சொல்றாரு. கடவுள், நீ வந்து இப்ப என்ன பண்ணிருக்க? இப்படியே நீ டைம் ஓட்டிடுவ, தள்ளி போயா. எபிசோடு அங்க ஆரம்பிக்குது. அங்க ஹைஜோ ஒரு பிளான சொல்றான். அது உன்னால அப்போ நம்ம இந்தாவை பழையபடி மாத்த முடியுமா? ஆமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் வந்து அவங்களோட வீட்டுல இருந்தேன்ல, அப்பதான் இந்த விஷயத்தையே நான் யோசிச்சேன். என்னன்னா எல்லாராலையும் சுந்தரி அந்த ரேஸை எமிட் பண்ண முடியும். நான் நம்ம இந்தாவால இப்போதைக்கு அவளைக்கும் எமிட் பண்ண முடியாது. எமிட் பண்ற அந்த ரேஸ் அவ மொத்தமா எழுந்துட்டா. சோ நம்ம எல்லாருமே எமிட் பண்ண ஆரம்பிச்சா அவளால திரும்பவும் பழையபடி மாற முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்க சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி நம்மளால பண்ணவும் முடியும். இருந்தாலும் ஒரு சைடு அவளுக்கு லைட்டா டவுட் இருக்கும், இந்த மாதிரி முடியுமா முடியாதான்னு. குசோரியும் இதை பாத்துக்கினே சொல்றான், அப்பனா உங்களுக்கு நம்பிக்கையும் இல்ல, அப்புறம் எப்படி இதை நம்மளால பண்ண முடியும்? அந்த சுந்தரி அந்த ரேஸை வந்து அல்லே எமிட் பண்ணணும். அதாவது நம்ம இந்தாக்கு 100% வந்து தேவைப்படும். ஒரிஜினல் ஃபார்முக்கு அவ போனா நம்ம எல்லாருமே 10% கொடுத்தாலே போதும், பழையபடி மாற முடியும். ஆனா ஒரு விஷயம், எல்லா ரேஸும் ஒன்னாவது. அதனால நம்ம தான் அவக்குள்ள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான், அவளோட பாடி வெடிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு அழகான காட்சி. அதனால நம்ம ரிஸ்கியா இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இவளோட வீக்கெண்ட் ஸ்டேட்ல நம்ம பண்ண அவ்வளவுதான், ரொம்ப ஆபத்தை தான் முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ட்ரக் எடுத்து எல்லா ரேஸையும் எனக்குள்ள இருந்து அவக்குள்ள நான் அனுப்ப போறேன். சோ இதுக்கு அவங்க தயாராகுறாங்க. அங்க கோகு மாதிரிலாம் அவங்க காஸ்டியூமை போட
கூட ஹக்காரி சொல்றான், அப்படின்னா நான் வந்து கோகுவோட ஒய்ஃபா இருப்பேன். ஆமா, அதுபடி பார்த்தா இப்போ நம்ம கரானி நம்ம இந்தா வந்து மாஜின் பூவா இருப்பா. அப்போனா இன்னும் அவ இறந்து போயிடுவாளா? அதே மாதிரி அவங்க எப்படிலாம் அந்த ரேஸை வெளியில எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. குசோரிக்கு அந்த ரேஸ் வெளிவரணும்னா அவ வந்து ஹங்கரா இருக்கணும், அப்பதான் அது வெளிவரும். ஹக்காரியோட அம்மாவும் சொல்றாங்க, நான் எப்படியாச்சும் அந்த ஓட்டையா அடைக்கணும். சொல்றது ஒரு விதமா இருக்குமா? இதனாலே ஹக்காரி அங்க கட்டி போடுறா. அதே மாதிரி எல்லாருமே அங்க ரெடி ஆகுறாங்க. இப்போ என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரேஸை இவங்க வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைகளை இவங்க கொண்டு வந்தாலே போதும். ஆர்வத்தினாலேயே அந்த ரேஸும் அப்படியே வெளியில வரும். அங்க ஹக்காரியும் கத்தி சொல்றா, எனக்கு வந்து உன் கூட பேபிஸை மேக் பண்ணணும். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்டோனே ஹைஜோ மேல செங்கல் எல்லாம் தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதான். இல்ல ஹைஜோ, நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எல்லாமே ஆக்டிங் தான். வந்து ஆர்வமா வர மாதிரி சில விஷயத்த சொல்லிருக்காங்களே. இந்த ரேஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அவ கொஞ்ச நேரத்திலேயே டயர்ட் ஆயிரா. என்ன இது, தூரம் ஓடி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது. சரி லேடிஸ், இப்போ உங்களோட டர்ன், நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. சுசுகாவ சொல்றான், இது வந்து இப்படி இல்ல, நான் வந்து ஏதோ ஒண்ணு என்னோட பிரின்ஸாவோ இல்ல வேற ஏதாவோ பாக்குறேன்னு. அதே மாதிரி எனக்கு பசியா இருக்கு, உன் கூட சாப்பிட்டா அது பெஸ்டா இருக்கும் அப்படின்லாம் இல்ல. அதே மாதிரி எனக்கு உன் கூட சர்வ் பண்ணா அதுவும் நல்லா இருக்கு அப்படி எல்லாம் இல்ல. அதே மாதிரி எல்லா டைமும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படி எல்லாம் இல்ல. அதே மாதிரி எனக்கு வந்து வலினா ரொம்ப பிடிக்கும், நீ பட்டலையே எனக்கு அடிக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி எனக்கு வந்து உன்னோட டைப்பர் எல்லாம் மாத்தணும், நான் வந்து அதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு விதமா சொல்றாங்க. அந்த பியூட்டி பொண்ணு சொல்றா, உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இல்லன்னா இல்ல, புரியுதா? அதே மாதிரி நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அது மீனிங்லெஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல, புரியுதா? நல்லா ஹைஜோ ஒரு மாதிரி ஆவறான். அங்க அவளுக்கு எப்படி சொல்லணும் தெரியல, ஏதோ அவ சொல்லிருக்கா. இதே மாதிரி எல்லாரோட ரேஸும் அங்க வந்து அவனோட கையில வந்து நிக்குது. எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குன்னா அந்த இடமே ஓடைய ஆரம்பிக்குது. இங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்ல நான் ஒன்னும் இதெல்லாம் உனக்காக தான் பண்றேன் அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. இந்த என்ன மன்னிச்சிரு, ஏதோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, எனக்கு புரியுது, ஓகே. ஆளுக்கே புரியுது இதுக்குள்ள 10 பேரோட எமோஷன்ஸ் வந்து அடங்கி இருக்கு. இப்பதான் அது இந்தாவோட அந்த உண்மையான ரேஸுக்கான ஃபார்ம் ஏத்திருக்கு. இந்தாக்குள்ள இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். பழைய விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். இந்தாக்குள்ள எவ்வளவு விஷயம்லாம் இருக்குதா, அதனால அவனும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே அந்த ரேஸ தூக்கி கொடுக்கறான். கிட்ட அப்சர்வ் ஒரு அத்தை செகண்டே அவ பயங்கரமா கத்துறா, ஹைஜோ நில்லுங்க, இது வந்து போக கூடாது, இது அவ மேல தான் டிபெண்ட் ஆகுது. வந்து எந்த அளவுக்கு மாறணுமோ மாறக்கூடாதோ. இந்த உன்னால கண்டிப்பா முடியும், நீ வந்து பழையபடி மாறலாம். அதேதான் இந்த உன்னால முடியும். ஆமா இந்தா, நீ தான் என்னோட பட்ல எப்பயுமே அடிக்கணும், நீ தான் அந்த ஹோம் ரன்னரே. இந்தா நீங்க இல்லாம ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லவே இல்ல. இந்தா நீங்க தயவு செஞ்சு வந்துருங்க. இந்தா நீ வந்து திரும்பவும் வரணும், திரும்பவும் வந்து என்ன தொல்லை பண்ணுமா பண்ணு. அதே மாதிரி நீ தாக்கவும் செய்யலாம். இந்தா உங்களால முடியும், உங்களால பழையபடி மாற முடியும். இதே மாதிரி அங்க எல்லாருமே கத்த ரேஸும் அப்படியே அமைதியாவுது. அந்த இடத்துல எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. அங்க இந்தாவோட குரலும் கேக்குது, நான் ஒன்னும் சுந்தரிவால திரும்பவும் மாறிட்டேன் அப்படின்லாம் ஒன்னும் இல்ல. இப்படி இவ சொல்றதுலயே அவங்களுக்கு புரிஞ்சு போயிது, நம்ம இந்தா அங்க வந்துட்டானு. இந்தா வந்துட்டா, சுந்தரி மாத்திச்சு அப்படின்னு அங்க எல்லாருமே பாட்டெல்லாம் பாடுறாங்க. எதுவும் நித்துறீங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதே மாதிரி என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட நம்ம இந்தா வந்து முழுமையா ரெக்கவர் ஆகலன்னு நினைக்கிறேன், இன்னமும் அவளுக்கு 2 முகம் இருக்கு, உங்களுக்கு புரியாதா? இந்தா இப்பதான் பழையபடி மாறி இருக்கா. அங்க எல்லா விஷயமும் நார்மலாவும் மாறிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரோட லவ் ஸ்டோரிய பத்தி அவங்க சொல்றாங்க. பியூட்டி பொண்ணு சொல்றா, நான் வந்து எப்படி தெரியுமா அவனை மீட் பண்ணேன், அவன் வந்து ரொம்ப கைண்டானவன். என்ன மீட் பண்ணும்போது அவன் எல்லாரையுமே நல்ல விதமா ட்ரீட் பண்ணான். பியூர் ஆட்டதா இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, அதனால தான் நான் லவ்லயும் விழுந்தேன், அவனும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படியா? தான் என்ன அவன் பார்த்தவனே லவ் சொன்னா நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இப்போ எனக்கு ஒளிறதுக்கு கூட இடம் தெரியல. ஓ அப்படியா? ஆமா, அதனால தான் நான் ஒரு எபிசோடுக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டாங்க. அப்புறம் தான் நம்ம பியூட்டி பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி மெய்டும் நம்ம பியூட்டி பொண்ணையும் காமிக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல காட்டியிருப்பாங்க, ஆனா உள்ள வந்து அவங்கள காட்டியிருக்க மாட்டாங்க. இதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறான், ஏன்னா இவங்கள தூக்கிட்டாங்கன்னு. அப்படிலாம் நீங்க கஷ்டப்பட வேணாம், நீங்க வந்து இந்த இடத்துல சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி இதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டர், அனிமே டைரக்டரை தான் நம்ம பூச்சி கேட்கணும். அதே மாதிரி அங்க ஹஹாரியும் சொல்றாங்க, ரெண்டாரவை எவ்வளவு பிடிக்கும்னா அது வந்து உங்களை கம்பேர் பண்ணா அது ரொம்ப டிஃப்ரெண்ட். எப்படி சொல்றேன்னா, ரெண்டாரவை நான் ரொம்ப லவ் பண்றேன், அதாவது அவனை நான் மேரி பண்ணணும்னு பாக்குறேன். அதே மாதிரி தான் உங்க எல்லாரையுமே நான் வந்து மேரி பண்ணணும். என்னடா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு அங்க மத்தவங்களும் ஒரு விதமா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹைஜோ டப்பாலாம் அடிக்கிட்டு வருவானா, அங்க சயின்டிஸ்ட் பொண்ணு அப்படியே தவிர எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், அதாவது நான் லவ் பண்றேன், ஏன்னா நீங்க வந்து நான் கொடுக்குற எல்லா ட்ரக்கையும் யோசிக்காமலேயே டெஸ்ட் பண்றீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பயுமே நீங்க என்ன ஹாப்பியாவும் ஆக்குறீங்க, நானும் அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சொல்லலாம், நீ இப்படி எல்லாம் சொன்னா நான் தான் ரொம்ப ஹாப்பியா வரேன். நானும் வந்து சொல்றா, எனக்கு வந்து இது வரைக்கும் நீங்க மேக் பண்ண அந்த மெமரிஸ், அதனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா உங்களால எனக்கு ஏகப்பட்ட விஷயமும் தெரிய வந்தது. அதே மாதிரி நீ வந்து எல்லாரையுமே பெட் பண்றல, அதுவும் ஆசம் தான். நான் ரூம் போட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்தேன், அப்படிதான் உங்க எல்லாரையுமே பெட் பண்ண முடியுது என்னால. பேஸ்பால் பொண்ணு சொல்றேன், நான் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து வியந்து போயிட்டேன், நீங்க இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை
உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்காக போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க ஒரு வாட்டியும் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பி ஆக்குறீங்க. அதனால எனக்கு வந்து இன்னமும் டஃபா பிராக்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னமும் ஆர்வம் ஏறுது. என்ன நாள் இன்னைக்கு எனக்கு ஒரு விதமா இருக்கு. இதான் நான் இறந்து போறதுக்கான அந்த நாளா? உங்க சுசுகாவும் சொல்றேன், நான் எப்பயுமே உங்க கூடயே இருப்பேன். உங்க கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க மடியில பாத்துக்கிறது, என்ன தூக்கினே போறது, உங்களை மீட் பண்ணதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் ரெண்டாரோ. அதே மாதிரி ரெண்டாரோ, நீங்க வந்து என்ன பிட் பண்றது ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களோட கை அது ரொம்ப ஹாட்டாவோ வாமாவோ இருக்கும். அதே மாதிரி நீங்க என்ன கட்டி பிடிக்கிறது, அப்படியே என்னோட லெமன்ஸை தடவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேட்ட உடனே நம்ம இந்த ஒரு ஸ்மேக்க போறா, நீ வந்து ஏன் அப்படி பண்ண, அதெல்லாம் என்னோட கனவுல நடக்கிற விஷயம், என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. வலை இருக்கட்டும், நான் எதையுமே பெருசா கண்டுக்கல. உங்களோட கை ரொம்ப சாஃப்டாவும் பெருசாவும் இருக்கு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களால நான் வந்து எப்படி தெரியுமா ஃபீல் பண்றேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணுனா அது நான் தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் இதனால அப்படியே பறந்து போய் வேற ஒரு இடத்துல விழுறான். இதனால அவன் மன்னிப்பையும் கேட்கறான். இந்த அளவு அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லி அப்படியே திரும்ப அதே இடத்துலயே அமுக்கி விடுறாங்க. ஹைஜோ வந்து உண்மையிலேயே ஒரு ஜென்டல்மேன். அதுக்கும் மேல ரொம்ப கியூட். அதுக்கும் மேல நான் என்ன பண்ணாலும் நம்ம ஹைஜோ வந்து கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான். நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன், ஆனா நம்ம இந்த அப்படி இல்ல. இந்த பக்கம் வந்தவனே இந்த அவன் சொல்றா, ஏதாச்சும் பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஹைஜோ, நீங்க இந்த உலகத்துல பொந்ததுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். மெய்டோ வந்து சொல்றான், ரெண்டாரோ அவன் வந்து உண்மையிலேயே ஒரு வண்டர்ஃபுல்லான மேன். அவனை நானும் ரொம்ப லவ் பண்றேன். ஏன்னா அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தான். அப்படி நம்ம சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது, எப்படி நம்ம எடுக்கிறது, ஏகப்பட்ட விஷயத்த பிராக்டிக்கலாவே எனக்கு பண்ணி காட்டினான். அதனால எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த பியூட்டி பொண்ணும் எஸ்எஸ் ரேங்க் வச்சலாம் நான் இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்றா. அப்புறம் நம்ம மீமேவோ அவளோட லவ் பத்தி சொல்லணும்ரா. ஆனா நம்ம ஹைஜோ பார்த்தோன்னே அவன் மஞ்சு போயிடா. நம்ம மீமேக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். இந்த அளவு ஒரு எத்துல இருந்து சொல்றா, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இன்னமும் இந்த மறைஞ்சு போற பழக்கத்தை விட முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வந்து பொறுமையா ஒரு நல்ல வாழ்க்கைய அமைதியா நம்ம வாழலாம். அதுவும் எப்பயுமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து இது கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களோட இதயத்துல எனக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நீங்க வந்து என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால நான் என்னதான் மறைஞ்சு போனாலும் என்னோட லவ் அது உங்களோட இதயத்துல மறைஞ்சே போகாது. அதே மாதிரி அந்த சாப்பிடுற அந்த பொண்ணு வந்து சொல்றான், ஐஜோ நீங்க வந்து என்ன நிறையத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க சாப்பிடுறதுக்கு. லிமிட்டட் எடிஷனா இருக்கிற நிறைய சாப்பாடையும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க விரும்புறீங்க, இதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். கேட்டு நம்ம ஹீரோக்கு ஆனந்த கண்ணீராவது. சைடு இந்தாக்கு அந்த பழைய விஷயத்தெல்லாம் அவர் ஞாபகம் பத்தி விட, அதனால இந்த அங்க கத்த ஆரம்பிச்சிடா. ஐயோ நானும் அப்படியெல்லாம் பண்ண, பரவாயில்ல இந்தா, அது வந்து உன்னோட சுந்தரி, அது போனக்கு அப்புறம் அப்படியாச்சு, பரவாயில்ல நீ அதை நினைச்சு கவலைப்படாத. சரி நான் வந்து சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு அவ எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு கத்துறாளா. நல்லா ஹைஜோ அப்படியே வானத்துக்கே பாந்து போறான். அப்புறம் நம்ம ஹைஜோவும் சொல்றான், நான் வந்து உங்க எல்லாரையுமே அடையிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, எனக்கு வந்து உங்க எல்லாரையுமே அவ்வளவு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி என்ன லவ் பண்ணணும்னு தோணுது, அதே மாதிரி உங்க எல்லாரையுமே நான் லவ் பண்றேன். சுசுகால இருந்து இக்குல இருந்து எல்லாரையுமே எல்லாரோட பேரையும் சொல்லி அவங்களுக்கு இருக்கிற திறமையெல்லாம் அப்படியே ஒரு விதமா அவன் சொல்றான். மெயின்ல இதெல்லாம் மெமரிஸ் பண்ணி வச்சிருக்கானா என்னன்னு தெரியல. சொல்றான் சொல்லிக்கினே போறாங்க. இருக்கிற ஒரு பூனைலாம் அப்படி ஆச்சரியமாவும். அதே மாதிரி அங்க சொல்லி கடைசியில எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிட்டு எல்லா பொண்ணுங்களும் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நான் உன்ன லவ் பண்றேன்னு கத்துறாங்க. இங்கேயே இந்த எபிசோடும் இந்த சீசன் 2 முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல உண்மையை சொன்னா அவளுக்கும் எதுவும் இருக்காது. எனக்கு உன்ன பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், எனக்கு உன்ன அதுக்கு பிடிக்கும், இதுக்கு பிடிக்கும்னு சொல்லியே ஓட்டிருப்பாங்க. சீசன் 3 வந்த உடனே நம்ம சேனல்லயே அப்லோட் ஆகும். ஸோ தயாரா நீங்க பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதுவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சீசன் 2 எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இத்தனை பொண்ணுங்களை வச்சு எப்படிதான் மெயின்டைன் பண்ண போறானோ. நம்ம எல்லா சீசனையும் பார்த்தாதான் தெரியும் இவன் என்ன பண்ண போறான்னு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.